Hi, hello, வணக்கம், welcome back to my channel guys. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாரும் ரொம்ப நாள் கேட்டுட்டு இருந்த எஸ் MERN stack build தான் பண்ண போறோம். ஓகேயா? ஸோ இந்த பில்ட் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், இது ரொம்பவே பெரிய பில்டா இருக்க போகுது. ஸோ நிறைய பேர் நம்ம சேனல் ஈவன் நம்ம ஒரு ஒரு பாஸ்ட் ஒரு 6 months கூட சொல்லலாம். ஸோ நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒரு பாஸ்ட் 6 months எல்லாருமே ப்ரோ இந்த MERN stackல ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அண்ட் ஃபைனலி இன்னைக்கு தான் எனக்கு அதுக்கு டைம் கிடைச்சு. பிகாஸ் அது பண்ணாமல் இருந்ததுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நிறைய டைம் எடுக்கும் அப்படின்றதுனால தான். பிகாஸ் MERN stack அப்படின்ற போது அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேயா? ஸோ நீங்களே இந்த ஸ்ட்ரீம் ஃபுல்லாக இருந்து பாருங்க, நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோம், ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் ஒரு MERN stack அப்படின்னு எடுக்கும்போது ஃப்ரண்ட் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமா இல்லை பேக் ஹேண்டில் ஸ்டார்ட் பண்ணுறோமா, எங்கே முக்கியமான விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இது இந்த ப்ராஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டோட ட்ரெய்லர் கண்டிப்பாக அந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதில் என்னால் அதை கேரண்டியாக சொல்ல முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு எந்த டவுட் இந்த ப்ராஜெக்ட் ரிகார்டிங்காக இருந்தாலும் ஸோ இப்போ சேட்டில் இருக்கிறவங்க சேட்டில் கேளுங்க. பட் கேட்க முடியாதவங்க கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்கும். அந்த டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ரிகார்டிங்கோ இல்லை நம்ம சேனலில் இருக்க வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸ் ரிகார்டிங்காவோ உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் டேரெக்டாக கேட்கலாம். ஸோ நிறைய பேர் நான் ரீச் பண்ணணும் ட்ரை பண்ணுறீங்க. ஸோ ரீச் பண்ணுறதுக்கு எதர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டேரெக்டாக நீங்கள் டிஎம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அதில் நிறைய பேர் டிஃப்ரெண்ட் டவுட்ஸ் கேட்பாங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ என்ன மாதிரி வேறு ரியாக்ட் டெவலப்பர்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னா நீங்கள் நிறைய அதில் லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஸோ நான் பர்சனலாக ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ லைவ் கிளாஸ் டேரெக்டாக ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்மை செக் பண்ணி பாருங்கள். ஓகேயா? ஸோ லெட்ஸ் டோன்ட் வேஸ்ட் டைம். ஸோ ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஓகேயா? ஸோ லெட் வி கெட் கோயிங். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எஸ் ரியாக்ட். ஓகேயா? ஸோ ரியாக்ட்ல தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபர்தர் இதுக்கு போகலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிறேன். ஸோ விஷுவல் ஸ்டுடியோ கோடில் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா லெட்ஸ் சே npx create react app and then இதுக்கு client அப்படின்ற நேம் கொடுத்துறேன். ஓகேயா? ஸோ என்ன நேம்லாம் கொடுக்கலாம், இந்த நேம் தான் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நான் என்ன அப்படின்னா பேஸ் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் நம்மளோட ஃப்ரண்ட் ஹேண்ட் அண்ட் பேக் ஹேண்ட் கோட் ரெண்டும் இருக்க போது. ஸோ அப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் கோடுக்கு ஸோ கிளைண்ட் அப்படின்ற ஒரு நேம் கொடுத்து அந்த ஃபோல்டரில் இதை கிரியேட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. லெட் வி சி அபிஷேக். எஸ், ஃபைனலி MERN stack பில்ட் இன்னைக்கு இருக்க போது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்ட்ரீம்ல பாருங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம ஸ்ட்ரீம்ல நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த டவுட்டை நீங்க கேட்க முடியும். ஸோ நீங்க ஸ்ட்ரீம் முடிஞ்சப்பறம் இந்த வீடியோ சேனல்ல தான் இருக்க போது. பட் என்ன அப்படின்னா அப்போ நீங்க டவுட் கேட்கும் போது நான் ரிப்ளை கமெண்ட்ஸ்ல பண்ணும்போது உங்களுக்கும் மேபி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகலாம். ஸோ அதனால ஸ்ட்ரீம் ஃபுல்லா இருந்து எந்த டவுட் இருந்தாலும் இதுலேயே கேட்டுருங்க. ஸோ MERN stack ரிகார்டிங்கா. Okay, so gaming developer, hi. Justin Praveen, hi. Ponmuthu, hi. Expert Den, hello. Kamesh, hi. Prashant, hi. Balaji, hi. Yeah, gaming developer, ரொம்ப thanks வந்ததுக்கு. தினேஷ் குமார், hi, hello. Ponmuthu. Yes, so complete என்ன அப்படின்னா என்னோட என்விரான்மெண்ட் செட்டப் லைட்டாக மாற்றிருக்கேன். ஸோ ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் செட்டப்பை. ஸோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப நேரம் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கோ இல்லை பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கோ கொஞ்சம் அந்த நம்ம உட்காந்துருக்க என்விரான்மெண்ட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால இன்னும் ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான். ஸோ கம்ப்ளீட் செட்டப்பையும் மாற்றிட்டேன். ஸோ கேமரா ஆங்கிள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீமில் இருந்து. ஸோ இனிமேல் இருந்து அப்படி தான் இருக்க போகுது. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அண்ட் பாலாஜி ரியாக்ட்ல ரெஸ்பான்சிவ் வெப் டிசைன் போடுங்க. எஸ், கண்டிப்பா பாலாஜி. ஸோ அடுத்து நான் அதுவும் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ரியாக்ட்ல கம்ப்ளீட்லி ஒரு ரெஸ்பான்சிவ் சைட்டு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் டிசைன்ல இருந்து ஒரு ரெஸ்பான்சிவ் சைட் ஒரு பெரிய ஸ்ட்ரீமா பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பா அதுவும் கூடிய சீக்கிரம் ட்ராப் பண்ணுவேன். ஸோ மணிவண்டன், ஹாய். மாதவன் மேடி ப்ரோ, ரியாக்ட் லேசி லோடிங் பத்தி சொல்லுங்க. ஸோ ரியாக்ட் லேசி லோடிங் கண்டிப்பா நான் ஒரு ப்ராஜெக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றேன். ஸோ இட்ஸ் அ நைஸ் பேக்கேஜ். ஸோ கண்டிப்பா அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ வேற யாரு? மணிகண்டன், ஹாய். பாலா கிருஷ், ஹாய். No pain, no gain. Hi.
ஹாய் தினேஷ் குமார் ப்ரோ ஃப்ளட்டர் அண்ட் ஜாவா டெவலப்மெண்ட் பற்றி வீடியோ போடுங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ளட்டர் வந்துட்டு கூடி சீக்கிரம் வந்துட்டு லைக் சிஸ்டம்லேயே சில அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் அது எல்லாமே முடிஞ்ச பிறகு லைக் கண்டிப்பாக இனிமேல் ஆல்ரெடி சொன்னது தான் ஃப்ளட்டரில் வந்துட்டு அப்கமிங் மந்த்ஸ்லேருந்து ஃப்ளட்டரில் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ நாட் ஒன்லி இன் ஃப்ளட்டர் கம்ப்ளீட் ஆப் டெவலப்மெண்ட்டில் நிறைய வீடியோஸ் வர போகுது. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் முக்கியமாக இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வேற யாராவது கொலீக்ஸ் யாராவது வந்துட்டு MERN ஸ்டாக்ல லேர்ன் பண்ண நினைச்சாங்கன்னா ஸோ அவங்கள வந்துட்டு ஸோ தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைமா ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ் லேர்ன் பண்றதுக்கு ஸோ லாட் ஆஃப் ஸ்டாக் ஸோ கீழே இருக்க கூகுள் ஃபார்ம் லிங்க் செக் பண்ண சொல்லுங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. பிகாஸ் ஈவன் தோ ஃப்ரீயா வந்துட்டு நிறைய கண்டென்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் அப்பப்போ. ஸோ மறக்காம வந்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா ஸோ இ-காமர்ஸ் வெப்சைட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக மணிகண்டன் இ-காமர்ஸ் ப்ராஜெக்ட் கூடி சீக்கிரம் வந்துட்டு அதுவும் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்து நமக்கு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இட்ஸ் ஜஸ்ட் டேக்கிங் சம் டைம். ஸோ ஓகே, இட்ஸ் ஃபைன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் அண்ட் முடிச்சுக்க போகிறோம். முடிச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம பேக் அண்ட் பார்ட் போகிறோம். ஓகேயா, அண்ட் என்ன அப்படின்னா நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்துட்டு கம்ப்ளீட்லி வந்துட்டு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு லைக் ரியாக்ட்ல அவ்வளோ தெரிஞ்சிருக்கணும், நோட்ல எவ்வளோ தெரிஞ்சு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட் பேசிக்ஸ்ல தான் நான் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு நீங்கள் ரியாக்டோ இல்லை நோட்லேயே வந்துட்டு நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு என் கூடவே சேர்ந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நீங்களும் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை செய்ய முடியும். ஓகேயா, ஸோ லெட் மீ சி. Okay, I hope everything is going good. ஸோ கைஸ் ஸ்ட்ரீமில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு அதையும் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் எதுக்கா அப்படின்னா வந்துட்டு லைக் லெட் மீ கெட் பேக். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் பெரிய வீடியோ ஸ்ட்ரீம் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த வீடியோவோட அந்த ஃப்ரேம் ரேட் அண்ட் அந்த மற்ற இது எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் எனக்கு கொஞ்சம் பிட் ஹேங் ஆகுது. ஸோ சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா நான் நினச்சேன் இந்த பில்டை வந்துட்டு இன்னும் ஒரு 2 வீக்ஸ் லேட்டராக எடுத்துகிட்டு வரலான்னு. பட் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 வீக்ஸ் ஆகிட்டு. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா சரி ஒரு பெரிய பில்டோட உங்கள்கிட்ட வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த MERN ஸ்டாக் பில்டோட வந்திருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக வேணும் இந்த வீடியோவுக்கு. பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி அ லாங் வீடியோ, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ நான் வந்துட்டு ஃபுல் எனர்ஜெட்டிக்காக கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் ஸோ கம்ப்ளீட்டாக வேணும். ஸோ உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு லைக் நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையோ இல்லை உங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ்லையோ வேறு எதாவது ரிகார்டிங்கோ டவுட் லைக் ரியாக்ட்லையோ நோட்லையோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கில் இல்லை ஆப் டெவலப்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா ஸோ கீழே இருக்க டிஸ்கவுண்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் மேக்ஸிமம் ஆக்டிவாக இருப்பேன். ஸோ உங்கள் டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா உடனே நான் கிளியர் பண்ணவும் இருப்பேன். ஓகேயா, ஸோ அப்போ அதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ யா, ஸோ ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் டேக்கிங் பிட் ஆஃப் டைம். ஸோ லெட் மீ வெயிட். I think everything is going good and great. Let me check it one time. Okay, because எதுக்காக அப்படின்னா வந்துட்டு லைக் சம்டைம்ஸ் நெட்ஒர்க் வந்துட்டு லைக் எனக்கு பிட் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருக்குது. பட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் தெரியுது இட்ஸ் நாட் நெட்ஒர்க், இட்ஸ் மை சிஸ்டம் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து நிறைய இஷ்யூஸ் போய்கிட்டு இருக்கு. பட் இந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இருந்து பாருங்கள். ஓகே, பிகாஸ் தமிழில் எத்தனை பேர் வந்துட்டு லைக் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரே வீடியோவில் வந்துட்டு ஃபுல் இது சொல்கிறான்னு தெரியல. பிகாஸ் எதுக்காகனா இப்போ நான் ஒரு வீடியோ எடுத்து கட் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கும் போது நான் அதில் வர நான் பண்ணும்போது வர எரர்ஸ் எதையுமே வந்துட்டு என்னால் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. பட் இப்போ நான் லைவாக உங்கள் முன்னாடி தான் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு வர பக்ஸ் ஆர் வந்துட்டு நான் டீபகிங் பண்ணக்கூடியது லைக் எங்கெங்கே இஷ்யூஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்களும் பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அது வரும்போது நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் எல்லா வீடியோஸையும் வந்துட்டு டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணுறது. ஓகேயா, ஸோ காமேஷ் சச்சு சச்சின் ஹாய் காமேஷ் எஸ் ரியாக்ட் பேசிக்ஸில் வீடியோ போடுங்க. எஸ் கண்டிப்பாக ரியாக்ட் பேசிக்ஸில் வீடியோ போடுறேன். அண்ட் உங்கள் நெக்ஸ்ட் டேஸ் வீடியோஸ் ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மண் விக்கி. நெக்ஸ்ட் டேஸ் வீடியோஸ் எஸ், ஸோ நெக்ஸ்ட் டேஸ்லேயே வந்துட்டு இனிமேல் அடிக்கடி வீடியோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேயா, ஸோ வீடியோ லேக். ஓகே, லெட் மீ செக் இட் ஒன் டைம் because video
So I'm really sorry guys, video இதாச்சு அப்படின்னா just give me a quick minute, நான் செக் பண்ணிடுறேன். ஓகேயா? I could check that. ஓகே ஓகே ஓகே. ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கா அப்படின்றத மட்டும் சொல்லுங்க. வாய்ஸ் மட்டும் தான் வருதா? ஸோ கைஸ் ஃபேஸ் தெரிஞ்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க உடனே, பிகாஸ் ஐ எம் ஜஸ்ட் செக்கிங் இட். ஓகேயா? ஸோ ஐ ஜஸ்ட் செக் தட். நானும் வந்துட்டு ஸ்ட்ரீம் தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேயா? பிகாஸ் எனக்கு அப்போ தான் தெரியும் என்ன ப்ராப்ளம் இதாகுது அப்படின்ட்டு. ஓகே, வீடியோ ஹேங் ஆன மாதிரி இருக்குது. ஓகே 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 ஃபைன். ஸோ ஐ திங்க் நவ் இட் ஷுட் பி குட் அண்ட் கிரேட். இன்னுமே வாய்ஸ் மட்டும் தான் வருதா? ஓகே. ஸோ கைஸ் கொஞ்சம் வீடியோ இதாச்சு ப்ராப்பராச்சு அப்படின்னா வந்துட்டு எனக்கு அதை மட்டும் சொல்லுங்கள். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் நோ தட். ஓகேயா? So hi Madan Kumar, learn tech bro, how to deploy MongoDB React project. So MongoDB React project எப்படி deploy பண்ணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ இதில் வந்துட்டு கம்ப்ளீட் MERN stack build. ஸோ MERN stack மட்டும் கிடையாது, ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML இருந்து MERN stack ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போய் ஸோ அதை எப்படி வந்துட்டு க்ளவுடுக்கு எடுத்துகிட்டு போகிறது சொன்னோமா எல்லா திங்ஸுமே நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் லேர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஸோ கைஸ் ஐ திங்க் ஸோ லைக் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா வந்துட்டு இது கொஞ்சம் பெட் ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் நம்மளோட யூனோ லைக் ரியாக்ட் இது எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கிறதுனால நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஐ ஜஸ்ட் ட்ரை டு யூனோ லைக் கீப் த ஸ்ட்ரீம் மச் குட் அண்ட் கிளியர். பட் யூனோ லைக் சம்திங் க்ரோமே வந்துட்டு ஐ திங்க் ஸோ இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் க்ரோம் யூஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் லைக் ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர் அண்ட் எஸ் ஸோ ஐ ஹோப் ஸோ அது இது பண்ணும்போது இதாகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ் ஃபைன். ஸோ லெட் மீ டேக் இட் யூனோ லைக் இன் டு த ஸ்க்ரீன். ஓகே லெட் மீ கெட் பேக் ஹியர். ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு. ஓகேயா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிளைண்ட் அப்படின்ற ஃபோல்டரில் ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிட்டு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இதுல இருந்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் இன்ஸ்டால் ஆகக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து package.json ஃபைல். ஸோ இந்த ஃபைல் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நான் என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்ட்ல என்னென்ன பேக்கேஜஸ் யூஸ் பண்ணுறனோ அது எல்லாமே வந்துட்டு இந்த இதில் தான் வந்து அதாவது இந்த ஃபைலில் தான் இந்த ஜேசான் ஃபைலை தான் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக ஒரு புது ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது அதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இந்த இதில் இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் இந்த package.log.json ஃபைல் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு லெட்ஸ் சே ஒரு 5 பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் அந்த 5 பேக்கேஜஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு தெரியாம அது பிஹைண்ட் தி சீன்ஸ்ல ஒரு 50 பேக்கேஜஸ் யூஸ் பண்ணும். அந்த 50 பேக்கேஜஸ் இன்னும் வந்துட்டு சப் பேக்கேஜஸ் யூஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா கோட் டிபெண்டன்சிஸ் அப்படின்வாங்க. ஸோ என்ன அப்படின்னா நம்ம அது எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. பட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரியாக்டோட பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரியாக்ட் யூஸ் பண்ணக்கூடிய சபார்டினேட் பேக்கேஜஸும் சேர்ந்து எனக்கு இன்ஸ்டால் ஆகும். அப்போ அதோட வெர்ஷன் அதோட மெயின்டெனன்ஸ் எல்லாமே தான் இந்த package.log.json ஃபைல் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிக்கும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா வந்து கம்ப்ளீட்டா NPM இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்குது. பட் நான் வந்து கம்ப்ளீட்டாக அதை யானுக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஸோ NPM அண்ட் யான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி NPM அண்ட் யான் டிஃப்ரென்ஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இந்த வீடியோவில் அதை பற்றி பெருசாக பேச போகிறதில்ல. ஜஸ்ட் நான் எதுக்காக யான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற மட்டும் சொல்லிடுறேன். பிகாஸ் யான் வந்துட்டு கம்பேரிட்டிவ்லி NPMோட கொஞ்சம் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகேயா? ஸோ அதை மட்டும் சொல்லிடுறேன். அண்ட் அது எதுக்காக என்ன நடக்கும் அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஓகே மறக்காம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது இப்போ NPMல இருக்கு. இதை நான் யானுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த package.log.json ஃபைலை டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் என்னோட டெர்மினலுக்கு போயிட்டு இதில் யான் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு இருக்கிற பேக்கேஜஸ் எல்லாத்தையும் யான் பேஸில் இன்ஸ்டால் பண்ணும். ஸோ அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு இந்த
ஓகே ஐ திங்க் ஸோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ அதனால் தெளிவாக கவனிச்சுக்கோங்க. என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, என்னோட டெர்மினலில் பார்த்தீங்கன்னா எந்த டிரெக்டரி பாத்தில் இருக்கேன் அப்படின்னா டெஸ்க்டாப் ஸ்லாஷ் வாட்ஸ்அப் க்ளோன் அப்படின்ற டிரெக்டரி பாத்தில் இருக்கேன். வேறாஸ் என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப் க்ளோன் அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ள கிளைண்ட் அப்படின்ற ஃபோல்டரில் இருக்குது. ஸோ நான் அதுக்கு போகாமல் டேரெக்டாக வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் க்ளோன் அப்படின்ற ஃபோல்டர்லேருந்து இது பண்ணதுனால ஜஸ்ட் என்ன பண்ணால் யார் டாட் லாக் ஃபைல் நோட் மாடல்ஸ் ஃபோல்டர் வந்துட்டு வாட்ஸ்அப் க்ளோன் அப்படின்ற கிரியேட் ஆகி ஜஸ்ட் அதில் எதுவுமே இருக்காது. பிகாஸ் அதில் எந்த ஃபைல்ஸுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட டிரெக்டரியை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் என்ன பண்ணால் யான் அப்படின்ற கமாண்ட் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு என்னோட ரியாக்ட் ப்ராஜெக்டில் வந்து யான் கோர், அதாவது வந்துட்டு யான் பேக்கேஜ் மேனேஜரை பேஸாக வச்சு எனக்கு வந்து ஒரு யான் டாட் லாக் ஃபைலும் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்துட்டு தேவையான பேக்கேஜ் மெயின்டெனன்ஸ் எல்லாமே நடக்கும். ஓகேயா, ஸோ pretty much இப்போ அந்த ஒர்க் தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ எப்போலாம் இந்த டெர்மினல் நான் எதாவது ரன் பண்ணுறோம் அப்போ கொஞ்சம் ஸ்லோவாகுதுன்னு நினைக்கிறேன். பட் ஐ கேன் அஷ்யூர் யூ தட் மேக்ஸிமம் வந்துட்டு லைக் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரீமில் இருந்து கம்ப்ளீட் சிஸ்டம் செட்டப் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீமில் லேக் எதுவுமே இருக்காது. ஸோ ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஓகேயா, ஸோ இந்த மீன் டைம் வந்துட்டு கொஸ்டின்ஸ், ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கேப்பில் வந்துட்டு உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே. பிரசாந்த் சார் ப்ரோ, ரியாக்ட் நேட்டிவ்ல ஃபயர் பேஸ் ஆர் நோட் எக்ஸ்பிரஸ் ஃபுல் ஸ்டாக் வீடியோ போடுங்க. ஓகே, ரியாக்ட் நேட்டிவ்ல ஓகே ஃபைன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அப்கமிங் மந்த்ஸில், வீக்ஸில் சொல்ல முடியாது, பிகாஸ் அப்கமிங் மந்த்ஸில் வந்துட்டு கண்டிப்பாக ரியாக்ட் நேட்டிவ்ல அந்த மாதிரி வீடியோஸ் பண்ணுறேன் பிரசாந்த். ஸோ காமேஷ் கீப் ராகட் ப்ரோ, கண்டிப்பாக கேமிங் இப்போ ஓகே ஃபைன். வெங்கடேஷ் குமார் சாப்பிட்டீங்களா? எஸ் வெங்கடேஷ் சாப்பிட்டேன் அப்போதே. ஸோ ஸ்ட்ரீம் இருக்கனால சீக்கிரமாகவே சாப்பிட்டேன். ஸோ கேமிங் இப்போ ஃபேஸ் தெரியுது. ஓகே ஃபைன், கிரேட் ஃபைன். இப்போ எல்லாருக்குமே தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே கிரேட். ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ ஹலோ ஹாய். ஸோ ப்ரோ என்கிரிப்ட் டீக்ரிப்டுக்கு என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம் ப்ரோ? ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் டெக்னாலஜிஸ். லைக் டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது, லைப்ரரிஸ்ன்னு சொல்லலாம். லைக் வந்துட்டு கிரிப்டோ அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது, அண்ட் தென் வந்துட்டு பீக்ரிப்ட் அப்படின்னு ஒரு லைப்ரரி இருக்குது. ஸோ இந்த லைப்ரரி எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும், செக் பண்ணி பாருங்க. சச்சின் ஓகேயா? ஓகே, ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் கோயிங் குட் அண்ட் கிரேட். ஸோ எப்பப்பெல்லாம் வந்துட்டு நான் என்பிஎம் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணுறேனோ அப்போ வந்துட்டு லைக் சின்ன லேக் இருக்குது. ஓகேயா, ஸோ அதை என்னாலேயே ஃபீல் பண்ண முடியுது. பிகாஸ் நான் என்னோட ஸ்ட்ரீம் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கே தெரியுது அதில். ஓகே பிகாஸ் நானும் வந்துட்டு சைடில் வந்துட்டு எப்படி ஸ்ட்ரீம் கரெக்டாக போய்கிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். பிகாஸ் லேக் ஆச்சு அப்படின்னா அப்போ தான் எனக்கு தெரியும் நான் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக. ஓகே it's getting installed. ஸோ கைஸ் இந்த மீன் டைமில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என் கூட சேர்ந்து ஸோ என்கிட்ட இருந்து ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸோ மோர் தேன் 10+ டெக்னாலஜிஸ் லைக் HTML, CSS, JavaScript, React, Node.js, Express, MongoDB, AWS, Firebase, இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ் இன்க்ளூடிங் 30+ ப்ராஜெக்ட்ஸ், 20+ அசஸ்மெண்ட்ஸ், மாக் இன்டர்வியூஸ் எல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ண வச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். பட் அதை தாண்டி நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை காலேஜில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்க, ஸோ இதில் இருக்க டவுட் எல்லாமே என்கிட்ட கேட்கணும்னு வச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டிஸ்கவுண்ட் சர்வர் லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க மறக்காம. ஓகேயா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா தே ஆர் ஆல்சோ வெல்கம். ஸோ அவங்களையும் ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்க. பிகாஸ் உங்களுக்கு எப்போ எந்த டவுட்னாலும் அதில் டேரெக்டாக கேட்கலாம். ஓகே, அதுக்காக தான். ஓகே, ஆதித்தன் சுமந்த் ஹாய். ஆதித்தன் சுமந்த் யா ஐ கேன் ஃபீல் தட். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு லைக் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆகும்போது ஸோ இந்த டைம்லாம் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த லேக் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சுட்டு ஸோ ஐ ஹோப் ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த லேக் இதாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஐ ஹோப் தட் எவ்ரி திங் ஷுட் பி கூல் அண்ட் கிரேட். யா ஸோ வீடியோ வந்துட்டு லைட்டாக ஸ்டக் ஆன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் டோன்ட் வரி, ஐ ஹோப் ஐ குட் மேக் தட் பெட்டர். வீடியோ 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 வீடியோ
always try to keep the video stream settings as much as possible. So guys, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு மட்டும் எனக்கு like just if anything went wrong, so just எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க, so I can just like make sure that everything is going perfectly correct. I think so இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். Video so still video stuck ஆக தான் இருக்குது. I could see that. I think I'll just continue from here because எதுக்காக அப்படின்னா வந்துட்டு வீடியோ at the end of the day எல்லாமே கரெக்டாக வந்துடுது, லைக் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வருது, பட் வீடியோ ஒன் ஸ்ட்ரீம் ஆகி முடிஞ்சதுக்கு பிறகு கரெக்டாக இருக்குது. ஸோ ஐ ஹோப் ஸோ எவ்ரி திங் வில் கோ குட் அண்ட் கிரேட். ஓகே, ஸோ லெட் மீ கண்டினியூ ஃப்ரம் ஹியர். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் ரியாக்டுக்கு தேவையான எல்லா கோருமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு எனக்கு தேவையான சில பேக்கேஜஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் வந்துட்டு நிறைய புது விஷயங்கள், லைக் இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ரீமில் யூஸ் பண்ணாத நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த நிறைய வெர்ஷன்ஸ் வந்துட்டு இப்போ அவுடேட்டட் ஆகிட்டு, ஸோ அது ரிலேட்டடாக நிறைய இது பார்க்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு Firebase. ஸோ யான் ஆட் Firebase கொடுத்துட்றேன். அண்ட் நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ MERN stack தானே சொன்னீங்க, Firebase எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. எஸ், இட்ஸ் கோயிங் டு பி MERN stack ப்ராஜெக்ட், பட் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஆத்தென்டிகேஷன், கூகுள் ஆத்தென்டிகேஷனுக்காக மட்டும் Firebase யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் ஆத்தென்டிகேஷன் வந்துட்டு லைக் MERN stackல பண்ணுறது இட் வுட் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து நான் Firebase ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ண போகிறேன். பட் நீங்கள் வந்துட்டு MERN stack ஆத்தென்டிகேஷன் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ யான் அண்ட் Firebase கொடுத்துறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு Firebase ப்ராஜெக்ட் தேவையான டிபெண்டன்சிஸ் எல்லாத்தையுமே எனக்கு இன்ஸ்டால் பண்ணிடும். ஸோ தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேயா, ஃபைன். ஸோ ஐ குட் சே தட் லைக் நான் ஸ்ட்ரீம் பார்க்கும்போது தான் தெரியுது, நான் ஸ்ட்ரீம் பண்ணுறதுலேருந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 3 to 4 minutes லைக் ஓகே ஓகே கேமிங் கண்ட்ரோலர், தேங்க்யூ ஸோ மச். ஓகே 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 ஃபைன். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு எஸ் யூ கரெக்ட் கைஸ். ஸோ நிறைய பேர் சொன்னீங்க நான் பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது லைக் அந்த ஸ்ட்ரீம் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகுது. ஸோ இப்போ திருப்பி வந்துட்டு நான் Firebase பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஸோ திருப்பி லேக் ஆகும் ஐ திங்க் ஸோ, பட் ஐ நாட் ஷுர் லைக் கண்டிப்பாக லேக் ஆகுமா இல்லையா அப்படின்றது. But I hope everything goes well and great. ஸோ இந்த மீன் டைமில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கேளுங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீமை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஸோ நீங்கள் இருக்க ஏதாவது டெக்னிக்கல் குரூப்ஸில் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மேபி லைக் அவங்களுமே ஜாயின் பண்ணுவாங்க. பிகாஸ் ஐ வாண்ட் தி ஸ்ட்ரீம் டு பி லைக் தமிழ் யூடியூப் சேனலில் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம் கொஞ்சம் பெரிய லெவலில் போகணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் MERN stackல கம்ப்ளீட் பில்ட் வந்துட்டு லைக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஹை லெவலில் இல்லை. ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த பில்ட் நான் பண்ணுறது. ஓகே, ஸோ அதனால எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ கைஸ். ஸோ Firebase இன்ஸ்டால் ஆகிட்டு, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக Firebase வந்துட்டு செட்டப் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ லெட் மீ கோ டு Firebase. ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னா கூகுளில் போய்ட்டு Firebase அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ லெட் மீ சேஞ்ச் திஸ். ஓகே, ஸோ firebase.google.com சைட்டுக்கு போயிடுறேன். ஸோ இங்கே போய்ட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டேட்டா கூகுள் அக்கௌண்ட் லாகின்ல தான் வச்சுருக்கேன். ஸோ அதில் போய்ட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு கோ டு கன்சோல் அப்படின்றத கொடுத்துடலாம். ஸோ இங்கே கோ டு கன்சோல் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் ஃபைன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ கிரியேட் அ ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஸோ
So project name கொடுக்கலாம். So let me give it as MERN what's app. Okay, and I accept the Firebase terms and conditions. So continue கொடுத்துட்டு so Firebase analytics கேக்குறாங்க. So in fact like Google analytics நமக்கு தேவை கிடையாது. So அப்போ அதை enable ல இருந்து எடுத்து disable பண்ணிட்டு create project கொடுத்துடலாம். Okay, bro Linux யூஸ் பண்ணலாம் டெவலப்மெண்ட்டுக்கு லேப்டாப் 4GB தான் RAM பட் yeah I know like Linux வந்துட்டு like I was been using but என்ன பண்ணா வந்துட்டு like நிறைய எனக்கு வந்துட்டு like other than development தவிர்த்து other softwares productive softwares யூஸ் பண்ணும்போது like Linux அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகலை ஸோ அதனால தான் வந்து நான் லினக்ஸ்லாம் திரும்பி விண்டோஸ் மாறிட்டேன் பட் கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீமில் வந்து ஒரு பெரிய அப்கிரேட் இருக்குது ஸோ அப்போ நீங்களே பார்ப்பீங்க ஓகேயா ஓகே தினேஷ்குமார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன் ஸோ இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லா நமக்கு ரியாக்டுக்கு தேவையான எல்லா கோட் டிபெண்டன்சிஸையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ தட் வி கேன் மூவ் ஃபர்தர் ஓகேயா ஸோ இங்கே கண்டினியூ கொடுத்துட்றேன் நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு லெட் மீ கோ டு த வெப் நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு மை வெப் ஆப் அப்படின்ற இந்த இதுக்கு போயிட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து வாட்ஸ்அப் க்ளோன் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஆல்சோ சார் ஃபயர்பேஸ் ஹோஸ்டிங் ஸோ இங்கே நம்ம எனக்கு ஹோஸ்டிங்லாம் பார்க்க போகிறது இல்லை ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஓகேயா ஸோ ரெடியாக இருங்க பிகாஸ் ஃபயர்பேஸ் நம்ம எனக்கு யூஸ் பண்ண போகிறது வந்துட்டு ஃபயர்பேஸ் வெர்ஷன் 9 ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த எல்லாமே வந்துட்டு வெர்ஷன் 7 இருக்கும் இல்லை 8 இருக்கும் பட் லைக் பாஸ்ட் ஒரு 5 or 6 months முன்னாடி வந்து வெர்ஷன் 9 வந்திருக்கு ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஃபயர்பேஸ் வெர்ஷன் 9 யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கம்ப்ளீட்லி வந்துட்டு அவங்களோட லைப்ரரியோட கோர் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய மாற்றிருக்காங்க ஸோ அது எப்படி அப்படின்றத கண்டிப்பாக பாருங்க ஓகேயா ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே கண்டினியூ டு கன்சோல் கொடுத்துட்றேன் ஸோ நம்மளோட ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு இதில் போயிட்டு லைக் இந்த ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு so where is it so support email set பண்ணிடுறேன் and then இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த ஃபயர்பேஸ் கான்ஃபிக் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதை கம்ப்ளீட்டாக காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேயா ஸோ அந்த ஃபயர்பேஸ் கான்ஃபிகரேஷனை மட்டும் காப்பி பண்ணிட்டு let me go back here and இங்கே என்ன பண்ணால் அந்த சோர்ஸ் ஃபோல்டருக்கு உள்ள firebase.js ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு இதில் இதை பேஸ்ட் பண்ணிடணும் ஓகேயா ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு தேவையான ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் பட் அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம தேவைப்பட போகிறோம் இன்னும் சிலதையும் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னா வந்துட்டு மெட்டீரியல் யூஐ எஸ் இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம மெட்டீரியல் யூஐ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ மெட்டீரியல் யூஐ ஸோ அங்கே இருக்குது ஸோ த ரியாக்ட் காம்பனன்ட் லைப்ரரி விச் யூ ஆல்வேஸ் வாண்டட் ஸோ என்ன பண்ண வந்துட்டு மெட்டீரியல் லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணும்போது இப்போ லைக் வெர்ஷன் 5 யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் மெட்டீரியல் யூஐ கோர் மெட்டீரியல் ஐகான்ஸ் மட்டும் அந்த ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணாலே போதும் நீங்கள் ஐகான்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் மெட்டீரியல் யூஐ கோரோட காம்பனன்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பட் வெர்ஷன் 6 இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு நிறைய அடிஷ்னலாக வந்துட்டு ஸ்டைல்டு காம்பனன்ட்ஸ் இந்த மாதிரி அண்ட் தென் வந்துட்டு ஃப்ரேமர் மோஷன் இந்த மாதிரி நிறைய அடிஷ்னல் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட சப்போர்ட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு நமக்கு மெட்டீரியல் வந்துட்டு ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து அந்த செட்டப்பையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் இல்லைனா ஒர்க் ஆகாது ஓகேயா ஸோ இது தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதுக்கு என்னென்னலாம் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இஃப் ஐ ஜஸ்ட் கோ டு கெட் ஸ்டார்டட் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைக் இன்ஸ்டாலேஷன் ஸோ இதே கொடுத்துருப்பாங்க லைக் என்னெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு ஸோ யான் ஆட் மெட்டீரியல் யூஐ at MUI/material at emotion/react at emotion/styled ஸோ இது எல்லாமே வேணும் இல்லை நீங்கள் ஸ்டைல் காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கீழே இருக்கிறது இது பண்ணிக்கலாம் பட் ஐ am just going to go with the first one ஸோ இங்கே என்ன பண்ண வந்துட்டு கிளியர் பண்ணிட்டு ஸோ இது அண்ட் இது போக என்ன அப்படின்னா வந்துட்டு வேற எதாவது வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை தாண்டி இதில் என்ன பண்ணா வந்துட்டு எனக்கு மெட்டீரியல் ஐகான்ஸ் வேணும் ஸோ அப்போ அதை இது பண்ணிடுறேன் at MUI/icons -material ஓகே அண்ட் தென் என்ன அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ரவுட்டிங் பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேர் ரியாக்ட் ரவுட்டிங் வந்துட்டு அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களும் இன்னைக்கு வந்துட்டு ஸ்ட்ரீம் நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க இட்ஸ் அன் ஆசம் லைப்ரரி ஒரு பெரிய ரியாக்ட் டெவலப்பர்
ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு ரியாக்ட் டெவலப்பராக பிளேஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா, இந்த லைப்ரரி வந்துட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். தெரியாமல் லைக் ரியாக்டில் வந்துட்டு நீங்கள் அட்வான்ஸ்டு அப்படின்ற அந்த ஒரு இதே சொல்ல முடியாது. ஓகேயா? ஸோ அப்போ என்ன பண்ண வந்துட்டு அந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்றது. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சியோஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இந்த பேக்கேஜ் இதுக்கு அப்படின்னா வந்துட்டு லைக் நம்ம ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட் மேக் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க ஃபெச் ஃபங்க்ஷன் மாதிரி. இப்போ டிஃபால்ட்டாக ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க ஃபெச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால ஏபிஐ ரிக்வஸ்ட் மேக் பண்ண முடியும். பட் ஆக்சியோஸ்ன்றது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லைப்ரரி வித் விச் வி கேன் லைக் அதே மாதிரி இதை மேக் பண்ணலாம். அதே ஏபிஐ ரிக்வஸ்ட் எல்லாமே மேக் பண்ணலாம். பட் இன்னும் லைக் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் ஸ்டாப்ஸ் எல்லாமே. ஸோ அவ்வளோதான். ஸோ ப்ரெட்டி மச் இப்போதைக்கு நமக்கு இது போதும். ஸோ இதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ ஹோப் இதை இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பாக லேக் இருக்கும் அப்படின்றது வந்துட்டு ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் நாட் ராங். ஓகே, லெட் மீ just like go ஓகே. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு எஸ். ஸோ ஆக்சுவலாக கைஸ் இதோட நமக்கு ரியாக்டில் இருக்க பேக்கேஜஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகுது. ஸோ இதுக்கு மேலே வேறு எந்த பேக்கேஜுமே கிடையாது. ஸோ இது இன்ஸ்டால் ஆகும் வரைக்கும் மட்டும் லைட்டாக லேக் இருக்கும். ஸோ பிகாஸ் நான் வந்துட்டு ஸ்ட்ரீம் பண்ணுற அந்த சாஃப்ட்வேர் என்னால் பார்க்க முடியுது. லைக் அந்த லேக் வந்துட்டு தெரியுது. ஓகேயா? ஸோ ஜஸ்ட் பேர் வித் மீ அப் டு திஸ் பிளேஸ் அலோன். ஸோ என்ன அப்படின்னா வந்து நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க. லெட் வி சி. எஸ் தினேஷ்குமார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் எல்லா பேக்கேஜஸையும் ஃபர்ஸ்ட்டே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அண்ட் என்னென்ன பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிட்டு அதை நீங்களும் இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகேயா? And James Robin, hi bro, how to create VR video, upload and play in React Native. Okay, so VR வந்துட்டு React Nativeல there are some libraries. Okay, so VR like VR videos play பண்றதுக்கு and even VR apps create பண்றது கூட React Native certain libraries இருக்கு. ஸோ அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி React Native environment செட் பண்ணி லைக் வந்துட்டு அதை டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேயா? மெட்டீரியல் வே எதுக்கு ப்ரோ? யூஐக்காகவா? எஸ். ஸோ மெட்டீரியல் வேயோட ஐகான்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் மெட்டீரியல் வேலேருந்து சில லைக் ஒரு 2 or 3 காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு மெட்டீரியல் வே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ பூட்ஸ்ட்ராப் போல அப்படின்னு சொல்ல முடியாது. பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ கம்ப்ளீட் சிஎஸ்எஸ் லைப்ரரி. ஸோ மெட்டீரியல் யூஐ அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ காம்பனன்ட் பேஸ்ட் லைப்ரரி. ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஸ்டைல்ஸ் எல்லாமே இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு காலம் ஸ்பேன் பண்ணலாம், ரோ ஸ்பேன் பண்ணலாம், கிரிட் ஸ்டைலிங், ஃப்ளெக்ஸ் ஸ்டைலிங், இது எல்லாமே வந்துட்டு பூட்ஸ்ட்ராப் நம்ம ப்ரொவைட் பண்ணும். வேற மெட்டீரியல் யூஐல அதெல்லாமே கிடையாது. இட்ஸ் மோர் ஆர் லைக் வந்துட்டு காம்பனன்ட் ஓரியன்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதான் வந்துட்டு இதுக்கான மெயின் திங். பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது எப்படி சொல்லலாம்னா டெய்ல்வின் சிஎஸ்எஸ் அண்ட் மெட்டீரியலோட காம்பினேஷனா வந்துட்டு நம்ம பூட்ஸ்ட்ராப்பை சொல்லலாம். ஓகேயா? வேராஸ் மெட்டீரியல் அப்படின்றது ஜஸ்ட் அ காம்பனன்ட். இது டெய்ல்வின் சிஎஸ் அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட் சிஎஸ்எஸ் லைப்ரரி. பூட்ஸ்ட்ராப் அப்படின்றது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்த ஒரு இது மாதிரி. ஓகேயா? பட் எதனால நான் நிறைய வீடியோஸ்ல பூட்ஸ்ட்ராப் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்துட்டு பிகாஸ் பூட்ஸ்ட்ராப் இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் திங் விச் எப்படி சொல்ல, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன பாக்ஸ்க்குள்ள உங்களை அடைச்சு வச்சுட்டு இதுக்குள்ள மட்டும்தான் நீங்க உங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இருக்கணும். ஸோ இதை தாண்டி வெளியே உங்க டெவலப்மெண்ட் ப்ராசஸ் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அதனாலதான் என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் நான் அந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஓகேயா? ஸோ we get it going. Fine. ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் லைக் 38 லைக்ஸில் இருக்கும். ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும், ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ என்னோட சப்போர்ட் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்கை வந்துட்டு செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்கள் வந்துட்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை காலேஜ் ப்ராஜெக்ட்ஸில், இல்லை வேறு ஏதாவது ப்ராஜெக்ட்ல டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லை நம்ம வீடியோஸ்லேயே பார்த்து ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணும்போது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கவுண்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணிடுங்க. பிகாஸ் அதில் நீங்கள் உங்களோட டவுட்டை டேரெக்டாக என்கிட்ட கேட்க முடியும். ஓகேயா? Fine. So I think so it would take around like ஒரு 1 or 2 minutes. So packages install ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆகும்போதும் ஸ்ட்ரீம் இட்ஸ் லுக்கிங் பெட்டர். ஸோ எதனாலன்னு தெரில. பட் என்ன அப்படின்னா என் சிஸ்டம் வந்துட்டு லைக் ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது பிகாஸ் ஐ எம் யூசிங் மை சிஸ்டம் அ லாட். ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு அப்கிரேட் இட். ஸோ மேபி லைக் அப்கமிங் ஸ்ட்ரீம்ஸில் வந்துட்டு யூ வில் ஃபீல் மச் திங்ஸ் பெட்டர். ஓகேயா? ஸோ யா, ஹோப் ஃபார் த பெஸ்ட்.
ஸோ காய்ஸ் ஜஸ்ட் 2 likes away 40 likes ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் உங்களோட கொலீக்ஸ் அவங்களுக்கும் வந்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் MERN ஸ்டாக் லேர்ன் பண்ண நினச்சாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐ கேன் அஷ்யூர் யூ தேட். ஸோ லெட் மீ கீப் கோயிங். Okay, it's trying to take some. Okay, fine. இது டைம் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மீன் டைமில் என்ன பண்ண வந்துட்டு ஃபயர்பேஸில் ஒரு சின்ன செட்டப் இருக்குது. ஸோ அந்த செட்டப் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ let me move back. Yep. So here. So Firebase build and authentication. And இதில் என்ன பண்ணா get started. And இதில் என்ன பண்ணா வந்துட்டு ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆத்தன்டிகேஷன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கூகுள் ஆத்தன்டிகேஷன். ஸோ கூகுள் செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே எனேபிள் கொடுத்துட்டு ஸோ ப்ரெட்டி மச் இதில் எந்த சேஞ்சஸுமே பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்துடலாம். யா ஃபைன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஸ்டெப் நீங்கள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களால் வந்து கூகுள் ஆத்தன்டிகேஷனை வந்து ஈவன் தோ நீங்கள் ஃபயர்பேஸில் கோட் எல்லாமே கரெக்டாக ரைட் பண்ணாலும் அந்த ஆத்தன்டிகேஷன் மெத்தட் கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனில். ஸோ இங்கே ஃபயர்பேஸில் வந்துட்டு நீங்கள் அந்த கூகுள் ஆத்தன்டிகேஷன் அப்படின்றதுல எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அது ஒர்க் ஆகும். ஓகேயா? ஸோ யப் ஐ திங்க் ஸோ திங்க் இஸ் கோயிங் குட் அண்ட் கிரேட். So let me see with these. Okay, fine. So பாத்தீங்க அப்படின்னா தெரியும் கம்ப்ளீட்டாக வந்து இதில் எல்லாமே இன்ஸ்டால் ஆகிட்டு. ஓகேயா? ஸோ தட்ஸ் கிரேட். ஹாய் குணால். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா வந்துட்டு லைக் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய நம்ம டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஐ வில் மீட் யூ தேர். ஓகே? ஸோ காய்ஸ் என்னை ரீச் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸோ என்னோட இன்ஸ்டாகிராமில் டேரெக்டாக என்னை ரீச் பண்ணலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு லைக் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஒரு சஜஷன்ஸ் வேணும் அப்படின்னா வந்துட்டு கீழே டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்குது. நான் திருப்பியும் சொல்கிறேன், கீழே டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ லெட் மீ கீப் கோயிங். ஓகே, ஸோ ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் இதெல்லாமே செட்டப் பண்ணியாச்சு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். ஓகேயா? ஸோ ஸ்டார்ட். ஸோ என்னோட ரியாக்ட் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. Okay. So application start ஆயிட்டு இருக்குது. So let me wait up to that. ஸோ இந்த மீன் டேபிள் என்ன பண்ணால் வந்துட்டு ரியாக்டில் எப்போதுமே ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா கிளீனப் ப்ராசஸ். ஸோ கிளீனப் ப்ராசஸ் அப்படின்றது என்னன்னா நமக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. ஓகேயா? அண்ட் இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ரியாக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரும்போது எல்லா டெவலப்மெண்ட்டுமே நமக்கு எப்போதுமே இந்த சோர்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு வெளியே எதையுமே நம்ம ஆட் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு எனக்கு தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த செட்டப் டெஸ்ட் ஃபைல் தேவை கிடையாது, ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ் தேவை கிடையாது, லோகோ ஃபைல் தேவை கிடையாது, அண்ட் app.test ஃபைல். ஸோ இந்த ஃபைல்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. ஸோ அதெல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். இங்கேருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு index.js ஃபைலில் ஸோ இப்போ நான் ரிமூவ் பண்ண ஃபைல்ஸை சில ஃபைலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அதையும் நான் ரிமூவ் பண்ணணும். ஸோ index.js ஃபைலில் இந்த லைன்ஸை கிளியர் பண்ணிடுறேன். அண்ட் இங்கே இருக்க அந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் app.jsல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் கோடையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் RAFC அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஸோ இங்கே RAFC அப்படின்னு டைப் பண்ணும்போது என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ரியாக்டோட கோட், அதாவது வந்துட்டு எனக்கு ரியாக்டோட இது ஆரோ ஃபங்க்ஷன் கோட் வந்துட்டு எனக்கு வரணும், ஆரோ ஃபங்க்ஷன் காம்போனன்ட் வரணும் அப்படின்னு சொல்கிறேன் வித் அன் எக்ஸ்போர்ட் ஸ்டேட்மெண்ட். அதான் RAFC அப்படின்றது. ஸோ இங்கே என்ன பண்ண வந்துட்டு இந்த டிவ்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு h1 டேக்ல ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதை சேவ் பண்ணிவிட்டு இஃப் எவ்ரி திங் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இங்கே எனக்கு எல்லாமே கம்பைல் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வரணும். அண்ட் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இங்கே ஹலோ கைஸ் அப்படின்னு இருக்கணும். ஓகேயா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கும் கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் ஆசம், இட்ஸ் கிரேட் கைஸ். ஓகேயா? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டீங்க. அண்ட் ஸோ இங்கேருந்து என்ன பண்ண வந்துட்டு ஃபர்தராக மூவ் ஆகலாம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நமக்கு இனிஷியல் செட்டப் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் அண்ட் இது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஆத்தென்டிகேஷன் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈவன் ஃபர்தர் ஸ்டெப்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதையும் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சோர்ஸ் ஃபோல்டர் என்ன அப்படின்னா இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லாகின் காம்பனன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் த லாகின் காம்பனன்ட். ஸோ இதுக்கு லாகினுக்கு வந்துட்டு லாகின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு login.js அப்படின்னு ஒரு ஃபைல். ஸோ இந்த ஃபைலில் தான் நம்மளோட லாகின் காம்பனன்ட் இருக்க போது. அண்ட் login.css ஒரு ஃபைல். இதில் தான் வந்துட்டு இந்த லாகின் காம்பனன்ட்டுக்கு தேவையான ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு RAFC அப்படின்னு. இந்த RAFC உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா இட்ஸ் ஃபைன். பை டிஃபால்ட்டாக அது ஒர்க் ஆகாது. ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா உங்களோட எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு VS கோடில் ES7 அப்படின்னு மேலே சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வரும். ஸோ இந்த ES7 React Redux GraphQL React Native Snippets அப்படின்றது. ஸோ இந்த பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, இந்த எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு RAFC டைப் பண்ணுங்கள், இந்த இது ஒர்க் ஆகும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு நம்மளோட லாகின் காம்பனன்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த லாகின் காம்பனன்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன் லாகின் அப்படின்னா. அண்ட் இங்கே ஒரு div with a class name லாகின் கண்டெய்னர் அப்படின்னு. அண்ட் இதில் ஒரு இமேஜ் டேக். அண்ட் இந்த இமேஜ் டேக்ல என்ன அப்படின்னா வந்துட்டு சோர்ஸில் ஒரு லோகோ மேபி லைக் வாட்ஸ்அப் லோகோ ஆட் பண்ணலாம். ஸோ we go to Google and WhatsApp logo images. ஓகே, ஸோ வாட்ஸ்அப் லோகோ இருக்குது. ஸோ இதில் காப்பி இமேஜ் அட்ரஸ் கொடுத்துட்டு we go back here and இங்கே சோர்ஸில் அதை பேஸ்ட் பண்ணிட்டு ஆல் டெக்ஸ்டில் லோகோ அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்கே இமேஜ் கீழே div கிளாஸ் நேமில் வந்துட்டு லாகின் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு H1 டேக்குள்ள sign in to வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு பட்டன் காம்பனன்ட். அண்ட் இந்த பட்டன் காம்பனன்ட் எங்கேருந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா வந்துட்டு மெட்டீரியல் யூஐயோட பட்டன் இது. ஓகேயா? ஸோ இங்கே இம்போர்ட் ஃப்ரம் @mui/material இருந்து இந்த பட்டன் அப்படின்றது. பட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் மெட்டீரியல்லேருந்து நீங்கள் ஒரு காம்பனன்ட்டை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு அது கம்பைல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே? ஸோ இப்போ இதே பாருங்கள், நான் வந்துட்டு சைன் இன் வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிட்டு லைக் லெட் மீ app.jsல இதில் வந்துட்டு மேபி இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கம்பைலிங் கொஞ்சம் டைம் எடுக்குது பார்த்தீங்களா? பிகாஸ் எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இதை பண்ணும்போது இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு டேக் சம் டைம். ஓகேயா? ஸோ லெட் மீ வெயிட் அப் டு தட். ஓகே, ஃபைன். ஓகே, ஃபைன். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸ்க்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ இது வரைக்கும் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிட்டு. ஓகே, கிரேட். கிரேட். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா லோகோ அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் சைன் இன் வித் கூகுள்னு ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கிளிக் பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஒரு எஃபெக்டோட இருக்கும். ஸோ அதுக்காக தான் மெட்டீரியல் யூஐ பட்டன் யூஸ் பண்ணேன், வேறு இல்லை. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் லெட் மீ மூவ் டு த ஃபர்தர் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஆத்தென்டிகேஷன் இது பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்போ அந்த ஆத்தென்டிகேஷன் தேவையான ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மற்ற செட்டப் எல்லாத்தையும் firebase.js ஃபைலில் தான் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் Firebase யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட், இட்ஸ் ஃபைன். பட் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வெர்ஷன் 9. ஸோ இதில் இருக்க போகிற இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கட்டும் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெர்ஷன் 8 and 7 லைக் பார்த்துருந்தீங்க அப்படின்னா. ஸோ லெட் மீ ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு firebase/app அப்படின்றதுல இருந்து
ஸோ இதில் இருந்து என்ன பண்ணால் வந்து இனிஷியலைஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இது பண்ணும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபயர்பேஸ் ஸ்லாஷ் ஆத் அப்படின்றதுலேருந்து ஸோ இதுலேருந்து என்ன பண்ணால் கெட் ஆத் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் தென் என்ன பண்ணால் கூகுள் ஆத் ப்ரொவைடர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன். ஓகேயா, ஸோ ஃபங்க்ஷன் சொல்ல முடியாது, இந்த கூகுள் ஆத் ப்ரொவைடர் கிட்டத்தட்ட ஒரு வேரியபிள் மாதிரி. ஓகேயா, ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இங்கே என்ன பண்ணால் கான்ஸ்ட் ஆப் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலைஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர்பேஸ் கான்ஃபிகரேஷனை பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்த லைனில் கான்ஸ்ட் ஆத் இஸ் ஈக்குவல் டு கெட் ஆத் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஆத் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இங்கே. ஸோ இந்த வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஆத்தென்டிகேஷன் லேட்டராக பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கான்ஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்றது வந்துட்டு அந்த கிளாஸ் நேம் கூகுள் ஆத் ப்ரொவைடர் அப்படின்ற அந்த கிளாஸ் நேம் இன்ஸ்டன்ஸ் வந்துட்டு இதில் டிஃபைன் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ இங்கேருந்து என்ன அப்படின்னா இந்த 3 வேரியபிள்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். எதெல்லாம் அப்படின்னா ஆப்பு, ஆத், தென் ப்ரொவைடர். ஓகேயா, ஸோ இந்த 3த்தையும் வந்துட்டு இங்கேருந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ரிட்டி மச் வந்துட்டு இந்த ஃபைலோட ஒர்க் நமக்கு ஃபினிஷ் ஆகிட்டு. ஓகேயா, ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு லைக் இனிஷியலைஸ் ஆப் அப்படின்ற ஃபங்க்ஷன் இந்த ஃபயர்பேஸ் கான்ஃபிகரேஷனை வச்சு நம்மளோட இந்த ரியாக்ட் ப்ராஜெக்டில் ஃபயர்பேஸ் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு அண்ட் தென் வந்துட்டு ப்ரொவைடர் அப்படின்றது நம்ம கூகுள் ஆத்தென்டிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் ஆத் ப்ரொவைடர் மாதிரி. இப்போ நான் ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக் ஆத் ப்ரொவைடர் இருக்கும். இப்போ கிட்டப் அப்படின்னு டைப் பண்ணால் ஸோ கிட்டப் ஆத் ப்ரொவைடர் இருக்கும். ஸோ நிறைய ஆத் ப்ரொவைடர்ஸ் இருக்கும். நம்ம கூகுள் யூஸ் பண்ணுறதுனால கூகுள் ஆத்தென்டிகேஷனால கூகுள் ஆத் ப்ரொவைடர். கெட் ஆட் அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ காமன் ஃபங்க்ஷன் ஆத்தென்டிகேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஓகேயா, ஓகே ஃபைன். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 43 லைக்ஸில் இருக்கும். ஜஸ்ட் 2 லைக்ஸ் அவே 45 லைக்ஸுக்கு. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணிருங்க. ஓகேயா, ஸோ லெட் மீ கெட் பேக் ஹியர். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு லெட் மீ கோ டு த login.js ஃபைல். ஸோ இங்கே தான் வந்துட்டு லாகின் ப்ராசஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இந்த மீன் டைமில் ஐடி மதன் குமார் ஸோ டவுட் கேட்டிருக்கீங்க ப்ரோ, லினக்ஸில் npm ஸ்டார்ட் ஆர் யான் ஸ்டார்ட் கொடுத்தா லொக்கேஷன் எரர் வருது ப்ரோ. ஃபைல் பாத் கரெக்டாக தான் இருக்குது, எரர் -3ன்னு காட்டுது. பப்ளிக் ஃபோல்டர் மென்ஷன் பண்ணிட்டு ப்ரோ என்ன ப்ராப்ளம்? ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு லைக் புதுசாக ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணால் வந்துட்டு டேரெக்டாக லைக் சிடி அந்த ஃபோல்டர் நேம் npm ஸ்டார்ட் ஆர் யான் ஸ்டார்ட் கொடுத்து பாருங்க. பேக்கேஜ் -log.json ஃபைல் இருந்தால் npm ஸ்டார்ட், yarn.log இருந்துச்சு அப்படின்னா yarn ஸ்டார்ட். ஸோ அதை கொடுத்து பாருங்க. ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேயா, ஸோ லெட் மீ கெட் பேக் ஹியர். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு login.js ஃபைலில் we are going to do the authentication. ஓகேயா, ஸோ இங்கே என்ன பண்ணா sign in அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணா வந்துட்டு ஸோ நம்ம அந்த ஃபயர்பேஸ்.js ஃபைலை கிரியேட் பண்ண சில விஷயங்களையும் அண்ட் அது போக ஃபயர்பேஸில் ஆத்தில் இருந்தும் சில விஷயங்களை இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஃபயர்பேஸ்.js ஃபைலில் இருந்து ஆத் அப்படின்ற அந்த வேரியபிளையும் அண்ட் தென் ப்ரொவைடர் அப்படின்ற வேரியபிளும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்துட்டு firebase/auth அப்படின்றதுல வந்து sign in with redirect or pop-up. ஸோ ரெண்டுத்துல எது வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க, ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு என்ன பண்ணுன்ற சொல்லிடுறேன். sign in with pop-up அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இங்கே கூகுள் சைன்இன் கொடுக்கும்போது ஒரு பாப்அப் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகி அதில் வந்துட்டு உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட்ஸ் காமிக்கும். நீங்கள் அதுலேருந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறாஸ் கூகுள் ரீடைரக்ட் சைன் வித் ரீடைரக்ட் அப்படின்றது நீங்கள் இருக்கிற பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கு மேலேயே ஒரு கூகுள் பேஜ் அதாவது கூகுள் லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் நீங்கள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பேஜுக்கு இது ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு சைன் இன் வித் பாப்அப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேயா, ஸோ லெட் மீ கோ வித் திஸ் ஒன். ஸோ சைன் இன் வித் பாப்அப். ஸோ இதில் என்ன அப்படின்னா இப்போ இந்த சைன்இன் ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு சைன்இன் வித் பாப்அப் அப்படின்றதுல ஆக்சுவலாக அந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு விஷயங்கள் பாஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண அந்த ஆத் அப்படின்ற வேரியபிள் அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா நம்மளோட ப்ரொவைடர். ஸோ நம்ம இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ப்ரொவைடர். ஸோ இந்த ப்ரொவைடர் ஸோ இந்த இடத்தையும் பாஸ் பண்ணும். ஸோ அதை பாஸ் பண்ணிடுறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு டாட் தென் அண்ட் தென் டாட் கேட்ச் ஆட் பண்ணிடுறேன். ஸோ எரர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் மேபி லைக் அலர்ட் எரர் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் அந்த எரரில் மெசேஜ் அப்படின்ற ஃபீல்டில் என்ன
எரரோ அதோட மெசேஜ் இருக்கும். ஸோ அதை அப்படியே அலர்ட்டில் காமிக்க சொல்லிடுறேன். வேறஸ் இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் இருந்து ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்ன பண்ணால் ஜஸ்ட்டு லாக் தி ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே வேறு பெருசாக அதுவும் இல்லை. அண்ட் இந்த சைன்இன் ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் இந்த பட்டனோட கிளிக்கில் தான். ஸோ இதோட இந்த பட்டனோட ஈவெண்ட் லிசனர்ஸில் ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் வந்துட்டு அந்த சைன்இன் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணிடுறோம். ஓகேயா ஸோ ப்ரிட்டி மச் இது வரைக்கும் டன். ஓகே ஸோ ப்ரிட்டி மச் எல்லாமே குட் அண்ட் கிரேட்டாக தான் போகுது. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு லெட் மீ மேக் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ். அண்ட் இப்போ நான் சைன் வித் கூகுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்னோட கூகுள் அக்கௌண்ட் காமிக்குதா. ஸோ சூஸ் அக்கௌண்ட் அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ எந்த அக்கௌண்ட் வச்சு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேயா ஸோ இப்போ இதில் வந்துட்டு சரி நான் இப்போ இந்த அக்கௌண்ட் கொடுக்குறேன். அண்ட் இப்போ இன்ஸ்பெக்ட் கன்சோலுக்கு போயிட்டு இதில் பார்த்தேன் அப்படின்னா யூசர் கிரெடென்ஷியல் இன்பல்னு இருக்கா. ஜூம் இட் அ பிட். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். பட் இதில் நமக்கு தேவையான முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த யூசர் அப்படின்றது. ஸோ இதில் தான் என்ன அப்படின்னா வந்துட்டு யூசரோட யூனிக் ஐடி, யூசரோட ஃபோட்டோ யூஆர்எல் அண்ட் தென் யூசரோட நேம் அண்ட் யூசரோட இமெயில். ஸோ எல்லாமே எல்லாம் தான் இருக்க போகுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட ரீடெக்ஸ் மாதிரி நம்ம ரீடெக்ஸில் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக ரியாக்ட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் இந்த ஆத்தென்டிகேஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்காக. ஓகேயா ஸோ லெட் மீ கோ பேக் ஹியர். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு ஃபஸ்ட்டு லாகின் பேஜோட ஸ்டைல்ஸை ஃபினிஷ் பண்ணிடலாம். பிகாஸ் நம்ம இந்த காம்பனண்ட் வந்துட்டு அப்போ கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு import /login.css அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் லெட் மீ ஸ்டார்ட் வித் த டாப் ஒன். ஸோ இங்கே என்ன பண்ணால் லாகின் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஒரு கிரேஷ் லைக் ஒரு ஒயிட்டிஷ் கிரே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் வந்துட்டு ஹைட் 100 VH with I think so with width வந்துட்டு 100 VH and then display grid place item center அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா என் ஸ்க்ரீனோட சென்டரில் அந்த லாகின் காம்பனண்ட் எடுத்து பிளேஸ் பண்ணிடும். ஓகே இட்ஸ் ஸ்டில் ஹியர் பிகாஸ் இந்த ஹலோ கைஸ். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு இது எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ட்வீக் பண்ணிடுறேன். என்ன பண்ணால் பை டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்ம HTML இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் ஒரு டிஃபால்ட் மார்ஜின் வேல்யூ அவைலபிளாக இருக்கும். சிலதுக்கு பேடிங் வேல்யூ அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் H1 டேக் பேராகிராஃப் டேக் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, H1ன்றதோட ஹெட்டிங் டேக்ஸ் பேராகிராஃப் டேக்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்துட்டு லைக் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் மார்ஜின் அவைலபிளாக இருக்கும். அட் த சேம் டைம் என்ன அப்படின்னா வந்து லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் UL டேக் OL டேக் ஸோ இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு சர்டைன் பேடிங் அவைலபிளாக இருக்கும். ஸோ எனக்கு அந்த டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய எதுவுமே தேவை கிடையாது. பிகாஸ் அது என்னோட ஸ்டைலை வந்துட்டு லிட்டில் பிட் கன்ஃபியூஸ் பண்ணும். ஸோ அதனால் என்னன்னா அது எல்லாத்தையும் பை டிஃபால்ட்டாக ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு index.css ஃபைலுக்கு போயிட்டு இதில் எல்லா எலமெண்ட்டையும் டார்கெட் பண்ணுறதுக்கு ஸோ ஸ்டார் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னன்னா நம்மளோட HTML ஃபைலில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் டார்கெட் பண்ணும். ஸோ இதில் போயிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு டிஃபால்ட்டாக மார்ஜின் எல்லா எலமெண்ட்ஸுக்கும் 0 அண்ட் பேடிங் 0 தான் இருக்கணும். எனக்கு வேணும் அப்படின்னா நான் அந்த எலமெண்ட்டை டார்கெட் பண்ணி அந்த எலமெண்ட்டுக்கு நான் டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா ஸோ டிஃபால்ட்டாக வந்து எனக்கு எந்த ஸ்டைலுமே இருக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த ஸ்பேசிங் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆயிடும். ஓகேயா ஸோ pretty much இது குட். ஓகே ஸோ let me go back to the login.css. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு we can continue with the further things. ஸோ login CSS. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு லாகின் கண்டெய்னர் அப்படின்றதுக்கு ஸோ சுற்றி பேடிங் 100 pixels, டெக்ஸ்ட் அலைன் சென்டர், பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒயிட், பார்டர் ரேடியஸ் வந்துட்டு 10 pixel and then box shadow வந்துட்டு x axis 0, y axis 1 pixel and then வந்துட்டு spread வந்துட்டு ஒரு 3 pixel ஆட் பண்ணிட்டு RGBA 0,0,0,0.12 அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே let me see how this looks.
ஓகே ரைட்டாக சின்னதாக ஒரு ஷேடோ எஃபெக்ட் இருந்த மாதிரி இருக்குது, சுற்றி அந்த இதுவும் இருக்குது. ஃபைன், ஓகே. ஸோ app.jsல போய்ட்டு இந்த இதை ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கு அடுத்தது login.cssல ஸோ அந்த லாகின் கண்டெய்னருக்கு அந்த இமேஜுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ லாகின் கண்டெய்னரில் இருக்கக்கூடிய அந்த இமேஜ் டேகை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு ஆப்ஜெக்ட் ஃபிட் வந்து கண்டெயின் and then height வந்துட்டு just 100 pixels and then வந்துட்டு margin bottom வந்துட்டு ஒரு 40 pixel அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். நீங்க என்ன அப்படின்னா அதில் போய் செக் இட். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இதாகிட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த லாகின் கண்டெய்னருக்குள்ள இருக்கிற பட்டன் டேக். ஸோ நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ, இங்கே லாகின் கண்டெய்னரில் அப்படின்ற இந்த இதுக்குள்ள வந்துட்டு நீங்கள் மெட்டீரியல் யூஐ பட்டன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் எப்படி வந்து நீங்கள் பட்டன் டேகை செலக்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் இதை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். லாகின் கண்டெய்னருக்குள்ள அது வெறும் பட்டன் டேக் தான் இருக்கும். அந்த பட்டன் டேக்ல இப்போ டிஃபால்ட்டாக நிறைய ஸ்டைல்ஸ் ஆட் ஆகி தான் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பனண்ட், ஒரு பட்டன் காம்பனண்ட்டே கொண்டு வந்துருக்குது. நான் டேரெக்டாக அந்த பட்டன் காம்பனண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அதில் சர்டைன் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மார்ஜின் டாப் 50 பிக்சல்ஸ், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு இன்னெரிட் அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா மெட்டீரியல் பட்டன்ஸ் வந்து உள்ளே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து எப்போதுமே அப்பர் கேஸில் வச்சுக்கும். நான் இன்னெரிட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்க்ளமேட்டரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா நான் பட்டனுக்கு உள்ள டெக்ஸ்ட் எப்படி கொடுத்துருக்கணும் இதே ஸ்டைலில் எனக்கு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சைன் இன் கூகுள் அப்படின்ட்டு அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு லைக் ஒரு க்ரீன் கலர் செட் பண்ண போகிறேன். அண்ட் இது எதுக்காக அப்புறம் அந்த எக்ஸ்க்ளமேட்டரி இம்பார்ட்டன்ட் கொடுக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைம்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு மெட்டீரியலோட ஸ்டைல்ஸை ஓவர் ரைட் பண்ண முடியும். பிகாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் ஈவன் தான் இங்கே ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம், அது அங்கே உங்கள் ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ரீசன் என்ன அப்படின்னா மெட்டீரியல் யூஏ உங்கள் ஸ்டைல்ஸை ஓவர் ரைட் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே என்ன அப்படின்னா கலர் ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்லி நான் கஸ்டமைஸ் பண்ண பட்டன் மாதிரியே இது இருக்கும். ஓகேயா, ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு app.jsலையும் வந்துட்டு சில கிளாஸ் நேம்ஸ் ஆட் பண்ணிட்டு இதுலேயும் சில ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இங்கே கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப் அப்படின்னு சொல்லிடுறேன் அண்ட் இதை சேவ் பண்ணிட்டு app.css. ஸோ ஃபஸ்ட் app.jsல css ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கலாம். import ./app.css அண்ட் இதில் இருக்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ஆப் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு மட்டும் டிஸ்பிளே கிரிட்டு பிளேஸ் ஐட்டம்ஸ் சென்டர் ஹைட் 100 VH. ஸோ VH அப்படின்னா வெர்டிக்கல் ஐடியா ஸ்க்ரீனோட என்டையர் 100% எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு DADB3 லைக் ஒரு ஒயிட்டிஷ் கிரே, கிட்டத்தட்ட கொஞ்சம் டார்க்கராக இருக்கும் பெட் இது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஸ்க்ரீனோட சென்டரில் எனக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகேயா, ஸோ இனிஷியல் செட்டப் வந்துட்டு pretty much done. ஓகே, கிரேட். ஸோ காய்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 43 லைக்ஸில் இருக்கும். ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. we still got a lot of way to go. ஸோ உங்களோட சப்போர்ட்டும் கடைசி வரைக்கும். ஸோ மறக்காமல் ஸ்ட்ரீமோட எண்ட் வரைக்கும் இருந்து பாருங்கள். ஓகேயா, ஓகே. ஸோ லெட் we keep moving. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு சைன் வித் கூகுள் கொடுத்த உடனே நமக்கு லாகின் ஆகி ஸோ வாட்ஸ்அப் சேட் பேஜுக்கு போகணும். ஸோ இதுக்கு இந்த ஆத்தென்டிகேஷன் அதையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கான்டெக்ஸ்ட் ஏபிஐ நம்ம செட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸில் என்ன அப்படின்னா புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சேயிங் தட் கான்டெக்ஸ்ட் ஏபிஐ அப்படின்னு. ஸோ ஏபிஐ அப்படின்னா வந்துட்டு கான்டெக்ஸ்ட் ஏபிஐனா ஸோ நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற ஏபிஐ அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஸோ அதுக்கு ரியாக்டில் அதுக்கோட நேம் வந்துட்டு கான்டெக்ஸ்ட் ஏபிஐ. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் ஹூக்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ஒரு ரிடெக்ஸ் மாதிரியான ஸ்டஃப். ஓகேயா, ஸோ என்டையர் அப்ளிகேஷன் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் அதுதான் இது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான ஸ்டப்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இம்போர்ட் react கமா and then from reactல இருந்து create context use reducer
and then use context. Okay, so reactல இருந்து எனக்கு தேவையான ஸ்டஃப்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஸ்டேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு வேரியபிள். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த யூஸ் கான்டெக்ட் டூக்கு வந்துட்டு ஸோ யூஸ் கான்டெக்ட்ஸில் கிரியேட் கான்டெக்ட் ஃபங்க்ஷன் வந்து இதில் அசைன் பண்ணிடுறேன். ஓகேயா, அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் ஸ்டேட் ப்ரொவைடர் அப்படின்னு. அண்ட் இது என்ன அப்படின்னா வந்துட்டு பார்க்கும்போது நார்மல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான் தெரியும். பட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரியாக்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட நேம் கண்டிப்பாக லோவர் கேஸில் இருக்கணும். அண்ட் ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் ஆகணும். எதுக்காக அப்படின்னா பிகாஸ் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். அதுக்கான டிஃப்ரென்ஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு காம்பனண்ட்டுக்கான டிஃப்ரென்ஸை வந்துட்டு லைக் அந்த டெக்ஸ்டோட கேசிங்கில் தான் அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு கொடுத்துட்டு கேசிங் வச்சா அது ஃபங்க்ஷனாக இல்லை காம்பனண்ட் அப்படின்றதே நம்மளால் டிஃபர் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்காக தான். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஸ்டேட் கான்டெக்ஸ்ட் அப்படின்றது இது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டாக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன பண்ணால் ஸ்டேட் கான்டெக்ஸ்டில் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் வேரியபிள் உண்டு. ஸோ அதை கிரியேட் பண்ணிட்டு ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை பாஸ் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த காம்பனண்ட்டில் எனக்கு 3 ப்ராப்ஸ் ரிசீவ் ஆக போகுது. ஸோ எதெல்லாம் அப்படின்னா வந்து ரெடியூசர் அப்படின்னு ஒரு ப்ராப், and then initial state, and then children. ஸோ இதெல்லாம் என்ன ப்ரோ, இதெல்லாம் எங்கேருந்து ரிசீவ் ஆக போகுது அப்படின்னா நான் அதை யூஸ் பண்ணும்போது சொல்கிறேன். பிகாஸ் இப்போ சொன்னாலும் உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் இப்போதைக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணிடுங்க. நம்ம யூஸ் பண்ணும்போது திருப்பி இங்கே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ ஹியர் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் லாஸ்ட் லைனில் என்ன அப்படின்னா வந்துட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் யூஸ் ஸ்டேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஹூக் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன அப்படின்னா யூஸ் கான்டெக்ட்ஸில் வந்துட்டு அந்த ஸ்டேட் கான்டெக்ட்ஸ் அப்படின்றத பாஸ் பண்ணிடுறேன். ஓகேயா, ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட் கைஸ். ஸோ இது வந்துட்டு ஒரு சின்ன இனிஷியல் செட்டப் தான். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு நம்மளோட கான்டெக்ஸ்ட் API ப்ராப்பராக ஒர்க் பண்ணுறதுக்காக. ஓகேயா, ஸோ இதுக்கு பிறகு என்ன பண்ண வந்துட்டு ரெடியூசர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டேட் கான்டெக்ட்ஸ் இந்த இது எல்லாமே என்ன பண்ண போகுது அப்படின்னா வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ நம்ம செவரல் பேஜஸ் வந்துட்டு மெயின்டைன் பண்ண போகிறோம். நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ ரியாக்ட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் பேஜஸ்ன்றீங்க அப்படின்ட்டு. எஸ், இட்ஸ் அ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம்னு ஒரு பேக்கேஜ் பார்த்தோம் பார்த்தீங்களா, இதை வச்சு நம்ம ரியாக்டில் ரவுட்டிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வரலாம். இது எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னா வந்துட்டு ஸ்டில் சிங்கிள் HTML பேஜ். பட் நம்ம யூசர் பார்க்கும்போது என்ன பண்ணால் வேறு வேறு பாத்தில் வேறு வேறு பேஜஸ் இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த ரியாக்ட் ரவுட்டர் டாம் அப்படின்ற பேக்கேஜ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி யூஸ் பண்ணும்போது வேறு வேறு பேஜஸில் இருக்கும். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டும் இன்னொரு காம்பனண்ட் சம்மந்தமே இருக்காது. அப்படி இருக்கும்போது அதுங்களுக்கு இடையில ஸோ அந்த மாதிரி லிங்கே இல்லாத 2 காம்பனண்ட்டுக்கு இடையில டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக தான் இந்த கான்டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த கான்செப்டே யூஸ் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் react.js அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ணால் வந்துட்டு எக்ஸ்போர்ட் கான்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம அப்ளிகேஷனோட ஒரு ஷேர்டு டேட்டா ஸ்டோரேஜ் மாதிரி இது. ஓகேயா, ஸோ என்னோட கம்ப்ளீட் ரியாக்ட் அப்ளிகேஷனும் இந்த டேட்டா ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போது இதுக்கு இனிஷியல் ஸ்டேட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அதில் யூசர்ன்ற ஃபீல்டு நல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ லேட்டராக என்ன அப்படின்னா நம்ம லாகின் பண்ண பிறகு இந்த நல்லுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம லாகின் பண்ண யூசரோட டீட்டெயில்ஸை நான் ஸ்டோர் பண்ணிடுவேன். ஓகேயா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு ஆக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் ஆக்ஷன் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் செட் யூசர் அப்படின்றது வந்துட்டு செட் யூசர் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா, ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஸோ இது என்ன ஒரு ஆக்ஷன் அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா இந்த கான்டெக்ஸ்ட் API அந்த ரெடியூசர்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே தான். பட் வந்து ஒரு ஸ்டேட் வேரியபிள் ஃபங்க்ஷன் மாதிரி. ஓகேயா, இப்போ நார்மலாக ஒரு யூஸ் ஸ்டேட் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் அப்டேட் பண்ண என்ன பண்ணுவீங்க, அதுக்கான அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் அதை அப்டேட் பண்ண முடியும். கரெக்டாக, அப்போ தான் அந்த சேஞ்ச் என்ன ஆகும் உங்கள் ஆப்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த ஆக்ஷன் அண்ட் ரெடியூசர் அப்படின்றது. ஸோ ரெடியூசர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன் அண்ட் அந்த ஃபங்க்ஷன் வச்சு தான் நீங்கள் உங்களோட கான்டெக்ஸ்ட் ஸ்டேட் டேட்டா வந்துட்டு அப்டேட் பண்ண முடியும். பட் அதை அப்டேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும். அந்த ஆக்ஷன் தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேயா, நீங்கள் என்ன பண்ணா வந்துட்டு ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்டேட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிடுறேன்.
அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆக்ஷன் டாட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதை இங்கே டேரெக்டாக சொல்கிறேன் ஆக்ஷன் டைப்ஸ் டாட் செட் யூஸராக இருந்துச்சு அப்படின்னா ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் இங்கே வந்து என்ன டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறோம் இதுதான் என்னோட கான்டெக்ட் ஸ்டேட்டோட புது டேட்டாவாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறோம் ரிட்டர்ன் பண்ணும்போது பழைய ஸ்டேட் டேட்டா என்ன இருந்துச்சோ அது அப்படியே இல்லை அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்துட்டு யூசர் அப்படின்றதுல ஆக்ஷன் டாட் யூசர் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் டிஃபால்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு இந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனை டிஃபால்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிடுறேன். ஓகேயா, ஃபைன். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு பர்ஃபெக்டாக இது பண்ணியாச்சு. இட்ஸ் கோயிங் கிரேட். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஓகேயா, ஸோ அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு ரெடியூசர் இது எல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்துட்டு இதை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இதை எங்கேருந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் இதை நம்ம செட் பண்ணணும். ஸோ எங்கே செட் பண்ண போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம என்டையர் அப்ளிகேஷனாலையும் எந்த ஃபைலில் இருந்து வேணாலும் இந்த டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். இது கிட்டத்தட்ட வந்து லைக் இப்போ நார்மலாக ஒரு காம்பனர்லேருந்து ஒரு காம்பனர் டேட்டா ஆக்சஸ் பண்ணால் நம்ம ப்ராப்ஸ் அப்படின்ற கான்செப்ட் யூஸ் பண்ணி டேட்டாவை பாஸ் பண்ணுவோம். பட் இந்த கான்டெக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம என்டையர் அப்ளிகேஷனும் இந்த டேட்டாவை யூஸ் பண்ணும். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஷேர் டேட்டா மாதிரி. ஸோ அப்போ என்ன பண்ணால் வந்துட்டு என்டையர் அப்ளிகேஷனில் வந்து இந்த டேட்டாவை எடுத்து இது பண்ணிக்க முடியும், ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ என்டையர் அப்ளிகேஷன் போதே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இது எங்கே செட் பண்ண போகிறோம் அப்படின்னு. எஸ், எய்தர் app.js ஃபைலில் செட் பண்ணலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு index.js ஃபைலில் செட் பண்ணலாம். நான் இந்த வாட்டி index.js ஃபைலில் செட் பண்ண போகிறேன். ஓகேயா, ஸோ இங்கே நான் தேவையான எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ இம்போர்ட் ஃப்ரம் ./component/context API/ ரெடியூசரில் இருந்து ஸோ ஃபஸ்ட்டு ரெடியூசரை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கு பிறகு என்ன பண்ணால் வந்துட்டு இதில் இருந்து இனிஷியல் ஸ்டேட் எதுக்கு அப்படின்னா ரெடியூசர் ஃபைலில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் எக்ஸ்போர்ட்டில் ரெடியூசர் ஃபங்க்ஷனையும் நார்மல் எக்ஸ்போர்ட்டில் இனிஷியல் ஸ்டேட்டையும் பண்ணியிருக்கேன். அப்போ கர்லி பிரேஸுக்குள்ளது இனிஷியல் ஸ்டேட்டையும் நார்மலாக ரெடியூசரையும் எடுத்துக்க முடியும். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு இம்போர்ட் ஸ்டேட் ப்ரொவைடர் அப்படின்ற அந்த காம்பனண்ட்டை இங்கே இம்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ component/context API/state provider. அண்ட் இதில் என்ன பண்ணால் வந்துட்டு ஸ்டேட் ப்ரொவைடர் அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா, ஃபைன். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த ஸ்டேட் ப்ரொவைடர் எடுத்து இதில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னோட என்டையர் ஆப் காம்போனண்ட்டும் வந்துட்டு ஸ்டேட் ப்ரொவைடர் காம்போனண்ட்டுக்கு உள்ளே வந்துட்டு. அண்ட் இங்கே என்ன பண்ணால் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்ற ப்ராப்பில் இனிஷியல் ஸ்டேட்டை பாஸ் பண்ணுறேன். அண்ட் ரெடியூசர் அப்படின்றதுல நம்மளோட ரெடியூசர் ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணுறேன். பட் இப்போ நீங்கள் யோசிச்சிங்கன்னா இதில் அடிஷ்னலாக இன்னொன்று இருக்குது பாருங்கள், சில்ட்ரன்ட்டுன்னு ஒரு ப்ராப் இருக்கா. இந்த சில்ட்ரன்ட்டுன்ற ப்ராப் ஆக்சுவலாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டேட் ப்ரொவைட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதுக்கு நடுஸில் ஒன்று கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஆப் காம்போனண்ட்டை, இதுதான் ஆக்சுவலாக சில்ட்ரன். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இப்படி வந்துட்டு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். லெட்ஸே வந்துட்டு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ அந்த காம்போனன்ட் நான் ஜஸ்ட் இப்படி யூஸ் பண்ணேன் அப்படின்னா இதில் என்னால் சில்ட்ரன்ட்டை ப்ராப்பர் பாஸ் பண்ண முடியாது. அதே இது நான் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேக் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே நான் வந்து ஒரு H1 டேகோ இல்லை ஒரு H2 டேகோ கொடுத்துட்டு ஹாய் அப்படின்னு சொன்னால் இந்த H2 டேக் தான் வந்துட்டு என்னோட சில்ட்ரன். ஸோ இந்த இன்புட்டுக்கு உள்ள டேரெக்டாக வரது எல்லாமே தான் வந்துட்டு அந்த சில்ட்ரன் அப்படின்ற அந்த காம்போனண்ட்டில் கிடைக்கும். ஓகேயா, ஸோ இங்கே ரிமூவ் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். இனிஷியல் ஸ்டேட் ஸ்பெல்லிங். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்டேட் ப்ரொவைடரில் போயிட்டு ஸோ இன்னும் சில இதை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த யூஸ் ரெடியூசர் ஹூக் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை என்ன அப்படின்னா இதில் டேரெக்டாக ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்டேட் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடரில் வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண முடியும். இதில் என்ன அப்படின்னா வந்து யூஸ் ரெடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரெடியூசர் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்னு பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, பிகாஸ் யூஸ் ரெடியூசர் ஹூக்கில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாஸ் பண்ண வேண்டியது ஒரு ரெடியூசர் ஃபங்க்ஷன், செகண்ட் பாஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ரெடியூசர் ஃபங்க்ஷனுக்கான இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ. ஸோ ரெடியூசர் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கா, இனிஷியல் ஸ்டேட் வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ அப்போ அதை நான் டேரெக்டாக அதில் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேயா, கிரேட். ஸோ ப்ரிட்டி மச் வந்து லைக் நமக்கு தேவையான ஸ்டேட் ப்ரொவைடர் வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. ஓகேயா, ஃபைன். ஸோ காய்ஸ், ஸோ இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் திங். ஓகேயா, let me check. Great. So guys, இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப 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 ஆசம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலே. ஓகேயா,
அண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ செட் பண்ணியாச்சு. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். எப்படி வந்துட்டு நம்ம ஆத்தென்டிகேட் பண்ண பிறகு அந்த டேட்டாவை இதில் எப்படி இந்த கான்டெக்ட் எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அது பண்ணதுக்கு பிறகு வாட்ஸ்அப்போட யூஐ வந்துட்டு நம்ம பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ கைஸ் இந்த மீன் டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி வந்துட்டு அதை கிளவுடுக்கு எடுத்துகிட்டு போகணும், எப்படி அதை யூசர்ஸ் கிட்ட வந்துட்டு கரெக்டாக கொண்டு போய் நம்ம சேர்க்கணும், இதுக்கு இடையில என்னென்ன டெக்னாலஜிஸ் நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் லைக் HTML CSS JavaScriptல இருந்து ஸோ லைக் AWS Firebase வரைக்கும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ என் கூட சேர்ந்து நீங்கள் டேரெக்டாக ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம். ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், ப்ளீஸ் செக் இட் அவுட். ஓகே, ஸோ லெட் மீ கோ பேக் ஹியர். ஓகே, ஸோ என்ன பண்ண வந்துட்டு இந்த ஸ்டேட் ப்ரொவைடர் ரெடியூசர் ஃபைல்ஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் இதுக்கு பிறகு நமக்கு இது தேவை கிடையாது. நீங்கள் என்ன பண்ண வந்துட்டு login.js ஃபைலுக்கு போயிடலாம். ஓகேயா? So this is the file where we are going to start the thing. So இங்கே என்ன பண்ண வந்துட்டு login.js file. So once நம்ம login பண்ணோன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற சொல்லணும். So import from context API state provider. ஸோ இதில் இருந்து என்ன பண்ண வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க யூஸ் ஸ்டேட் வேல்யூ அப்படின்றத இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த யூஸ் ஸ்டேட் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது and then வந்துட்டு import from context API reducer அப்படின்றதுல இருந்து ஆக்ஷன் டைப்ஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேயா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இடத்துல டேட்டா கிடைக்குது பார்த்தீங்களா. இந்த லாக் பண்ணுறதுக்கு பதிலாக இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு டிஸ்பேச். ஸோ இந்த டிஸ்பேச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இந்த டிஸ்பேச் ஃபங்க்ஷன் இதெல்லாமே எனக்கு எங்கேருந்து ஆக்சுவலாக கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸோ யூஸ் ஸ்டேட் வேல்யூ நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. ஸோ கான்ஸ்ட் யூஸ் ஸ்டேட் வேல்யூ அப்படின்ற ஸோ இது நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் புக்கானதை எதை வச்சு கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த யூஸ் கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த யூஸ் கான்டெக்ட் என்ன டேரெக்டாக அந்த யூஸ் ஸ்டேட் வேல்யூலேருந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஆரோ ஃபங்க்ஷன் அப்படி டேரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன அப்படின்னா யூஸ் கான்டெக்ட் சென்டரில் என்ன கொடுக்கும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஆக்சுவல் வேல்யூவையும் அந்த ஸ்டேட் வேல்யூவையும் அந்த கான்டெக்டோட ஸ்டேட் வேல்யூ and then வந்துட்டு அந்த ஸ்டேட் வேல்யூ அப்டேட் பண்ணுறதுக்கு டிஸ்பேச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கும். அந்த டிஸ்பேச் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் ஆக்ஷன் டைப்பையும் என்ன டேட்டா பாஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கொடுத்தா அப்படின்னா அந்த ஆக்ஷன் டைப்புக்கு ஆன கரெக்டான ரெடியூசர் ஃபங்க்ஷன் ரன் ஆகி அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு டேட்டாவை அப்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ட்ரிவியா ப்ராசஸ் மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஓகேயா அந்த டிஸ்பேச் ஃபங்க்ஷனில் உங்களோட டேட்டாவையும் என்ன ஆக்ஷனையோ அதை பாஸ் பண்ணுவீங்க. அது டேரெக்டாக ரெடியூசருக்கு வரும். ரெடியூசர் என்ன பண்ணும் அப்படின்னா ஓகே இந்த ஆக்ஷனா அப்போ அதுக்கு இந்த டேட்டா வேணும். ஓகே அதையும் அனுப்பியிருக்கீங்க அப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறேன்னு பண்ணிடும். ஸோ ரெடியூசர் ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணி அந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ணுது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணோன்னே என் கான்டெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ரிட்டர்ன் ஆகிற டேட்டாவை வந்துட்டு இந்த கான்டெக்ட் டேட்டாவை அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணோன்னா என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இப்போ எனக்கு டேட்டா அப்டேட் ஆகிடுது கான்டெக்ட்ல கரெக்டாக. ஸோ இப்போ இந்த கான்டெக்ட்ல இருந்து என் அப்ளிகேஷன்ல ரியாக்ட் அப்ளிகேஷன்ல எந்தெந்த காம்போனன்ட்லாம் அந்த டேட்டா எடுத்து யூஸ் பண்ணியிருக்கணும் எல்லா இடத்துலையும் அந்த சேஞ்ச் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேயா? கிட்டத்தட்ட இது வந்துட்டு ஒரு பெரிய யூஸ் ஸ்டேட் வேரியபிள் மாதிரி. ஸோ ஜென்ரலாக யூஸ் ஸ்டேட்ஸை வந்துட்டு நம்ம யூஸ் ஸ்டேட் ஒரு காம்போனன்ட்டுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணுவோம். இந்த யூஸ் கான்டெக்ட் ரெடியூசர் சப்போர்ட்டோட சேர்த்து நம்மளால என்ன அப்படின்னா நம்ம என்டையர் அப்ளிகேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் வேரியபிளை கிரியேட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த யூஸ் ஸ்டேட் வேரியபிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்டேட் வேல்யூ கிடைக்கும் அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா டிஸ்பேச் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ இதுக்கு என்ன நேமாக கொடுத்துக்கலாம் பட் நான் மீனிங்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக அந்த நேம்ஸே கொடுத்துட்றேன். நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு டிஸ்பேச் அப்படின்றதுல ஒரு ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ணும் அண்ட் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா டைப் அப்படின்றதுல ஸோ ஆக்ஷன் டைப் ஸ்டார்ட் செட் யூசர் அண்ட் யூசர் அப்படின்றது வந்துட்டு ரிசல்ட் டாட் யூசர் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த டிஸ்பேச்சுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த ஆப்ஜெக்ட் தான் என்ன அப்படின்னா இந்த ரெடியூசரில் இந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் பாருங்க. இந்த ஆக்ஷன் அப்படின்றது ஒரு எதுவுமே கிடையாது. டிஸ்பேச்சில் நான் அந்த பாஸ் பண்ணுற பார்த்தீங்களா ஒரு ஆப்ஜெக்ட் இதுதான் இந்த ஆக்ஷன் அப்படின்ற அந்த பேராமீட்டர். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் ஆக்ஷன் டாட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா ஸோ ஆக்ஷன் டாட் டைப் இல்லை டைப்ஸ் இல்லை டைப். ஸோ அப்போ என்ன அப்படின்னா இங்கே டைப்னு ஒரு ஃபீல்ட் இப்போ ஆக்ஷன் டாட் டைப்ல என்ன சொல்லியிருக்கேன் ஆக்ஷன் டைப்ஸ் டாட் செட் யூசர்னு. அப்போ இங்கே வரும்போது ஆக்ஷன் டைப்ஸ் டாட் செட் யூசருக்கு இதில் என்ன கேஸில் என்ன ரைட் பண்ணியிருக்கேன் ரிட்டர்ன் யூசர் அப்படின்றதுல ஆக்ஷனில் யூசர் அப்படின்ற ஃபீல்டில் இருக்க டேட்டாவை யூசரில் செட் பண்ண சொல்லியிருக்கேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூசரில் ரிசல்ட்டில் யூசர் அப்படின்ற ஃபீல்டில் இருக்க டேட்டா செட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த டேட்டா செட் ஆயிரும். ஓகேயா? ஸோ ப்ரிட்டி மச் இது வரைக்கும் வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபைன். ஸோ லெட் மீ டேக் அ ஸ்மால் வாட்டர் பிரேக். ஸோ கைஸ் இது வரைக்கும் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டெப் கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா? ஓகே கிரேட். அரவிந்த் குமார் கேட்டுக்காரு என்ன அப்படின்னா ப்ரோ ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும் ப்ரோ, எது பெஸ்ட் ஃப்ளட்டர் ஆர் நேட்டிவ்? ஓகே ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு வெப் ரிகார்டிங்காக இருக்க ஸ்டப்ஸ் எல்லாமே தெரியும் அப்படின்னா யூ கேன் மூவ் வித் ரியாக்ட் நேட்டிவ். பிகாஸ் ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு மோர் ஆர்லெஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக இருக்கும். ஸோ அதனால வெப் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது உங்களுக்கு லேர்ன் பண்ண ஈஸியாக இருக்கும். பட் இல்லை ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியாது டெக்னாலஜியை பற்றி, நான் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வர போகிறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஃப்ளட்டர். ஓகேயா? ஸோ இல்லை எனக்கு ஆல்ரெடி தெரியுன்றவங்களுக்கு ரியாக்ட் நேட்டிவ் தான் வந்துட்டு பெஸ்ட். வேறாஸ் இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக வர போகிறேன் அப்படின்னா யூ கேன் கோ வித் ஃப்ளட்டர். எதுக்காக ப்ரோ அப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்தால் ரியாக்ட் நேட்டிவ் தேவையில்லையா அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் ரியாக்ட் நேட்டிவ் படிக்கும்போது லைக் மோரல்லஸ் ரெண்டுத்துலையுமே சேம் அமௌண்ட் ஆஃப் லெவல் தான் படிக்க போகிறீங்க. ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வந்துட்டு நீங்கள் வெப் லைக் வெப்பில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சோம்னா ரியாக்ட் நேட்டிவ் உங்களால் லேர்ன் பண்ணிட முடியும். பட் ஃப்ளட்டருக்கு வந்துட்டு யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கும்போது யூ வில் ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஃப்ளட்டர் படிக்க முடியும். அதுக்காக தான். ஓகேயா? ஓகே கிரேட். ஸோ இப்போ செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இதுலேயே லாகில் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே லைன் நம்பர் 12 பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னா இன்ஸ்பெக்ட் கன்சோல். ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த லைன் நம்பர் 12 லாக் பண்ணியிருந்ததில் பாருங்கள், ஸ்டேட் லாக் பண்ணியிருந்தா அதில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஆப்ஜெக்ட் அதில் யூசர் ஃபீல்ட் நல்லுன்னு இருக்கா. இது எங்கே கொடுத்துருந்தோம் நம்மளோட ரெடியூசர் இனிஷியல் ஸ்டேட் அப்படின்றது தான் கொடுத்துருந்தோம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு இந்த ரெடியூசர் இந்த இனிஷியல் ஸ்டேட் தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் தெரியுதா அந்த ஸ்டேட் கான்டெக்ஸ்ட் ப்ரொவைடர்ல வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியும். யூஸ் ரெடியூசர்ல ரெடியூசர் கமா இனிஷியல் ஸ்டேட் பாஸ் பண்ணியிருக்கோமா. ஸோ அது நீங்கள் யோசிக்கல எப்படி ப்ரோ எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் கான்டெக்ட்ல தான் ஸ்டேட் கான்டெக்ட் அப்படின்ற வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுல இருந்து தான் ப்ரொவைடர்னு ஒரு காம்பனண்ட்டை எடுத்து அதுல யூஸ் ரெடியூசர் ஹூக்ல வந்துட்டு இந்த இடத்தையும் பாஸ் பண்ணியிருக்கோம் வேல்யூ அப்படின்ற ஆட்ரிபியூட்ல. அதே ஸ்டேட் கான்டெக்ட் யூஸ் கான்டெக்ட் அப்படின்றதுல கொடுத்துட்டு அதுதான் யூஸ் ஸ்டேட் வேல்யூன்னு ஒரு கஸ்டம் ஹூக்ல நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அப்போ அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஸ்டேட்ல வந்துட்டு நம்ம அசைன் பண்ணாத இனிஷியல் ஸ்டேட் இருக்குது. ஓகேயா? ஸோ இப்போ நான் லாகின் பண்ண பிறகு செக் பண்றேன். ஸோ சைன் வித் கூகுள். அண்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும் யூசர் அப்படின்ற ஃபீல்டில் யூசர் டேட்டா இருக்குதா பார்த்தீங்கன்னா தெரியும். கம்ப்ளீட் யூசரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு இருக்குது. ஓகேயா? ஸோ இனிஷியல் லாகின் செட்டப் முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அடுத்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்துட்டு நம்ம மூவ் ஆகலாம். ஓகே? ஸோ நமக்கு தேவையான மற்ற காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது, 2 பேஜஸ் தான் இருக்க போது. ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் இருக்க போகிறோம். இல்லை அப்படின்னா வந்து ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணோன்னே லைக் இன்னொரு பேஜுக்கு போக போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ஒவ்வொரு சேட்டுக்கும் என்ன அப்படின்னா தனித்தனி டைனமிக் பேஜஸ் வந்துட்டு டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ டைனமிக் பேஜஸ் அண்ட் ரவுட்டிங் இந்த மாதிரி லாட் ஆஃப் ஸ்டெப்ஸ் லேர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கார்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணிட்டு உங்கள் டவுட்ஸ் அதில் ஷூட் பண்ணுங்க. ஓகே கமிங் பேக் ஹியர். ஸோ பழைய எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இன்னொரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகேயா? சேட் அப்படின்னு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு chat.jsன்னு ஒரு ஃபைல் அண்ட் இதில் RAFC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு h1 டேக்ல சேட் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேயா? அண்ட் இப்போ என்ன அப்படின்னா app.jsக்கு போகலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு சில பேஜினேஷன் கான்செப்ட், ஸோ லைக் ரவுட்டிங் கான்செப்ட்ஸ் அது பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் அந்த யூஸ் ஸ்டேட் வேல்யூ ஹூக்கை இம்போர்ட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இம்போர்ட் ./component/ context API / state provider and இதில் வந்துட்டு யூஸ் ஸ்டேட் வேல்யூ. ஓகே ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த யூஸ் ஸ்டேட் வேல்யூ தான் வந்துட்டு நமக்கு அந்த ஹூக் இருக்க போது. ஸோ யூஸ் ஸ்டேட் வேல்யூவில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் நம்ம இங்கே பார்த்தோம் லாகின்லேயே. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலாக அந்த ஸ்டேட் டேட்டா, செகண்ட் வந்துட்டு டிஸ்பேச் ஃபங்க்ஷன் நம்ம டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு. பட் அவங்க இங்கே அந்த டிஸ்பேச் ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஸ்டேட் டேட்டா தான் வேணும். அண்ட் அதில் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த ஸ்டேட் டேட்டா வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு
ஒரு ஆப்ஜெக்ட், அதில் யூசர்ன்ற ஃபீல்டில் தான் எனக்கு அந்த யூசர் டேட்டா இருக்க போகுது. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நான் இங்கேருந்து டேட்டா டீஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த யூசர் டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேயா? ஸோ நீ யோசிக்கலாம் ப்ரோ, இல்லை ஸ்டேட் டாட் யூசர்னு போடலாம், தப்பு கிடையாது. பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டெப்ஸ். ஸோ இப்படியும் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறோம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ யூசர் இல்லை அப்படின்னா, ஓகே, அதாவது யூசர் நல்லா இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் எனக்கு இந்த லாகின் காம்பனண்ட் வரணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு h1 டேக்ல லாக்ட் இன் அப்படின்னு சொல்றேன். ஓகே, ஜஸ்ட் இவ்வளோ தான், பெருசாக எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் இது மட்டும்தான். ஸோ let me go back here. ஸோ பார்த்தீங்கன்னா லாக்ட் இன் வந்திருக்கா. let me refresh and try again. ஸோ sign in with Google. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக லாக்ட் இன் மாறிட்டு பாருங்க. ஸோ லாகின் ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஓவர் ஆயிட்டு. ஓகே கைஸ், கிரேட். ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் லைக் 48 லைக்ஸ்ல இருக்கும். ஜஸ்ட் 2 லைக்ஸ் அவே 50 ரீச் பண்றதுக்கு. யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க கைஸ். we can keep this live alive because எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த ஸ்ட்ரீம் இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். அண்ட் அதுதான் எனக்கு வேணும். பிகாஸ் இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் ரீச் ஆகணும் அப்படின்றது எதுக்காகனா, தமிழில் இந்த மாதிரி ஒரு MERN ஸ்டாக் க்ளோன் பில்டு ஸோ எங்கேயுமே நீங்கள் தேர்னாலும் கிடைக்காது. ஸோ இவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் இவ்வளோ இது யூஸ் பண்ணிட்டு, ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ஜஸ்ட் கீப் சப்போர்ட்டிங் ப்ளீஸ். ஓகே, லெட் மீ கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு ரியாக்ட் ரவுட்டிங் செட் பண்ண போகிறோம். ஸோ லாக்டின் அப்படின்னு காமிச்சிட்டோம். பட் இந்த இடத்துல என்ன பண்ணால் லாக்டினுக்கு பதிலாக ஆக்சுவல் ரியாக்ட் ரவுட்டர் செட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இங்கே என்ன பண்ணால் அதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ரியாக்ட் ரவுட்லேருந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் ரியாக்ட் ரவுட்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஃபைன், கிரேட். பட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது ரியாக்ட் ரவுட்டர் டாம் வெர்ஷன் 6. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி தான் வெர்ஷன் 5, இப்போ இருக்கிறது வெர்ஷன் 6. ரொம்ப வருஷமாக வெர்ஷன் 5 தான் இருந்துச்சு. பட் ரீசெண்ட் டைம்ஸில் லைக் ஒரு 1 year பேக் வெர்ஷன் 6 எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் here we are. ஓகேயா? ஸோ இதுலேருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் இம்போர்ட் பண்ணுறேன். அண்ட் என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ரவுட்ஸ் அப்படின்னு ஒரு காம்பனண்ட், அண்ட் தென் ரவுட் அப்படின்னு ஒரு 3 காம்பனண்ட் கண்டிப்பாக இம்போர்ட் பண்ணணும். இந்த 3 தான் நெசசரி காம்பனன்ட்ஸ். அண்ட் இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஜென்ரலாக இந்த ரியாக்ட் ரவுட்டர் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இல்லை இந்த கோடை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ரௌசர் ரவுட்டர் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்துட்டு ஆஸ் ரவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி கண்டிப்பாக கொடுத்தாகணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேருக்கு டவுட் இருந்திருக்கும். பட் இட்ஸ் நாட் மேண்டேட்டரி. ஓகே, நீங்கள் ப்ரௌசர் ரவுட்டர்னே கொடுக்கலாம். எதுக்காக அப்படி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா வந்துட்டு லைக் இப்படி கொடுத்தா அந்த காம்பனண்டே கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குமே, கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கணுமே அப்படின்றக்காக ரவுட்டர் அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேயா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் லாகின் பண்ணாத ஸ்டேட்டுக்கு ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணுறேன் வித் கிளாஸ் நேம் பாடி அப்படின்ட்டு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ மேபி லைக் இந்த டிவ்வை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் இதுக்குள்ளே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் காம்பனண்ட் எது அப்படின்னா அந்த ப்ரௌசர் ரவுட்டர் காம்பனண்ட் தான் ஃபர்ஸ்ட் லெவல் காம்பனண்ட். அண்ட் இதுக்குள்ளே என்ன அப்படின்னா ரவுட்ஸ் அப்படின்ற அந்த காம்பனண்ட் இருக்கணும். அண்ட் இதுக்குள்ளே நம்மளோட ரவுட்டை மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ரவுட் என்ன அப்படின்னா ரவுட்டு path is equal to slash, அதாவது ஹோம் பாத்தாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு எலமெண்ட் அப்படின்றதுல வந்து நம்மளோட சேட் காம்பனண்ட்டை கொடுத்துட்றேன். ஓகேயா? ஸோ இதே இது வந்துட்டு லாகின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் ரூம்ஸ் அப்படின்றதுல ஸ்லாஷ் ரூம் ஐடி. ஸோ இது வந்துட்டு நம்ம எந்த வாட்ஸ்அப் குரூப்பில் சேட் பண்ண நினைக்கிறோமோ அந்த இதுக்கான பேஜ் இது. ஓகே, ஸோ இதுக்கும் இந்த சேம் சேட் காம்பனண்ட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ இதை சேவ் பண்ணிக்கலாம். let me check this one. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சேட் அப்படின்னு வருதா பை டிஃபால்ட்டா. இப்போ அதே இது நான் இந்த ரூமுக்கு போனாலே எனக்கு அதே இன்ஃபர்மேஷன் வந்துட்டு எனக்கு ஹோல்ட் ஆன் ஆகும். ஓகேயா? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் ஒன். ஸோ தேங்க்யூ அஜித் ஆனந்த். So that's great. So Madan Kumar, thank you so much. So I think so this is the first time like வந்துட்டு எனக்கு chatல வந்திருக்குது YouTubeல. So thank you Madan Kumar so much. So guys, at almost 50 lakhs reach பண்ணிட்டோம். It's like a kind of milestone for me. Okay, so அஜித் ஆனந்தன், good teaching, thank you so much. So கடைசி வரைக்கும் ஸ்ட்ரீம்ல வந்து வாட்ச் பண்ணுங்க because இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்துகிட்டே இருக்க போகுது because I'm really pumped up and I'm going to continue this. Okay, so thank you so much guys. So let me continue from here. So இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்ன அப்படின்னா வந்துட்டு chat component இருக்குது and then என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னொரு chat component இருக்குது. பட் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் பேஜஸ். நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ எதுக்காக வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் பேஜஸ்க்கு ஒரே chat component கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும்
நீங்கள் லாகின் அதாவது வெப் வாட்ஸ்அப்பில் லாகின் பண்ணீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு கூட்டு போகும், சைடில் உங்கள் சேட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். பட் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோன்னே எந்த சேட்டுமே டிஸ்பிளே ஆகாது, பிகாஸ் நீங்கள் எந்த சேட்டுமே செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னா ஒரு ஹோம் பேஜ் மாதிரி அது. வேற நீங்கள் ஏதோ ஒரு சேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உடனே அந்த சேட்டை நீங்கள் என்னென்னலாம் பேசிருக்கீங்க, இல்லை ஒரு குரூப்னா அந்த குரூப்பில் என்னெல்லாம் பேசுறீங்க அப்படின்ற மெசேஜ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பை டிஃபால்ட்டாக ஹோம் பேஜில் என்ன அப்படின்னா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நீங்கள் இப்போ லாகின் பண்ணி அக்கௌண்ட்லேருந்து எந்தெந்த குரூப்லலாம் சேட் பண்ணிருக்கீங்களோ அந்த குரூப்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும் போது. வேற இங்கே பை டிஃபால்ட்டாக ஹோம் பேஜில் ஜஸ்ட் மேபி லைக் வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிடலாம். வேற நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பை கிளிக் பண்ணும்போது அந்த குரூப்பில் என்னென்ன மெசேஜஸ்லாம் லீவ் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம ஃபயர் பேஸோட டேட்டா பேஸோ எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. கம்ப்ளீட்டாக மாங்கோடிபி யூஸ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட் ரியல் டைமில் இருக்க போது மெசேஜஸ். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் ட்ரைலர் வீடியோ பார்த்துருவீங்க. ஸோ கடைசி வரைக்கும் இருங்க, பிகாஸ் அப்போ தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏதாவது டவுட்னாலும் நீங்கள் ரியல் டைமில் கேட்டுட்டு போயிடலாம். ஓகேயா, ஸோ லெட் மீ கண்டினியூ. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு let me go to the chat component. Okay, so chat component வந்துட்டு எதுல ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ chat component வந்துட்டு ஃபர்தராக மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் வந்துட்டு நான் ஒரு சைட் பார் காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறேன். பிகாஸ் வாட்ஸ்அப் அப்படின்ற போது நமக்கு அந்த சைட் பார் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணால் வந்துட்டு இதில் நியூ ஃபோல்டர் சைட் பார் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு சைட் பார் .js அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அதே போல் என்ன அப்படின்னா வந்துட்டு sidebar.css. ஓகேயா, கிரேட். ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு RAFC கொடுத்துட்டு மை காட், ஸோ CSS ஃபைலில் கொடுத்துட்டேன். ஓகே, JS ஃபைலில் RAFC, பிகாஸ் நம்ம டைப் பண்ணுற ஃபைல் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த டிவுக்கு ஒரு கிளாஸ் நேம் சைட் பார் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் மறக்காமல் ஃபஸ்ட்டே என்ன அப்படின்னா இந்த CSS ஃபைலை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா கடைசியாக பண்ணலாம் நினைக்கும் போது நிறைய பேர் அதை மறந்துடுவோம். ஸோ அதுக்காக தான். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு இந்த டிவில் ஒரு கிளாஸ் நேம் சைட் பார் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு மெட்டீரியல் வேல வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் காம்பனண்ட் யூஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, பட்டனை தவிர்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் இது யூஸ் பண்ணலாம். அவதார் அப்படின்னு ஒரு காம்பனண்ட். ஸோ லெட் மீ இம்போர்ட் திஸ், இம்போர்ட் from at mui/material. அண்ட் இதில் இருந்து என்ன பண்ணால் அவதார் அப்படின்ற காம்பனண்ட். ஸோ அந்த அவதார் காம்பனண்ட் என்னன்னா, ஸோ இது ரொம்பவே அமேசிங் காம்பனண்ட். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜென்ரலாக கூகுள் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இப்போ இந்த கூகுள் என்னோட க்ரோமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே வந்துட்டு என்னோட இமேஜ் காமிக்குது பார்த்தீங்களா, இதாக இருக்கட்டும், இல்லை ஃபயர் பேஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மேலே அந்த இமேஜ் காமிக்குது. ஜென்ரலாக கூகுளோட ப்ராடக்ட்ஸில் எதில் பார்த்தீங்களா தெரியும், கூகுள் அக்கௌண்ட் சைன் இன் பண்ணியிருந்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் இமேஜ் வந்துட்டு டாப்பில் வந்துட்டு சின்னதாக ஒரு சர்க்கிளுக்குள்ளே தெரியும். ஸோ அதுதான் அவதார் அப்படின்றது, அந்த அவதார் காம்பனண்ட். ஸோ அது என்ன அப்படின்னா மெட்டீரியல் ஏஐயோட இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, பிகாஸ் ஜென்ரலாக வந்துட்டு மெட்டீரியல் ஏஐயோட வந்துட்டு ரொம்பவே அமேசிங்கானது. ஸோ அதுக்காக தான். ஸோ லெட் மீ கெட் கோயிங். இங்கே இந்த அவதாரில் என்ன ப்ராப்ஸ் பாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு SRC அப்படின்றதுல வந்துட்டு ஒரு இமேஜ் பாஸ் பண்ண போகிறோம். என்ன இமேஜ் அப்படின்னா வந்துட்டு லாகின் பண்ணியிருக்க யூசரோட இமேஜ். ஓகேயா, ஸோ இங்கே லாகின் ஜேஸில் எப்படி இந்த ஸ்டேட் டேட்டாவை லாக் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி என்ன அப்படின்னா வந்து இங்கே என்ன அப்படின்னா அதே தான் இந்த சேம். பட் இங்கே என்ன அப்படின்னா எனக்கு அந்த டிஸ்பேச் தேவையில்லை. டேரெக்டாக என்ன அப்படின்னா அந்த யூசர் இங்கே இருந்து டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்க போகிறேன். அண்ட் யூ ஸ்டேட் வேல்யூவையும் கரெக்டாக இங்கே இருந்து இம்போர்ட் பண்ணிடுவோம். அண்ட் இதில் என்ன அப்படின்னா யூசரில் ஃபோட்டோ URL அப்படின்ற ஃபீல்டில், பிகாஸ் கூகுள் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அதெல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ URL அப்படின்ற ஃபீல்டில் தான் நீங்கள் லாகின் பண்ணிருக்க யூசரோட ஆக்சுவல் இமேஜ் இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்றேன். அண்ட் சைட் பார் காம்பனண்ட் வந்து நம்ம என்ன எங்கேயுமே யூஸ் பண்ணல, நோட் பண்ணிங்கன்னா தெரியும். அதை நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக app.jsல இந்த ரவுட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுட்டரில் அந்த ரவுட்ஸுக்கு முன்னாடி, பிகாஸ் ரெண்டு பேஜ்லையுமே எனக்கு காமனாக அந்த சைட் பார் வேணும். அப்போ நான் அந்த ரெண்டு பேஜுக்குள்ளே போய் தனித்தனி ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ரவுட்ஸுக்கு மேலே அதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஸ்க்ரீனில் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தோடனே எனக்கு அந்த சைட் பார் வியூ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ irrespective ஆஃப் எந்த பேஜுக்கு போனாலும் சரி அந்த சைட் பார் எனக்கு வியூ ஆகும். ஓகேயா, ஸோ சேவ் பண்ணிடுறேன். let me check this out. ஸோ பார்த்தீங்கன்னா என் இமேஜ் வந்துட்டா, ஸோ லாகின் பண்ணியிருக்கேன், என் அக்கௌண்ட்டோட இமேஜ் வந்துட்டு இதில் வியூ ஆகுது. ஓகேயா, கிரேட். ஸோ let me move to the next step, சைட் பார். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு அடுத்தது சைட் பாரில் இதுக்கு கீழே இன்னொரு வித் கிளாஸ் நேம் சைட் பார் ஹெடர் ரைட்
அண்ட் இதில் என்ன பண்ணால் வந்துட்டு ஐகான் பட்டன் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் மெட்டீரியல் வேலேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேயா? ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ணால் வந்துட்டு சில ஐகான்ஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் டோனட் லார்ஜ் அப்படின்னு ஒரு ஐகான். ஓகே, ஸோ இப்போ என்ன ஐகான் பட்டன் அப்படின்றது என்ன அண்ட் இந்த ஐகான் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஐகான் பட்டன் அப்படின்ற காம்பனண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஐகானை கிளிக் பண்ணும்போது அந்த பட்டன் காம்பனண்ட், ஸோ ஐகானுக்கு மேலே அந்த ஐகான் பட்டன் காம்பனண்ட் ஆட் பண்ணலாம். எப்படி நார்மல் பட்டனுக்கு வந்துட்டு அந்த ஒரு எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, கிளிக் பண்ணோன்னா அப்படி ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் மாதிரி ரெண்டு சைட்லையும் இப்படி மூவ் ஆகும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணால் வந்துட்டு அந்த ஐகான்ஸுக்கும் என்ன பண்ணால் அந்த ஐகானை கிளிக் பண்ணும்போது அந்த ஸ்பிளாஷ் எஃபெக்ட் இருக்கும். அதுக்காக தான். ஸோ RTMUI ஐகான்ஸ் மெட்டீரியல்ல இருந்து டோனட் லார்ஜ் அப்படின்ற ஐகான். ஸோ சேவ் பண்ணிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐகான் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இட் வுட் டேக் சம் கம்பைலிங் டைம். ஓகேயா? ரைட். Okay, so I think so. Madhavan Maddy. So bro, Material UI Bootstrap ஒரே ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணலாமா? ஓகே, let me tell you the clear way. ஓகேயா? ஸோ என்ன பண்ணா வந்துட்டு மெட்டீரியல் யூஐ அப்படின்றது வந்துட்டு இட்ஸ் அ கோர் லைப்ரரி. ஓகேயா? ஸோ இது வந்துட்டு லைக் லெட்ஸ் டேக் இட்ஸ் அ ஹெவி மெட்டீரியல் யூஐ லைப்ரரி. இட்ஸ் லைக் அ கைண்ட் ஆஃப் காம்பனண்ட் அண்ட் சிஎஸ்எஸ் லைப்ரரி. வேற அந்த அதர் அண்ட் பூட்ஸ்ட்ராப் வந்துட்டு இட்ஸ் அனதர் திங். ஓகேயா? ஸோ இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகேயா? பட் என்ன அப்படின்னா கம்பெனிஸில் பெரிய பெரிய கார்பரேட்ஸ்லாம் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் இது பண்ணும்போது பண்ணுவாங்க. என்ன பெரிய பெரிய கார்பரேட்ல அந்த மாதிரிலாம் சும்மாலாம் இஷ்டது பண்ணுவாங்கன்னா எஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு மேக்ஸிமம் அவங்க பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு லைக் கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும், இல்லை அப்படின்னா வந்துட்டு சோஷியல் வெல்ஃபேர் ப்ராஜெக்ட்ஸாக இருக்குமா. ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ அதனால தான் நீங்கள் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்ஸோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் ரொம்பவே பெட்டராக இருக்காது. யூஸபிளாக இருக்கும், பட் அமேசிங்காக இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நீங்கள் வேறு ஏதாவது கம்பெனிஸோட வெப்சைட்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா வந்துட்டு வேறு ஏதாவது ஒரு சாஸ் பிளாட்ஃபார்மோட யூஐ எடுத்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் வெப்சைட் யூஐ. வேற லைக் ஒரு சோஷியலிஸ்டிக் வெப்சைட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. பிகாஸ் ரீசன் என்ன அப்படின்னா தே வுட் பி லைக் லைக் கார்பரேட்ல டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து வந்து இதில் ஒர்க் பண்ணும்போது கோட் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் அவங்களுக்கு தேவைன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகணும். அப்போ என்ன யூஐ தே டோன்ட் ஃபோக்கஸ் மச். ஸோ அதனால என்ன பண்ணால் அந்த மாதிரி கேஸில் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒரு செல்ஃப் ப்ராஜெக்ட் பண்ணும்போது எதர் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்க, ரெண்டுமே ப்ரிஃபரபிள் கிடையாது. ஓகேயா? ஓகே, let me get back here. So still it's compiling. Okay, let me wait up to that. ஸோ கைஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் கேளுங்க. ஓகே, ஐ வில் பி ரியலி லைக் ரெடி டு ஹெல்ப் யூ கைஸ். ஓகேயா? ஸோ அதனால் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். ஸோ ஐ திங்க் ஸோ கம்பைல் ஆகி முடிஞ்சுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே கிரேட். ஓகே ஓகே ஓகே. ஸோ மதர்மாவி ஐ எம் ரியலி சாரி. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் சேட் ரெவன்யூ ஸோ டொனேட் பண்ணியிருந்தீங்க பார்த்தீங்களா. ஸோ அதை வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஐ ஜஸ்ட் தெரியாமல் டைம் அவுட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ ஒரு 300 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் சேட்டில் எதுவும் மெசேஜ் சென்ட் பண்ண முடியாது. ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட். ஓகேயா? ஸோ தெரிஞ்சு பண்ணல, ஸோ தெரியாமல் நடந்துட்டு. ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேளுங்க. ஓகேயா? ஸோ ஜஸ்ட் சிலருக்கு 2-3 பேருக்கு தெரியாமல் பண்ணிட்டேன். ஓகேயா? ஸோ பிகாஸ் நான் இப்போ தான் வந்துட்டு
லைக் யூடியூப் ஸ்ட்ரீமில் வந்துட்டு என் சேனல் அப்கிரேட் ஆனதால நிறைய விஷயங்கள் இப்போ தான் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. ஐம் ஜஸ்ட் ட்ரைங் இட் அவுட். ஓகேயா, ஓகே. ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே அந்த ஐக்கான் வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணும்போது ஒரு எஃபெக்ட் வருது பாருங்க, தெரியுதா? ஸோ இந்த எஃபெக்ட் தான் நான் இவ்வளோ சொல்லிட்டு இருந்தது, அந்த ஐகான் பட்டனோட எஃபெக்ட் தான் அது. ஓகேயா, ஸோ இப்போ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு மற்ற விஷயங்களையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ லெட் மீ கோ ஹியர், இதை அப்படியே காப்பி பண்ணி ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு chat அப்படின்னு ஒரு ஐகான், ஓகே. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு more word அப்படின்னு ஒரு ஐகான். I think so, it should be compiling. ஓகே, கம்பைல் ஆகிட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஐக்கான் வந்துட்டா. ஜென்ரலாக வந்துட்டு அந்த வாட்ஸ்அப் வெப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த 3 ஐக்கான்ஸ் அது. ஓகேயா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு லெட் பி லைக் அடுத்தடுத்த இதை பில்ட் பண்ணலாம். ஐ திங்க் ஸோ இந்த div app பாடிக்கு வந்துட்டு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணிடலாம் பிகாஸ் இட்ஸ் லுக்கிங் மச் வியர். ஸோ இந்த ஆப் பாடி அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறேன் இதில். ஸோ ஆப் பாடி அப்படின்றதுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு மிடி அண்ட் மார்ஜின் டாப் வந்து -50 பிக்சல்ஸ், ஹைட் வந்துட்டு 90 வியூ ஹைட்டு, வித் வந்து 90 வியூ வித், அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு -1 பிக்சல் இன் எக்ஸ் ஆக்சிஸ், 4 பிக்சல் இன் ஒய் ஆக்சிஸ், 20 பிக்சல் பிளர்ரு, சாரி 20 பிக்சல் ஸ்ப்ரெட்டு, -6 பிக்சல் பிளர்ரு, RGBA 0,0.75. ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கம்ப்ளீட் அந்த வாட்ஸ்அப் வெப்புக்கு தேவையான அந்த லே அவுட் வந்துட்டு கொண்டு வந்துட்டோம். ஓகேயா, ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்துட்டு இதுலேருந்து நம்ம ஃபர்தராக இது பண்ணலாம். கிரேட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு we can go further. ஸோ guys almost 50 likes. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க பிகாஸ் I just want to like keep the stream live and going. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் கொடுக்கக்கூடிய லைவ் தான் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீம் என்ன நிறைய பேருக்கு ரீச் பண்ண வைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் லைவ். ஓகே guys, ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண வந்துட்டு சைட் பாரில் அடுத்தது ஆட் பண்ணலாம். ஸோ கரெக்டாக பாருங்கள் எந்தெந்த டிவ்வுக்கு அடுத்தது ஆட் பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, கடைசியாக இந்த க்ளோசிங் டிவ்வுக்கு அடுத்தது இன்னொரு டிவ் வித் கிளாஸ் நேம் சைட் பார் சர்ச், அண்ட் இதில் ஒரு டிவ் வித் கிளாஸ் நேம் சைட் பார் சர்ச் கண்டெய்னர், அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு சர்ச் அவுட்லைன் ஐகான், அண்ட் இதுக்கு அடுத்து ஒரு இன்புட் ஃபீல்ட். ஜஸ்ட் என்ன பண்ணா உங்கள் வாட்ஸ்அப் சேட்ஸில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதான் கிரியேட் பண்ணுறோம். ஓகேயா, ஸோ இதில் என்ன பண்ணா வந்துட்டு பிளேஸ் ஹோல்டரில் சர்ச் ஆர் ஸ்டார்ட் நியூ சேட் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது இன்னொரு div இந்த கிளாஸ் நேம் சைட் பார் சேட்ஸ் அப்படின்னா அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண சேட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு div. ஓகேயா, ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் கஸ்டம் காம்பனண்ட் சைட் பார் அந்த ஒவ்வொரு சேட்டையும் டிஸ்பிளே பண்ணுறதுக்கே ஒரு கஸ்டம் காம்பனண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். பட் அதுவே வந்துட்டு இனிமேல் பிட் லைக் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஓகேயா, ஸோ இப்போ அதையும் இது பண்ணலாம். ஃபைன். ஸோ இதை சேவ் பண்ணிட்டு இது வரைக்கும் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் we can take a look. ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் கொடுத்துருந்த அந்த சர்ச் ஐக்கான் அண்ட் தென் வந்துட்டு அந்த இன்புட் ஃபீல்டு எல்லாமே வந்துட்டு. ஓகேயா, ஸோ இது வரைக்கும் எல்லாமே ஃபைன். we can go further. ஓகே கிரேட். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே சைட் பார் சேட்டுக்கு எனக்கு ஒரு தனி காம்பனண்ட் வேணும் சொன்னேன். பட் அதுக்கு இன்னொரு காம்பனண்ட் போகிறதுக்கு முன்னாடி எப்போதுமே ஒரு காம்பனண்ட்டில் அங்கே இருக்க ஒர்க் முடிச்சுன்னு நினச்சிங்கன்னா அதோட ஸ்டைல்ஸையும் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேயா, பிகாஸ் நான் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறது எப்படின்னு மட்டும் சொல்ல, ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷனை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற அந்த மெத்தடாலஜி தான் சொல்கிறேன். ஓகேயா, ஸோ இங்கே வந்துட்டு சைட் பார் .css ஃபைலுக்கு போயிட்டு டாட்
sidebarல வந்துட்டு display flex direction வந்து column and then flex வந்துட்டு 0.35 அப்படின்னு சொல்றேன். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு லைக் இந்த சைடில் இருக்க இந்த சைட் பார் வந்துட்டு 0.35 ஸ்பேசிங் 35% ஸ்பேசிங் எடுத்துக்கும். இந்த சேட் பாக்ஸ் வந்துட்டு 65% ஸ்பேசிங் எடுத்துக்கும். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃப்ளெக்ஸில் 0. some வேல்யூ அண்ட் இன்னொருதுக்கு 0. some வேல்யூ. இப்போ மூணுது இருக்கு அப்படின்னா மூணுத்துக்கும் ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு ஈக்குவல் இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த 1 அப்படின்ற வேல்யூக்கு உள்ள எல்லா பாயிண்ட் வேல்யூ பிரித்து கொடுத்துடலாம். ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு we move to the next one. So next என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சைட் பார்ல இருக்கக்கூடிய இந்த டாப் 3 அந்த ஐகான் வந்துட்டு ஸ்டைல் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதில் வந்துட்டு சைட் பார் ஹெட்டரில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் justify content வந்து space between padding வந்துட்டு 20 pixels border right வந்துட்டு 1 pixel solid light gray and save this and see. ஸோ பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை ஸ்பேஸ் பிட்வீன் கொடுத்ததுனால அந்த ஸ்பேசிங் அது எல்லாமே வந்துட்டு அந்த சேம் டைம் என்ன அப்படின்னா வந்து அந்த கேப் எதுவும் எனக்கு கிடச்சிட்டு. ஓகேயா? ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு சைட் பார் ஹெடர் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துட்டு space between and then minimum width வந்துட்டு 10 view width கொடுத்துறோம். ஓகேயா? ஸோ அந்த இடையில வந்துட்டு அந்த 10 view width கொடுத்துறோம். அந்த view width கேப் வந்துடும். அந்த சேம் டைம் அந்த ஸ்பேஸிங்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணும். ஓகேயா? அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு ஸோ we can close the remaining things. இந்த சைட் பார் ஹெடர் ரைட்டில் இந்த ஐகான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக மெட்டீரியல் வே ஐகான்ஸுக்கு ஒரு கிளாஸ் நேம் உண்டு. அந்த கிளாஸ் நேம் டேரெக்டாக டார்கெட் பண்ணப்படும். ஓகேயா? ஸோ சைட் பார் ஹெடர் ரைட்டில் இருக்கக்கூடிய .mui svg ஐகான் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா மார்ஜின் ரைட் வந்து டு வியூ வித் அண்ட் font size வந்துட்டு 24 pixel and important அப்படின்னு சொல்லிடுறேன் because material UI styles ஓவர் ரைட் பண்ணுறதுனால. ஓகே. ஸோ திஸ் இஸ் லுக்கிங் அ பிட் பெட்டர். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு இந்த சைட் பார் சர்ச் அப்படின்ற இந்த கிளாஸ் நேம்க்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம்ஸ் center and then background color 6f6f6. okay. height வந்துட்டு 39 pixels and padding வந்துட்டு 10 pixels. okay, great. so save பண்ணிடுறேன் and let me check it. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒயிட் கலர் பாக்ஸ் மாதிரி வந்துட்டா. ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு நம்ம அடுத்த இருக்கக்கூடிய அந்த ரிமைனிங் ஸ்டைல்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? கிரேட். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு டாட் சைட் பார் சர்ச் கண்டெய்னர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அலைன் ஐட்டம் சென்டர் பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ஒயிட்டு வித் 100%, ஹைட் வந்துட்டு 35 பிக்சல்ஸ், பார்டர் ரேடியஸ் வந்துட்டு 20 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இந்த மொத்தத்தையும் சுற்றி எனக்கு அந்த கர்வ்டு எட்ஜஸ் மாதிரி கிடச்சிரும் அந்த ஒயிட் கலர் பாக்ஸு. அண்ட் இது பிறகு அந்த இன்புட் ஃபீல்டு வந்துட்டு லைட்டாக அந்த இன்புட் ஃபீல்டு அண்ட் அந்த ஐகான் எடுத்து ஸ்டைல் பண்ணும்.
பிகாஸ் நம்ம என்ன பண்ணால் அந்த இன்புட் ஃபீல்டுக்கு பதிலாக இந்த ஒயிட் கலர் பாக்ஸ் தான் நம்ம இன்புட் ஃபீல்ட் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அதனால. ஸோ இதில் வந்துட்டு சைட் பார் சர்ச் கண்டெய்னர் இருக்குது. அந்த சேம் அந்த ஐகானோட கிளாஸ் நேமை டார்கெட் பண்ணிவிட்டு ஐகான் கலர் கிரே அண்ட் சுற்றி பேடிங் வந்துட்டு ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஐகானோட கலர் மாறிட்டா. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு சைட் பார் சர்ச் கண்டெய்னரில் இருக்கிற இன்புட்டை செலக்ட் பண்ணிட்டு பார்டர் நன், அவுட்லைன் நன், ரஸ் மார்ஜின் லெஃப்ட் மட்டும் ஒரு 10 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ அந்த சைடில் இருந்து அந்த கேப் வந்துட்டு இது கம்ப்ளீட்டாக எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல் மாதிரி இதாகிடும். ஓகேயா. அண்ட் இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தெரியும், இதை டைப் பண்ணும்போது இதிலே ஸ்டாப் ஆயிடுது. ஸோ அதையும் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்காக என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதில் வித் வந்துட்டு 100% அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதனால் மேக்ஸிமம் எவ்வளோ எடுக்க முடியுமோ ஸோ அந்த கம்ப்ளீட் பாக்ஸையும் வந்துட்டு அது ஸ்பேஸிங்காக எடுக்க ஆரம்பிச்சிடும். தெரியுதா? ஸோ ப்ரெட்டி மச் வந்துட்டு இது எனக்கு ரொம்பவே பெட்டராக இருக்கும். ரைட், ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு we are done with the search bar. ஓகே கைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு we can move to the further step. ஓகே, which is going to be the sidebar chats. ஓகே, பிகாஸ் இது எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு sidebar chatsக்கு மூவ் ஆன் ஆகலாம். ஸோ sidebar chatsல என்ன பண்ணால் நமக்கு 2 விஷயம் இருக்கும் போது, ஒன்று என்ன பண்ணால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதில் ஒரு அந்த சைட்பார் சேட் எந்த ஸ்டைலில் இருக்குமோ அதே ஸ்டைலில் ஒரு பாக்ஸ் ஒன்று வைக்க போகிறோம். அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா வந்துட்டு லைக் கிளிக் ஹியர் டு ஆட் அ நியூ சேட். ஸோ இல்லை ஒரு நியூ குரூப் ஆட் பண்ணுறதுக்கு வந்துட்டு அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி. வேற என்ன அப்படின்னா கீழே வந்துட்டு ஆல்ரெடி குரூப்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேயா. ஸோ இதுக்கு என்ன பண்ணால் வந்துட்டு சைட்பார் சேட் காம்பனண்ட்டில் we just need to make some tweak changes. So we go here. அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ காம்பனன்ட்ஸுக்கு போயிட்டு சைட்பார் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பனண்ட். இதில் என்ன பண்ணால் வந்துட்டு சைட்பார் chat.js அப்படின்னு ஒரு ஃபைலு. தென் வந்துட்டு sidebar chat.css ஒரு ஃபைல். ஓகேயா. அண்ட் இதில் RAFC கொடுத்துட்டு import dot slash sidebar chat.css. okay. So Prakash, what is the system config? So Prakash, என்னோட system config வந்துட்டு it's a Windows 10 OS with a 8GB config, like 8GB RAM and SSD. Okay. So என்ன பண்ண வந்துட்டு இந்த sidebar chatல வந்துட்டு டைரக்டா வந்து we can start here. So the class name saying sidebar chat அப்படின்னு. அண்ட் இதில் என்ன பண்ணால் வந்துட்டு ஒரு அவதார் காம்பனண்ட். அண்ட் இது அவதார் காம்பனண்ட்ல என்ன பண்ணால் வந்துட்டு ப்ரிட்டி மச் ஒரு டைனமிக்காக ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அது என்ன பண்ணால் வந்துட்டு ஸோ இந்த இதான் அது. let me open this one and அவதார் ICP. ஸோ அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு இது ஜென்ரலாக ஒரு அவதார் ஜென்ரேட்டர். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு டைனமிக்காக நம்ம அவதார் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணால் நான் ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏதாவது கொடுக்குற வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஸோ நான் என்னெல்லாம் கொடுக்கலாம், நான் கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு அவதார் வரும் பாருங்க, தெரியுதா. ஸோ என்ன பண்ணால் இதுக்கு அவங்க ஒரு ஏபிஐ கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஏபிஐ யூஸ் பண்ணி என்ன பண்ணால் வந்துட்டு லைக் நம்மளும் வந்து ஒரு இது ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்ப்ரைட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஸ்ப்ரைட்ஸ் அப்படின்றதுல எதர் மேல், ஃபீமேல், ஹியூமன், ஐகான், இனிஷியல்ஸ், பாட்ஸ் இதெல்லாம் கொடுத்துக்கலாம். அண்ட் இந்த c.jvgன்னு இருக்குது பார்த்தீங்களா. அந்த சீடில் வந்துட்டு எந்த வேல்யூனாலும் கொடுக்கலாம். அது உங்கள் நேமாக இருக்கலாம், இல்லை ஏதாவது ரேண்டம் ஒரு வேல்யூவாக இருக்கலாம். ஸோ இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி கேன் காப்பி திஸ். அன்றைக்கி அவதாரில் என்ன பண்ணால் வந்துட்டு சோர்ஸில்
இதை பாஸ் பண்ணிடுறேன். மறக்காம அவதார் காம்பனெண்ட் இம்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் ஃப்ரம் RTMUI மெட்டீரியல்ல இருந்து அவதார். இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு let me see அவதார் இது பண்ணியாச்சு. ஓகே, pretty much இது வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்ப்ரைட்ஸில் என்ன அப்படின்னா எனக்கு ஹியூமன் ஐகான்ஸ் மட்டும் தான் அந்த இடத்துல வேணும். ஸோ ஹியூமன் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இங்கே c.svg வேணும். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு எல்லாத்துக்கும் ரேண்டம் சீட் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா இங்கே ஒரு யூஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இதில் சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இனிஷியலாக அதை எம்டியாக கொடுத்துடலாம். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா ஒரு யூஸ் எஃபெக்ட் ஹூக்கும் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹூக் எப்படி யூஸ் ஆகும்னு தெரியாமல் இருந்தவங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு யூஸ் எஃபெக்ட் ஹூக் ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா வந்துட்டு லைக் உங்கள் காம்பனன்ட் லோட் ஆன உடனே ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகணும், இல்லை ஏதாவது ஒரு சர்டன் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் யூஸ் எஃபெக்ட் ஹூக்கில் கொடுக்கலாம். ஓகேயா, ஸோ இங்கே யூஸ் எஃபெக்டில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஓகே, யூஸ் எஃபெக்ட்டுக்குள்ள ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணும். செகண்ட் பேராமீட்டர் அரே ஆஃப் டிபெண்டன்சிஸ் which needs to be an empty one. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு செட் சீட் அப்படின்றதுல வந்துட்டு டேரெக்டாக மேத் டாட் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் ஜாவாஸ்கிரிப்ட் மேத் டாட் ஃப்ளோரு. அண்ட் இதில் என்ன அப்படின்னா the same math dot random function. அண்ட் இதில் என்ன அப்படின்னா இன்டூ 5000 அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேயா, அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக $seed அப்படின்னு சொல்லிடுறேன். சரி, ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு ஒரு சீட் வேல்யூ ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடுக்கும். ஓகேயா, ஸோ இதை எங்கே ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சைட் பாரில். ஸோ சைட் பார் சேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு ஸோ லேட்டராக நான் பேக் எண்ட்லேருந்து டேட்டா கெட் பண்ணி எல்லாமே டைனமிக்காக பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த சைட் பார் சேட் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு 4 சேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் ஹியூமன் ரிலேட்டட் இமேஜஸ் வந்துருக்கு பார்த்தீங்களா. தட்ஸ் பிகாஸ் வந்துட்டு அந்த சைட் பார் இது வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ணி வச்சதுனால. ஓகேயா, pretty much great. ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு கீழே வந்துட்டு எனக்கு ஒரு நேம் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு அடுத்து அந்த நேம் டிஸ்பிளே பண்ணுற ஒர்க் இது பண்ணலாம். ஓகேயா, ஸோ சைட் பார் சேட் இது கீழே ஒரு div with a class name sidebar chat info இதோட ஷோ இதில் வந்துட்டு say Anton. ஸோ இப்போதைக்கு என்னோட நேம் கொடுத்துக்கிறேன். லேட்டராக வந்துட்டு அந்த குரூப்போட நேம் அந்த சேட்டோட நேம் எனக்கு இதில் டிஸ்பிளே ஆக போகுது. ஓகேயா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு ஸோ இதிலே வந்துட்டு ஒரு சின்ன இதை ஆட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு ப்ராப் ஒன்று நான் கெட் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா ஆட் நியூ சேட் அப்படின்னு. ஓகேயா, ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் ஸோ நாட் ஆட் நியூ சேட். அந்த ஆட் நியூ சேட் அப்படின்ற ப்ராப் இல்லை அப்படின்னா மட்டும்தான் இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சப்போஸ் ஆட் நியூ சேட் அப்படின்ற ப்ராப் இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு இதில் ஒரு div இதில் என்ன பண்ணால் வந்துட்டு h2ல ஆட் நியூ சேட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, அண்ட் இதுக்கு கிளாஸ் நேம் வந்துட்டு சைட் பார் சேட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பை டிஃபால்ட்டாக இந்த இமேஜஸ் தான் தெரிய போகுது. பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த இதுக்கும் வந்து அதாவது எந்த காம்பனண்ட்டுக்கு வந்துட்டு நான் ஆட் நியூ சேட் அப்படின்ற இந்த ப்ராப் பாஸ் பண்ணவே இல்லை. லெட்ஸே இப்போது இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு மட்டும் நான் அந்த ஆட் நியூ சேட் அப்படின்ற அந்த ப்ராப் பாஸ் பண்ணுறேன். ஓகேயா, அண்ட் இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் இது மட்டும் ஆட் நியூ சேட் அப்படின்னு இருக்கு. மற்ற எல்லாத்துலேயும் வந்துட்டு இந்த அவதார் ஐகான்ஸ் வித் நேமோட டிஸ்பிளே ஆகும். ஓகேயா, பிகாஸ் நான் ஆட் நியூ சேட் இருக்கிறதுனால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் div ரிட்டர்ன் ஆகிறதுக்கு பதிலாக இந்த div ரிட்டர்ன் ஆகுது. ஓகேயா, கிரேட். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு pretty much பண்ணியாச்சு. கிரேட்.
ஸோ முத்துக்கு இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ தேங்க்யூ முத்து. என்ன அப்படின்னா நீங்கள் எனக்கு திருப்பி ஹெல்ப் பண்ணணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, லெட் பி கெட் கோயிங். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இது வரைக்கும் பிடிச்சாச்சு. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இதுக்கான ஸ்டைலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சைட் பார் சேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சைட் பார் சேட் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலுக்கு போயிடுறேன். இதில் என்ன பண்ணால் வந்துட்டு ஃபஸ்ட்டு சைட் பார் சேட் அப்படின்ற அந்த இதுக்கு கிளாஸ் நேமுக்கு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு பேடிங் வந்துட்டு சுற்றி 20 பிக்சல்ஸ், கர்சர் பாயிண்டர் அண்ட் தென் பார்டர் பாட்டம் வந்துட்டு 1 பிக்சல் சாலிட் 6F6. ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு சேட் இது மாதிரி அலைன் ஆகிட்டு அண்ட் எல்லாத்துக்கும் கீழே சின்னதாக ஒரு ஒயிட் லைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு அந்த சைட் பார் சேட்டை வந்துட்டு ஓவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு கொஞ்சம் திக்காக மாறணும் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் வந்துட்டு இந்த சைட் பார் சேட்டில் இந்த சேட் இன்ஃபோக்கு உள்ளே இருக்கக்கூடிய H2 டேகை செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு 16 பிக்சல்ஸ், மார்ஜின் பாட்டம் வந்துட்டு 8 பிக்சல்ஸ் அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சேட் நேம் வந்துட்டு எனக்கு ப்ரிட்டி மச் சின்னதாகிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு சைட் பார் சேட் இன்ஃபோக்கே வந்துட்டு மார்ஜின் லெஃப்ட் வந்து ஒரு 15 பிக்சல்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ அந்த சைடில் இருந்து ஒரு சின்ன கேப் இருக்கும் எனக்கு அந்த இமேஜுக்கும் அந்த டெக்ஸ்ட்டுக்கும். ஓகேயா, ஓகே கிரேட். ஸோ ப்ரிட்டி மச் பிகாஸ் இந்த ஆட் நியூ சேட்டுக்கும் இதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் வேணும். ஸோ அதுக்காக தான். ஓகேயா, ஸோ யா ப்ரிட்டி மச் இது வரைக்கும் எனக்கு கிளியராக இருக்குது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த சைட் பார் ஆக்சுவலாக அந்த சைட் பாருக்கான சிஎஸ்எஸ் ஸோ அந்த இது வந்துட்டு இது பண்ணலாம். ஸோ சைட் பார் டாட் சிஎஸ்எஸ்ல வந்துட்டு ஸோ சைட் பார் சர்ச் கண்டெய்னர் வரைக்கும் பண்ணியிருந்தோம். இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு சைட் பார் த சேட்ஸ் அப்படின்றதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ சைட் பார் சேட்ஸில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் 1, பேக்ரவுண்ட் கலர் ஒயிட், ஓவர்ஃப்ளோ வந்துட்டு ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அப்போ இதில் வந்துட்டு அடிஷ்னலாக சேட்ஸ் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி எனக்கு கிடச்சிடும். ஓகேயா, ஸோ ஹாய் அபி பிரவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஓவர் பண்ணுற எஃபெக்டாக எனக்கு தெரியும். ஓகேயா, ஸோ ப்ரிட்டி மச் கிட்டத்தட்ட இறங்கிட்டு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அதோட சேட் காம்பனண்ட்டாக ஸ்டைல் பண்ணலாம். ஓகே, ஸோ ரொம்ப நேரமாக அதான் பெட்டிங்கில் இருக்குது. ஸோ லெட் மீ மூவ் ஆன் தேர். க்ளோஸ் பண்ணிடலாம். chat.js. ஓகே கிரேட். ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் திஸ் ஒன். ஸோ கைஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இட்ஸ் கிரேட் திங். வி ஆர் ஆஃப்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். ஓகே, அப்ளிகேஷனோட மெயின் கோர் திங்ஸுக்கு. ஸோ ஹாய் அபிப்ரவி. ஸோ லெட் மீ டேக் a small water break. ஓகே கிரேட். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு சேட் காம்பனண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகேயா, ஓகே. ஸோ சேட்டில் என்ன பண்ணால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சேட் டாட் சிஎஸ்எஸ் ஃபைலை இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் ./chat.css அண்ட் இதில் இந்த டிவுக்கு என்ன பண்ணால் கிளாஸ் நேம் சேட் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்குள்ளே இன்னொரு டிவ் வித் கிளாஸ் நேம் சேட் ஹெடர் அண்ட் இதில் ஒரு அவதார் காம்பனண்ட். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட் டைம் மெட்டீரியல் காம்பனண்ட் வந்துட்டு ஏதாவது ஒன்று இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பிறகுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஓகேயா, so let me just make a small tweak here. Okay, so idhula import from .mui material. Okay, so idhula enna appadina vandu same அந்த seed value தான் கொடுத்து அந்த அவதார் தான் காமிக்க போறேன். So I can just copy this code and இங்கே அதை பேஸ்ட் பண்ணிடலாம்.
the same the avatarல இருக்கிற அந்த இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மறக்காமல் யூஸ் ஸ்டேட்டை இம்போர்ட் பண்ணும். ஸோ அதை இம்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் அதே மாதிரி யூஸ் எஃபெக்டையும் இம்போர்ட் பண்ணும். அதையும் இம்போர்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம். அண்ட் இப்போ அதில் போய் பார்த்தேன் அப்படின்னா ஓகே, chat.css ஃபைல் அது நான் க்ரியேட் பண்ணல. ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் சேட் போயிட்டு அந்த ஐக்கான் தெரியுதா? பிகாஸ் இப்போ ஏதாவது ஒரு சேட் செலக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த இமேஜ் தெரியும், அதுக்காக. ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த இதுலேயே வந்து ஒரு இது வித் கிளாஸ் நேம் chat header info அண்ட் இதில் வந்துட்டு ஒரு h3 அண்ட் இதில் இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு let's say react developers அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அண்ட் ஒரு பேராகிராஃப் டேக்ல என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போதைக்கு வந்துட்டு லாஸ்ட் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் காமிக்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் காமிப்பாங்க. ஸோ அந்த இது காமிக்கிறது தான். ஸோ இது இப்போதைக்கு என்ன அப்படின்னா நியூ டேட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டாட் டூ ஸ்ட்ரிங். ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்க டூ ஸ்ட்ரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இல்லை ஸ்லைஸ் மெத்தட் ஆட் பண்ணிட்டு 0 to 25 அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ ரியாக்ட் டெவலப்பர்ஸ் லாஸ்ட் அப்டேட் சண்டே January 16 அந்த டைம் ஸ்டாம்ப் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேயா? ஃபைன். ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே கீழே வந்து சில ஐகான்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டிவுக்கு அடுத்தது இன்னொரு டிவ் ஆட் பண்ணிட்டு கிளாஸ் நேம் chat header right அண்ட் இதில் வந்துட்டு ஐகான் பட்டன் காம்பனண்ட்டு அண்ட் இதில் என்ன அப்படின்னா search outlined icon. So we can start with this one. So first icon import பண்ணிடலாம். Import from at MUI icons இது and search outlined. ஓகேயா? அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கு அடுத்தது மேபி லைக் இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா அட்டாச் ஃபைல் அப்படின்ற ஒரு ஐகான் அண்ட் அடுத்து வந்துட்டு மோர் வேர்ட் ஐகான். ஸோ சேவ் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கிரேட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 3 ஐகான்ஸ் எனக்கு வந்துட்டு. ஓகேயா? யா, ஸோ இப்போ தான் நானும் பார்க்குறேன். இட்ஸ் பீன் 2 hours. ஸோ சின்ஸ் லைவ் ஸ்டார்ட் ஆகி ஸோ 2 hours போனதே தெரில எனக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஜஸ்ட் பாஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. வி ஸ்டில் காட் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ பிகாஸ் இன்னும் நம்ம ஃப்ரண்ட் ஹேண்ட் பார்ட் முடிக்கல. ஸோ இதுக்கப்புறம் பேக் ஹேண்ட் பார்ட் மூவ் ஆகணும். அதுக்கப்புறம் பேக் ஹேண்ட் இதையும் கனெக்ட் பண்ணணும். டிபி செட்டப் இருக்குது. ஸோ இன்னும் லாட் ஆஃப் அமேசிங் ஸ்டப்ஸ் இனிமேல் தான் கைஸ் வரதுக்கு இருக்குது. ஸோ கடைசி வரைக்கும் ஸ்ட்ரீமில் வெயிட் பண்ணி இருந்து பாருங்கள். யா அபிபவி, தேங்க்யூ ஸோ மச். Let me take it and continue. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சேட்டில் வந்துட்டு லைக் நம்ம மெசேஜஸ் இதெல்லாமே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இப்போதைக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு நான் சாம்பிளுக்கு நானே வந்துட்டு ஒரு மெசேஜ் இருக்குமா இதில் இது பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டிவுக்கு அடுத்தது ஸோ இதில் ஒரு div class name chat body அண்ட் இதில் பேராகிராஃப் டேக்ல என்ன அப்படின்னா வந்துட்டு hello from Anton அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் கிளாஸ் நேமில் வந்துட்டு chat message அப்படின்னு சொல்கிறேன். ஓகே கிரேட். பட் என்ன அப்படின்னா அந்த பேராகிராஃப் டேக்லேயே வந்துட்டு சில ஸ்பேன் டேக்கும் ஆட் பண்ண பண்ணி அதை ஸ்பேன் பண்ணி இது பண்ண போகிறேன்.
ஸோ இதில் வந்துட்டு மெசேஜ் இதில் மெசேஜ் அண்ட் இதில் என்ன பண்ணா வந்துட்டு ஆண்டன் ஜீஜோ அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதில் என்ன பண்ணா கீழே இன்னொரு ஸ்பேன் டேக், இதில் கிளாஸ் நேமில் வந்துட்டு chat டைம் ஸ்டாம்ப் அண்ட் இதில் என்ன பண்ணா நியூ டேட் டாட் டு ஸ்ட்ரிங் டாட் ஸ்லைஸ் 0,25. ஓகே, ஸோ இதான் ஆக்சுவலாக ஒரு சேட் மெசேஜ் இது. ஓகே, ஸோ இதை காப்பி பண்ணி ஸோ சேவ் பண்ணிடுறேன். கீழே பார்த்தா அப்படின்னா ஸோ அந்த சேட் மெசேஜ், அதாவது வந்துட்டு யாருக்கிட்ட இந்த மெசேஜ் வந்துச்சு அவங்க நேமு, அப்புறம் அந்த ஆக்சுவல் மெசேஜ், அப்புறம் மெசேஜ் சென்ட் பண்ண அந்த டைம் ஸ்டாம்ப். ஓகே, ஸோ அதெல்லாமே இது பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ மெசேஜ் நம்ம சென்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சைடில் ரைட் சைடில் எனக்கு க்ரீன் கலரில் தெரியணும், எனக்கு மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடில் ஒயிட் கலரில் தெரியணும். ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இதில் இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ண போகிறேன், லைக் சேட் ரிசீவர் அப்படின்னு. ஓகேயா, ஸோ இந்த கிளாஸ் நேம் தான் நம்ம லேட்டராக வந்துட்டு எந்த சைடில் டிஸ்பிளே பண்ண போகிறோம் அந்த மெசேஜ் அப்படின்ட்டு டிஃப்ரென்சியேஷன் கொடுக்க போகுது. அண்ட் இதுலேயும் இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணும், சேட் நேம் அப்படின்னு. ஓகேயா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டிவ்வில் இதில் ஒரு டிவ் வித் கிளாஸ் நேம் சேட் ஃபூட்டர் அண்ட் இதில் வந்துட்டு இன்சர்ட் எமோட் ஐகான் அண்ட் தென் இதில் வந்துட்டு ஒரு ஃபார்ம் டேக். ஆக்சுவலாக இதை வந்துட்டு மெசேஜ் சென்ட் பண்ணுறது. ஓகேயா, ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு ஜென்ரலாக வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சைடில் வந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோகோ மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறது இல்லை, பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணால் வந்துட்டு டேரெக்டாக லைக் ஃபார்ம் யூஸ் பண்ணி மெசேஜ் வந்துட்டு மேனிப்புலேட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ லெட் மீ டூ தட். இதில் இன்புட் பிளேஸ் ஹோல்டரில் டைப் இப்போ மெசேஜ் பட்டனில் வந்துட்டு ஸோ நார்மல் பட்டன் தான் ஆக்கேன், பிகாஸ் இந்த பட்டனை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறதுக்குள்ள அந்த பட்டனை ஹைட் பண்ணிடும் கம்ப்ளீட்டாக. ஓகேயா, ஓகே பிசி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியாது இது ஐகான், பிகாஸ் பார்த்தீங்க வாட்ஸ்அப்பில் வந்துட்டு சைடில் அந்த எமோஜி கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இதாக. ஓகேயா, pretty much we are done up to here I think so. Okay, great. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு மூவ் ஆகலாம். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் இந்த சேட்டில் இருக்க எல்லாமே முடிஞ்சு. ஸோ இப்போ இதுக்கான ஸ்டைலிங்ஸ் இது பண்ணும். ஓகேயா, ஸோ let me go here and the first thing என்ன அப்படின்னா சேட் கிளாஸுக்கு ஃப்ளெக்ஸ் வந்துட்டு 0.65 கொடுக்க போகிறோம். ஓகேயா, ஸோ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சைட் பாருக்கு என்ன அப்படின்னா 0.35 கொடுத்தோம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா 0.65 ரிமைனிங் இதை கொடுக்குறோம். ஓகேயா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு ஃப்ளெக்ஸ் ரெக்ஷன் காலம் அப்படின்னு சொல்லிடுறேன் இங்கேயும். ஸோ சேவ் பண்ணி இங்கே பார்த்தோம்னா ஆல்ரெடி இருக்கிற ரிமைனிங் ஸ்பேஸ் வந்துட்டு இது பண்ணிக்கோ. ஓகேயா, ஸோ 0.35 0.65 அண்ட் இதுக்கு அடுத்தது சேட் ஹெடர் அப்படின்ற கிளாஸ் நேமுக்கு வந்துட்டு பேடிங் 20 பிக்சல்ஸ், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸு, அலைன் ஐட்டம் சென்டர், border bottom 1 pixel, solid light gray. ஓகேயா, ஸோ சேவ் பண்ணிட்டு அந்த ஹெட்டர் பார்த்தோம்னா அந்த ஹெட்டரில் வந்துட்டு இது எல்லாமே ஒரே லைன் அலைன் ஆகி அந்த கேப்பும் வந்துருக்கு எனக்கு. ஓகேயா, ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்துட்டு chat header info அப்படின்றதுல ஸோ 1 minute let me check a thing. Okay, I think everything is good. Okay, chat header info வந்துட்டு flex 1 கொடுத்துட்றேன். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு இது அந்த ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஃபுல் ஸ்பேஸ் எடுத்தனால இது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இதில் என்ன பண்ணால் வந்து பேடிங்
left 20 pixel அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த சைடில் இருந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கும் இதுக்கு எல்லாம் அந்த கேப் வந்துடும். ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா அந்த chat header infoல பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த header infoல இந்த h3 tag paragraph. ஸோ அதுக்கு ஸ்டைல்ஸ் ஆட் பண்ணலாம். chat header infoல இருக்கக்கூடிய h3 tagக்கு margin bottom வந்துட்டு 3 pixels and then வந்துட்டு font weight வந்துட்டு 500. ஸோ அது இது ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு லைட்டாக லிட்டில் பிட் ஸ்டைல் ஆகிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு chat header infoல இருக்கக்கூடிய பேராகிராஃப் டேக்ல கலர் கிரே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லாஸ்ட் சீன் அந்த டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு கிரே கலரில் பார்த்தியாச்சு. ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு ஆக்சுவல் அந்த chat பாடி அப்படின்றது. ஸோ இது கம்ப்ளீட் கலரையும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அந்த chat பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் 1 அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் இமேஜில் வந்துட்டு URL அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கம்ப்ளீட் ஒரு இமேஜ் URL ஒன்று யூஸ் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ அந்த URL வந்துட்டு லெட் மீ பிக் திஸ் URL a minute. ஹாய். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு அதில் அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் வாட்ஸ்அப்பில் ஒரு இமேஜ் URL இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த பின்னாடி வந்துட்டு லைக் நிறைய சின்ன சின்ன எமோஜிஸ் எல்லாமே போட்டு வச்ச மாதிரி ஒரு இது. ஸோ அந்த இதுதான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த இதை மட்டும் நான் பிக் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு லைக் அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜ் வந்துட்டு கண்டுபிடிக்க ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதை எடுத்து ஒரு இடத்துல யூஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்காக தான். ஸோ கிவ் மீ a quick minute. அந்த இமேஜோட URL மட்டும் எடுத்து இது பண்ணிக்கிறேன். ஸோ இதே இமேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு வித்தின் a week என் GitHubல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ என் GitHub நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே என் GitHub டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. இல்லை இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா டேரெக்டாக கீழே இருக்கக்கூடிய டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கார்ட் சர்வர்லேயும் வந்துட்டு நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ லெட் மீ கெட் பேக் ஹியர். ஓகே. ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இது பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்துட்டு பேக்ரவுண்ட் ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்மால் ட்வீக். யா ஐம் ரியலி சாரி கைஸ். ஸோ இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன மிஸ்டேக் இது. ஓகே. ஸோ லெட் மீ கெட் கண்டினியூட் ஹியர். பேக்ரவுண்ட் ரிப்பீட் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் பேக்ரவுண்ட் பொசிஷன் வந்துட்டு சென்டர். அண்ட் தென் பேடிங் வந்துட்டு சுற்றி ஒரு 30 பிக்சல். அண்ட் இங்கேயும் வந்துட்டு மெசேஜஸ் பிகாஸ் நிறைய இதாகும் போது ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஸ்க்ரோலிங் ஃபெசிலிட்டி கிடைச்சிடும். கிரேட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் அண்ட் இந்த ஸ்க்ரோலிங் அண்ட் இது எல்லாமே கீழே மூவ் ஆகிட்டா. கிரேட். ஸோ தேங்க்யூ விஜய் பாலாஜி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதான் நம்ம சேனலுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்கமிங் வீக்ஸில் வந்துக்கிட்டே இருக்குதும். ஜஸ்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஓகேயா? ஓகே கிரேட். ஐ ஹோப் ஸோ வி கேன் மூவ் ஃப்ரம் ஹியர் ஆன். ஸோ என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இமேஜ் எனக்கு கிடச்சிட்டு அண்ட் கீழே இருக்க அந்த பார் அது எல்லாமே வந்து நீட்டாக அலைன் ஆகிட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஒவ்வொரு சேட் மெசேஜையும் நான் இது பண்ணேன். ஸோ வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஒயிட் கலர் பாக்ஸுக்குலாம் சேட் மெசேஜ் இருக்கும். அண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுற மெசேஜ் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். நம்ம சென்ட் பண்ணுற மெசேஜ் ரைட் சைடில் க்ரீன் கலர் பாக்ஸில் இருக்கும். ஸோ இப்போ அதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஆக்சுவலி. ஓகேயா? ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு chat மெசேஜ் அப்படின்ற இந்த கிளாஸ் நேமுக்கு அடுத்து ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ
ஸோ chat மெசேஜ் அப்படின்றதுல வந்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லிடுறேன். தென் font size 16 pixels, padding வந்துட்டு 10 pixels, width வந்து fit content, border radius வந்துட்டு 10 pixels, and then background கலர் வந்துட்டு மெசேஜுக்கு பை டிஃபால்ட்டாக இந்த கலர் கொடுத்துறேன், அதாவது ஜஸ்ட் ஒயிட் கலர். அண்ட் ஒவ்வொரு மெசேஜுக்கும் மார்ஜின் பாட்டம் வந்துட்டு 30 பிக்சல்ஸ் ஆட் பண்ணிடுறேன். 30 பிக்சல்ஸ் சேவ் பண்ணிட்டு see the messages. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி ஸ்டைல் ஆகிட்டா. ஸோ இது பிறகு என்ன பண்ணால் வந்துட்டு உள்ளே இருக்கிற இந்த நேம் அண்ட் இந்த டைம் ஸ்டாம்ப் இந்த இடத்தையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ லெட் மீ டூ தேட். ஸோ chat டைம் ஸ்டாம்புக்கு தனியாக ஒரு கிளாஸ் நேம் கொடுத்தேன். மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல்ஸ் அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் chat நேம் வந்துட்டு absolute, and then top வந்துட்டு minus 15 pixels, font weight வந்துட்டு 800, and then font size வந்துட்டு extra small அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நேம் மேலே போயிடும் அண்ட் அந்த டைம் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா தெரியும் சைடில் சின்னதாக தான் இருக்கும். ஓகேயா? ஸோ ப்ரிட்டி மச் வாட்ஸ்அப்போட அந்த ஸ்டைல். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வாட்ஸ்அப் வெப் ஒரு சைடில் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் pretty much you will get the things. Okay, yeah, great. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த chat ரிசீவர் அப்படின்னு நீங்கள் அடிஷ்னல் கிளாஸ் நேம் ஆட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா? இதுக்கு வந்துட்டு இப்போ ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா வந்து பிகாஸ் நார்மல் இப்போ வந்துட்டு இந்த ஹலோ ஃப்ரம் ஜாக் அப்படின்றது எனக்கு வந்த மெசேஜ், ஹலோ ஃப்ரம் ஆண்டன் அப்படின்றத கொடுத்த மெசேஜ். ஸோ ரிசீவர் மெசேஜை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கணும் அப்படின்றதுக்காக அதை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ chat ரிசீவரில் மார்ஜின் லெஃப்ட் ஆட்டோ, பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு DCF8C6. ஸோ இந்த கலர் யூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ரீன் கலர் வந்துட்டா. ஸோ இது நான் வந்துட்டு நான் சென்ட் பண்ண மெசேஜ், எனக்கு வந்த மெசேஜ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஸ்டைலில் இருக்குது. ஓகேயா? ஸோ ப்ரிட்டி மச் மெசேஜ் பாக்ஸில் உள்ளக்கூடிய ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக ரிமைனிங் இருக்கக்கூடியது ஒன்றே ஒன்று விஷயம் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த மெசேஜோட ஃபூட்டர் பாக்ஸ். ஓகேயா? ஸோ லெட் மீ ஸ்டைல் தட் ஒன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸோ chat footer அப்படின்ற கிளாஸ் நேம் இருக்குது. ஸோ அதில் தான் ஸ்டைல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். chat footer அப்படின்றதுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ், ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன், அலைன் ஐட்டம் சென்டர், அண்ட் ஹைட் வந்துட்டு ஒரு 62 பிக்சல்ஸ் கொடுக்க போகிறோம். அண்ட் இங்கேயும் வந்துட்டு பார்டர் 1 பிக்சல், சாலிட், லைட் கிரே அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறோம். ஓகேயா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அது எல்லாமே வந்துட்டு ஒரே லைனில் எனக்கு லைக் கிளஞ்சாய் அலைன் ஆயிரும். தட்ஸ் பிகாஸ் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துருக்கறனால. ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு chat footerல இருக்கக்கூடிய ஃபார்மில் இருக்கக்கூடிய இன்புட் ஃபீல்டை செலக்ட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு ஃப்ளெக்ஸ் 1 கொடுத்துட்றேன். தென் பார்டர் ரேடியஸ் 30 பிக்சல்ஸ், பேடிங் 10 பிக்சல்ஸ், பார்டர் நன், அண்ட் தென் அவுட்லைன் நன். ஓகேயா? ஸோ ஃபுல்லாக சேவ் பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மெசேஜ் ஃபுல்லாக ஸ்டைல் ஆகிட்டா. ஸோ இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சேட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முக்கு வந்துட்டு ஸோ chat footerல இருக்கிற ஃபார்ம் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து ஃப்ளெக்ஸ் 1 கொடுக்குறேன். ஸோ அப்போ என்ன ஆகுனா இது ஃபுல் ஸ்பேஸையும் எடுத்துக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் ஸ்பேஸ் அது எடுத்துக்கும். ஸோ அது முடிச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா chat footerல இருக்கக்கூடிய ஃபார்மில் இருக்கக்கூடிய பட்டனுக்கு வந்துட்டு டிஸ்பிளே நான் கொடுத்துட்றேன். பை டிஃபால்ட்டாக அந்த பட்டன் எனக்கு தெரியாது பிகாஸ் இந்த பட்டன் தேவையும் கிடையாது. ஓகேயா? ஸோ அண்ட் அந்த ஃபார்முக்கும் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துட்றேன். எதுக்குன்னா
டிஸ்பிளே ஃப்ளெக்ஸாக இருந்தால் மட்டும்தான் அந்த ஃப்ளெக்ஸ் ஒன் அப்படின்ற இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்க் ஆகும். ஸோ இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்புட் ஃபீல்டும் ஃப்ளெக்ஸ் ஒன் எடுக்கும்போது ஃபுல் ஸ்பேஸுக்கு ஸ்ப்ரெச் ஆயிரும். தெரியுதா? இதில் மார்ஜின் வந்துட்டு டாப் அண்ட் பாட்டம் 0, லெஃப்ட் அண்ட் ரைட் ஒரு 10 பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன். சாரி, பேடிங். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அந்த சின்னதாக வந்துட்டு ஒரு ஸ்பேசிங் அந்த எட்ஜஸ்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கும். ஓகே, we are pretty much there. And last என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ஐகானோட கலர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ரொம்பவே திக்காக இருக்குது. ஸோ அந்த கலரை வந்துட்டு லைட்டாக சேஞ்ச் பண்ண போகிறோம். சேட் ஃபூட்டரில் இருக்கக்கூடிய .mui svg icon root அப்படின்ட்டு பேடிங் 10 பிக்சல்ஸ் அண்ட் தென் கலர் வந்துட்டு கிரே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் கலர் வந்துட்டு கிரேக்கு சேஞ்ச் ஆகுது. ஐகானோட கலர் சேஞ்ச் ஆகலை. இல்லை பிசி எல்லாமே கட்டானு. ஓகே, ஐகான் வந்துட்டு ஐ கேபிட்டல். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஐகானோட கலர் சேஞ்ச் ஆகிட்டு தெரியுதா? ஸோ pretty much we are done here. ஓகேயா? So let me take a small water break, guys. ஓகே, கிரேட். ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அப்போலோ குலசேகர் ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப்மெண்ட் பற்றி வீடியோஸ் போடுங்கிறோம். ஸோ கண்டிப்பாக அப்போலோ குலசேகர். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் வந்துட்டு கூடிய சீக்கிரம் நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்கமிங் மந்த்ஸில் வரும். ஸோ ஸ்டே டியூன். சேனலை எப்போதுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஓகேயா? ஓகே விஜய் பாலாஜன். ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கீழே இருக்க டிஸ்கார்ட் சர்வர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு உங்கள் டவுட்டை கேட்குங்க. ஸோ ஐ வில் கிளியர் யூ தேர். ஓகேயா? ஓகே, ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு pretty much இதில் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்டில் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ ஆட் சேட் அண்ட் pretty much எல்லாமே டன். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு பேக் எண்ட். ஸோ கைஸ் பி ரெடி. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம சேனல் வந்துட்டு லைக் ஒரு கம்ப்ளீட் பேக் அண்ட் சர்வர், அதுவும் எக்ஸ்பிரஸ் மாங்குடிப் எல்லாமே யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் ரெடி டு டூ திஸ் அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி எக்ஸைட்டட், மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோக்கு. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அப்போ தான் நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோ லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்றது தெரியும். அண்ட் இந்த வீடியோ பண்ணும்போது டவுட்ஸ் வந்துச்சு இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இப்போ லைவ்ல இருந்தீங்கன்னா கேட்கலாம். இல்லை அப்படின்னா வந்துட்டு கீழே டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு ஸோ நீங்கள் டிஸ்கார்டில் வந்து கேட்கலாம் கிட்ட. ஓகே, லெட் மீ டேக் ஃப்ரம் ஹியர். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போனாங்களா? ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணால் வந்துட்டு ஸோ இதாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃப்ரண்ட் அண்ட் pretty much நமக்கு டன். ஸோ இப்போ என்ன பண்ணால் அந்த வாட்ஸ்அப் க்ளோடில் நியூ ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் சர்வர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். ஓகேயா? இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சர்வர் சைட் கோடு ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணால் வந்து server.js ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ என்ன பண்ணால் டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ டெர்மினலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன பண்ணால் cd server அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் எப்போவுமே நோட் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு npm இனிஷியலைஸ் பண்ணும். ஸோ இல்லை npm init அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதில் என்ன பண்ணால் வந்துட்டு நம்மளோட package.json ஃபைல் ஜென்ரேட் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேயா? ஸோ பேக்கேஜ் நேம் கேட்குறாங்க, நான் சர்வர் அப்படின்னே கொடுத்துட்றேன். அண்ட் வெர்ஷன், ஸோ இது வந்துட்டு நம்மளோட பேக் அண்ட் வெர்ஷன். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னா 1.0.0 இருக்கட்டும், இல்லை அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா 1.0.1 ஒரு 1.1.0 சம்திங் லைக் அது மாதிரி மாற்றிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷன் இதில் வந்துட்டு பேக் அண்ட் சர்வர் ஃபார் வாட்ஸ்அப் க்ளோன் அப்படின்னு சொல்கிறேன்.
அண்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படின்றது வந்துட்டு எந்த ஃபைலை நீங்கள் மெயின் ஃபைலாக யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றது, பிகாஸ் சர்வர் ஃபோல்டரில் நிறைய ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்க. பட் எது உங்களோட மெயின் ஃபைலாக இருக்க போது அப்படின்ட்டு நான் server.json இருக்குது, அதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன், அப்படியே லீவ் பண்ணிடுறேன். இல்லை இப்போ வேறு ஃபைல் அப்படின்னா வந்துட்டு அந்த ஃபைல் நேமை இதில் நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணால் போதும். ஓகேயா? ஸோ சர்வர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே லீவ் பண்ணிடுறேன். அண்ட் என்டர். டெஸ்ட் கமாண்ட் இது தேவையில்லை. கிட் ரெபாசிட்டரி, ஸோ வேணா உங்களோட கிட் ரெபாசிட்டரியோட லிங்க் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் தேவையில்லை. கீவேர்ட்ஸ் ஆத்தர் நேம் வந்துட்டு நான் என்னோட நேம் இதில் லீவ் பண்ணிடுறேன். அண்ட் லைசன்ஸ் அப்படி லீவ் பண்ணிடலாம். இஸ் இஸ் ஓகே எஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு package.json ஃபைல் கிரியேட் ஆகிட்டு. ஓகேயா? ஸோ pretty much வந்துட்டு இந்த ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ நமக்கு தேவையான பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இதை கிளியர் பண்ணிவிட்டு இதில் npm install. ஸோ எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம், பிகாஸ் MERN stack கண்டிப்பாக m stands for MongoDB, e stands for express.js, r stands for react, and of course n stands for node.js. ஸோ node.jsக்கு தேவையான செட்டப் முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அண்ட் MongoDB யூஸ் பண்ண போகிறோம். ஸோ MongoDB என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம டேரெக்டாக MongoDB எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிபியை mongoose அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிஷ்னல் ODM லைப்ரரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த mongoose-னா என்ன, இதை பற்றிலாம் நீங்கள் லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா ஸோ நான் டேரெக்டாக வந்துட்டு லைக் ஒரு ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் வந்துட்டு you can go and check it. So first Google form linkல check பண்ணி பாருங்க. So டைரக்டா நீங்க என்கிட்ட இருந்து full stack course learn பண்ணலாம். ஓகே? So லைவா, so டைரக்டா வந்துட்டு உங்க டவுட்ஸ் எல்லாமே கேட்டு ஸோ நான் டைரக்டா லைவா டீச் பண்ணுவேன். So you can join there. So express and then வந்துட்டு mongoose அப்படின்னு ஒரு பேக்கேஜ். So pretty much இப்போதைக்கு இதான் வேணும் நமக்கு. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிடுறேன். ஓகே, இது இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கட்டும். இந்த மீன் டைமில் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளோட MongoDB செட்டப் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ we close all this one. ஸோ என்ன அப்படின்னா MongoDB அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ MongoDBயோட அஃபிஷியல் சைட் வரும். ஸோ இதில் போய்ட்டு என்ன அப்படின்னா வந்து MongoDB வந்துட்டு we can go there. பிகாஸ் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது MongoDBயோட cloud DB, not just like another MongoDB database. ஸோ நம்ம சிஸ்டமில் இருக்கும் போது இட்ஸ் கம்ப்ளீட்லி கோயிங் டு பி கிளவுட். பட் நீங்கள் வந்துட்டு பேக் அண்ட் அண்ட் ஃப்ரண்ட் அதெல்லாம் கிளவுடுக்கு எப்படி எடுத்துகிட்டு போய் ஒர்க் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க்கை செக் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இதை ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ ஆர் சைன் அப் வித் கூகுள் கொடுக்கலாம். ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கிரியேட் அன் அக்கௌண்ட் வித் கூகுள். ஓகேயா? ஸோ சைன் அப் வித் கூகுள் கொடுத்துட்றேன். ஸோ இந்த அக்கௌண்ட் தான். Okay, so guys, we're almost like 60 likes guys. We are just 10 likes away, 70 likes reach பண்றதுக்கு. so யாராவது லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. பிகாஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு லைக் பண்றீங்களோ இந்த வீடியோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகும். அண்ட் எனக்கு இன்னும் நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம்ஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் தமிழில் இந்த மாதிரி இந்த மாதிரி க்ளோன் அப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் MERN ஸ்டாக்ல வந்துட்டு ரொம்பவே கம்மி சேனல்ஸ். ஸோ அப்போ என்ன அப்படின்னா சப்போர்ட் எனக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும்போது இது இன்னும் ஃபர்தராக பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டே வருது. ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா லைக் பண்ணிட்டு தெரியாமல் லைக் பண்ணிட்டோன்னு சொல்லலாம் எடுத்துடுறீங்க. ஸோ என்ன அப்படின்னா ஜஸ்ட் வாண்ட் யுவர் சப்போர்ட். ஓகேயா? ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னும் நான் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஐ ஜஸ்ட் சே ஐ அக்செப்ட் த privacy policy and things, submit. Okay. அண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சுட்டு அண்ட் எனக்கு டிபி கிரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பேக்கேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆகிட்டு கிரேட். ஸோ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம MongoDB செட் பண்ணி முடிச்சிடலாம். பிகாஸ் அப்போ தான் நம்ம MongoDBயோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் கோல் டுடே? எக்ஸ்ப்ளோர் வாட் ஐ கேன் பில்ட், லேர்ன் MongoDB, மைக்ரேட் அன் எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன், பில்ட் அ நியூ அப்ளிகேஷன். ஸோ we are building a new application. ஸோ அப்போ பில்ட் அ நியூ அப்ளிகேஷன் கொடுத்துடலாம். ஓகேயா? அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு வாட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் யூ பில்டிங்? ஸோ இதில் வந்துட்டு ஸோ நிறைய இருக்குது. லைக் அப்ளிகேஷன் மாடர்னைசேஷன், பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ், கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், டிஸ்ட்ரிபியூட்டட் லெஜர் ஆஃப் பிளாக் செயின், கேமிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், மெயின் ஃப்ரேம், மைக்ரோ சர்வீசஸ், எம்எல், மொபைல் பேமெண்ட்ஸ், சிங்கிள் வியூ, அதர். ஸோ இதில் நம்ம வந்துட்டு அப்ளிகேஷன் மாடர்னைசேஷன் செலக்ட் பண்ணலாம். வாட் இஸ் யர் ப்ரிஃபர்ட் லாங்குவேஜ்? ஸோ என்ன வந்துட்டு நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஆர் யூஸிங் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் ஃபினிஷ். ஓகே, கிரேட். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்வர்லெஸ் இருக்கும் அண்ட் டெடிகேட்டட் சர்வர்ஸ் இருக்கும். பட் நமக்கு என்ன அப்படின்னா ஷேர் சர்வர்ஸ் மட்டும் தான் நமக்கு கிளவுடில் வந்து MongoDBல ஃப்ரீயாக கொடுப்பாங்க. கைஸ் இது வந்துட்டு ஜஸ்ட் அனதர் நம்ம லோக்கல் டிபி கிடையாது,
கம்ப்ளீட் கிளவுட்ல இருக்க டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போறோம். ஸோ பி ரெடி. ஓகே, ஸோ இதை கிரியேட் கொடுத்துட்றேன். ஸோ இது என்ன பண்ண அப்படின்னா வந்துட்டு எனக்கு கிளவுட்ல கிரியேட் பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா நான் எதர் AWS கிளவுட்ல இல்லை கூகுள் ஆர் அஷூர். ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும், ஈவன் நம்ம டேரெக்டாக வந்துட்டு AWS, GCP, அஷூர், ஸோ இது எல்லாமே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு AWSல இதெல்லாம் தான் ஃப்ரீ ரீஜன்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இந்தியாவில் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு மும்பை ரீஜன் தான் பார்ப்போம். வேறாஸ் இப்போ நீங்கள் கூகுள் கிளவுட் யூஸ் பண்ண போறீங்கன்னா இட்ஸ் ஃபைன், கூகுள் கிளவுட்லேயே மும்பை ரீஜன் அவைலபிளாக இருக்குது. வேறாஸ் மைக்ரோசாஃப்ட் அஷூரில் வந்துட்டு ஸோ மும்பை ரீஜன் வந்துட்டு இட்ஸ் அ பெய்ட் ரீஜன். பட் என்ன அப்படின்னா ஈவன் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் வந்துட்டு மைக்ரோசாஃப்ட் அஷூர் ரீஜன் வச்சுருக்காங்க. வேறாஸ் கூகுள் கிளவுட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு மும்பை அண்ட் ஈவன் டெல்லியில் வச்சுருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்கள் இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் ஃபாஸ்ட்டாக நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் சென்னை, பட் இட்ஸ் அ பெய்ட் ஒன். ஸோ இப்போ நம்ம ஃப்ரீ தான் யூஸ் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்லி. ஸோ அதனால் என்னென்னா மும்பை ரீஜன் AWS செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு கிளஸ்டர் டயர். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இது கம்ப்ளீட் ஃப்ரீ தான். பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா 512 MB வரைக்கும் ஃப்ரீ ஸ்டோரேஜ். ஸோ மேக்ஸிமம் கிளவுட்ல இவ்வளோ தூரத்துக்கு ஃப்ரீ ஸ்டோரேஜ் ப்ரொவைட் பண்ணுற ஒரே டிவியை வந்துட்டு அஃப்கோர்ஸ் மாங்கோ டிவி தான். ஓகேயா, ஸோ அதான் நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். கிளஸ்டர் நேம் வந்துட்டு ஸோ வேறு ஏதாவது நேம் செட் பண்ணால் இது பண்ணலாம். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ட்ரீம் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் ஸ்பேஸ் லீவ் பண்ண முடியாது. ஸோ ஸ்ட்ரீம் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் கிளஸ்டர் சொல்லிடுறேன். ஸோ பிரிட்ஜஸ். ஓகே, ஸோ இந்த கிளஸ்டர் அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கிளஸ்டரில் நீங்கள் மல்டிபிள் டேட்டா பேசஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மாங்கோடிபி டேட்டா பேஸ் வந்துட்டு ஜென்ரலாக கலெக்ஷன் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. NoSQL. ஸோ ஜென்ரலாக வந்துட்டு கலெக்ஷன் பேஸ் டேட்டா பேஸ் அப்படின்வாங்க. ஸோ ஒரு டிவியில் பல கலெக்ஷன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு கலெக்ஷன் என்ன அப்படின்னா மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேயா, ஸோ இப்படி தான் டிபியோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கிளஸ்டர், அந்த கிளஸ்டருக்குள்ள கிளஸ்டர்ன்றது நம்ம எர்த்து மாதிரி நினச்சிக்கோங்க. ஓகேயா, ஸோ அதுக்குள்ள வந்துட்டு நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு உங்களோட டிபிஸ். ஓகேயா, ஸோ அதில் என்ன அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்ன்றது ஒவ்வொரு கண்ட்ரியில் இருக்க ஸ்டேட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேயா, ஸோ அந்த ஸ்டேட்டில் வந்துட்டு நிறைய இது இருக்குது பார்த்தீங்களா, சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ். ஸோ ஒரு கலெக்ஷனில் ஒரு கிளஸ்டரில் மல்டிபிள் டிபிஸ் இருக்கும். ஒரு டிபியில் மல்டிபிள் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு கலெக்ஷனில் மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேயா, ஸோ இதான் வந்துட்டு என்டையர் மாங்கோடிபியோட ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு. ஸோ இதை வந்துட்டு கொடுக்குறது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு அப்படின்னா இதை தான் நீங்கள் லேட்டராக என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களோட இதில் யூஸ் பண்ண போகிறீங்க. அதாவது வந்துட்டு இஃப் ஐ எம் நாட் ராங் உங்களோட பேக் அண்ட் கனெக்ட் பண்ணும்போது இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை. ஸோ அதனால் அதை கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு ஜஸ்ட் கிவிங் நேம். ஓகே, கிரியேட் யூசர். ஓகே, யூசர் நேம் கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு மை லோக்கல் என்விரான்மெண்ட், கிளவுட் என்விரான்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் இப்போ மை லோக்கல் என்விரான்மெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இதில் ஆட் மை கரண்ட் ஐபி அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த ஐபி, அதாவது என் சிஸ்டம் ஐபியில் இருந்து மட்டும்தான் என் டிபியோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகேயா, பட் இப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் லைவ் எடுத்துகிட்டு போகும்போது இந்த இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வரும். எதுக்கு அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்கள் டிபியோட அக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் உங்கள் பேக் எண்ட்லேருந்து டிபி அக்சஸ் பண்ண முடியும். அப்போ உங்கள் பேக் எண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஐபியை டிடெக்ட் பண்ணும்போது வேற ஐபியாக இருக்கும். ஸோ அதனால் என்ன அப்படின்னா இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கிளவுட் என்விரான்மெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா வந்து ஸோ லோக்கல் என்விரான்மெண்ட்ல இதுலேயே என்ன அப்படின்னா வந்துட்டு I'll just add இங்கே இந்த நெட்வொர்க் ஆக்சஸ் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் கரண்ட் ஐபி அண்ட் நெட்வொர்க் ஆக்சஸ் பேஜுக்கு போயிட்டு ஸோ இப்போதைக்கு என்னோட கரண்ட் ஐபி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணிட்டு ஃபினிஷ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்றேன். ஓகே, கோ டு தி டேட்டாபேசஸ். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு இந்த கிளஸ்டர் நமக்கு டிப்ளாய் ஆகிறதுக்கு, பிகாஸ் இந்த கிளஸ்டர் எப்படி டிப்ளாய் ஆகும் அப்படின்னா நமக்குன்னு சொல்லி AWSல ஒரு மிஷின் ஒதுக்கி அந்த மிஷினில் இந்த கிளஸ்டர் அதில் டிப்ளாய் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நமக்கு இது அசைன் ஆகும். ஸோ இட் வுட் டேக் சம் டைம். ஓகேயா, ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு நெட்வொர்க் அக்சஸில் இது ஆட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இதில் ஆட் ஐபி அட்ரஸ் கொடுத்துட்டு ஸோ என்ன அப்படின்னா அந்த அலோவ் கரண்ட் ஐபி அட்ரஸ்னால் உங்கள் சிஸ்டம் ஐபி ஆட் பண்ணி இல்லை அலோவ் ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னா எல்லாராலையும் உங்கள் டிபி ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ இது ஆக்சஸ் ஆகிட்டு இருக்குதா. டேட்டா பேஸ் ஆக்சஸ் ஆல்ரெடி யூசர் இது கிரியேட் பண்ணியாச்சு. இதில் என்ன அப்படின்னா எடிட் கொடுத்துட்டு ஸோ பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த யூசருக்கு ரீட் அண்ட் ரைட் டு எனி டேட்டா பேஸாக இருக்குது. ஸோ இது மட்டுமே போதும்.
But I think I'll just go with the Atlas admin. So admin access வந்துட்டு இந்த யூசருக்கு கொடுத்துறேன். ஸோ என்ன பண்ணால் இந்த சேஞ்சஸ் எல்லாமே கோ த்ரூ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகேயா? ஸோ அண்ட் இங்கே டேட்டா பேசஸ்க்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே தான் உங்கள் கிளஸ்டர் இருக்கும். ஸோ கிளஸ்டர் அசைன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லெட் இட் டேக் இட் டைம். ஓகேயா? ஸோ இந்த மீன் டைமில் கார்த்திகா ஆறுமுகம் ஓகே ஸோ கொஸ்டின் கேட்டிருக்கீங்க என்னென்னு பார்ப்போம். ஹாய் ப்ரோ, எனக்கு ரியாக்ட் ஜேஎஸ் டெவலப்மெண்ட் கம்யூனிட்டி பற்றி சொல்லுங்கள், அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ரியாக்ட் ஜேஎஸ். ஓகே ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது, ஒரு டிஸ்கார்ட் சர்வர் லிங்க். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு உங்கள் டிஸ்கார்டில் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு ஸோ யூ கேன் இந்த யூஸிங் த லிங்க் நீங்கள் டேரெக்டாக அதில் ஜாயின் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ரியாக்ட் ரிகார்டிங்காக இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரியாக்ட் கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு ஸோ ஒன்லி ஃபார் ரியாக்ட் சொல்கிறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணால் வந்துட்டு ஜஸ்ட் 149 ரியாக்ட் கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. இல்லை ப்ரோ எனக்கு யாராவது சொல்லி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு லைவ் 1-to-1 கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் ரியாக்டில் வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் லைக் நீங்களாக லேர்ன் பண்ணிக்க முடியும்னா அதுக்கும் நாங்கள் வே ப்ரொவைட் பண்ணுறோம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்துட்டு இல்லை உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் வேஸ் இருக்குது. So just up to you, okay, at the end of the day. Great. So guys, யாரா லைக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. We are 59 likes again வந்துட்டு 60 ல இருந்து 59 வந்துட்டோம். So யாரோ I don't know like unlike பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். It's fine, but still we can go to 60 likes. Come on guys, I'm just hoping we can go to 60. Okay, fine. ஸோ இப்போ இது இதாகிட்டு இருக்கட்டும், லைக் இந்த சென்ஸ் இந்த டிப்ளாய் ஆகிட்டு இருக்கணும். நம்ம டிபி இந்த மெயின்டைன் நம்ம பேக் எண்டில் வந்துட்டு நம்ம செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேயா? ஸோ பேக் எண்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா server.jsல const express is equal to require express அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யோசிக்கலாம் என்ன ப்ரோ இங்கே வந்துட்டு வேற மாதிரி இருக்குது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு. எஸ், பிகாஸ் பை டிஃபால்ட்டாக இம்போர்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு JS ES6 மாடியூல்ஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகேயா? வேறஸ் பை டிஃபால்ட்டாக வந்துட்டு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலில் வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக நார்மல் NPM வெர்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் ES5 தான் யூஸ் பண்ணாது, அதுக்கு முன்னாடி உள்ளது. ஸோ அதில் எல்லாமே இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரி தான். ஸோ ரிக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா கான்ஸ்ட் mongoose is equal to require mongoose அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கேருந்து நம்ம டிபி எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே இது பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் இங்கே காஸ்ட் ஆப் இஸ் ஈக்குவல் டு ஸோ எக்ஸ்பிரஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அந்த எக்ஸ்பிரஸ் அப்படின்றது பை டிஃபால்ட்டாக ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஸோ அதை டேரெக்டாக என்னன்னா கால் பண்ணிடுறேன். அண்ட் இதில் தான் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம ரவுட்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ இங்கே என்ன அப்படின்னா app.get அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பை டிஃபால்ட் என்ன அப்படின்னா ஸ்லாஷ் ரவுட்டில் அண்ட் என்ன அப்படின்னா எல்லா HTTP மெத்தட்ஸோ கெட் ரவுட்டாக இருக்கட்டும், இல்லை போஸ்ட்டாக இருக்கட்டும், புட்டாக இருக்கட்டும், அப்டேட் ஸோ மாதிரி நிறைய உண்டு. ஸோ பேக் எண்டில் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நோட்டில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை எக்ஸ்பிரஸில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனா இட்ஸ் ஃபைன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் அப்படியே பார்த்து ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. யூ கேன் லேர்ன் த திங்ஸ். பட் இஃப் யூ கம்ப்ளீட் பிகினர்ஸ், ஸோ உங்களுக்காக தான் நான் வந்துட்டு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் பூட் கேம்ப் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க மறக்காம. ஓகேயா? Okay, I think we are good here. Okay, fine. So let me go to the next one. Okay, so இதில் என்ன பண்ணா request comma response அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் என்ன ஜஸ்ட் restart sendல hello from பேக்-எண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? அண்ட் இதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இதில் ஆப்ல இருந்து லிசன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. இதில் நம்மளோட போர்ட் நம்பர் மென்ஷன் பண்ணும். ஓகே? அதில் வந்துட்டு போர்ட் நம்பர் 5000. பிகாஸ் பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் சர்வர் வந்துட்டு அங்கே லோக்கலோஸ் 3000ல ஸ்டார்ட் ஆகும். வேற இங்கே வந்துட்டு நம்ம தான் கஸ்டம் போர்ட் நம்பர் கொடுக்கணும். எது வேணாலும் கொடுக்கலாம். அதை தான் 3000 லைக் 5000 6000 8000 9000 எது வேணாலும். ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் 5000. ஓகேயா? இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஒன்ஸ் எனக்கு இது இதானோடனே ஸோ லிசன் பண்ண ஆரம்பிச்சோன்னா சர்வர் இஸ் அப் அண்ட் ரன்னிங் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகேயா? ஸோ இங்கே வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நோட் server.js அப்படின்ற கமாண்ட் ரன் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ பார்த்தீங்கன்னா சர்வர் இஸ் அப் அண்ட் ரன்னிங்னு வந்துட்டு ஸோ அப்போ என்ன அப்படின்னா இப்போ என்னோட பேக் அண்ட் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணிடலாமா? ஸோ let me go here and say localhost 5000 hello from backend. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் hello from backend வந்திருக்கா.
ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கஸ்டம் பேக்எண்ட் ஏபிஐ வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்மளோட பேக்எண்ட் ஏபிஐ ஃபர்ஸ்ட் பேக்எண்ட் ஏபிஐ நம்ம கிரியேட் பண்ணியாச்சு guys. ஸோ இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேக்எண்டில் ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு just give this video a big thumbs up because அப்போ தான் அந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். பிகாஸ் ஐ ரியலி நீட் தட் பிகாஸ் இந்த சேனல் அப்போ தான் நிறைய டெவலப் ஆகும். ஸோ உங்கள் சப்போர்ட் இத்தனை நாள் நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்த எல்லாருமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதுலேருந்து இன்னுமே ஃபர்தராக போகிறதுக்கு உங்களோட சப்போர்ட் இன்னுமே வேணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் மீ guys. ஸோ அப்போ தான் இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸ் நிறைய பண்ணுறதுக்கு எனக்கு இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே நம்ம நிறைய பேர் சப்போர்ட் இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ guys. ஓகே ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பேக் அண்ட் சர்வர் வந்துட்டு கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ there is also one more tool which I need to show you which is called as node-mon. ஸோ node-mon அப்படின்றது node-monன்றது என்ன அப்படின்னா வந்துட்டு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆட்டோமேட்டிக் ரீலோடிங் டூல். எதுக்கு அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹலோ ஃப்ரம் பேக் அண்ட் இருக்கா, இப்போ ஹலோ ஃப்ரம் சர்வர் அப்படின்னு மாற்றுறது. ஓகேயா இப்போ இதை சேவ் பண்ணிட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா அது ஃபைல் சேவ் ஆகிட்டு அண்ட் ஸ்டில் நீங்கள் போய் ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா ஸ்டில் ஹலோ ஃப்ரம் பேக் அண்ட் அப்படின்னே இருக்குது பாருங்க தெரியுதா. அண்ட் தேட்ஸ் பிகாஸ் என் சர்வர் இன்னுமே ரன் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் என் சர்வருக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னுமே என்ன அப்படின்னா அந்த பழைய சேஞ்சஸ் தான் இருக்குது. ஸோ இங்கே நான் சேஞ்ச் பண்ண சர்வர் திரும்பி ரன் ஆகாது. ஸோ அதுக்கு தான் என்ன அப்படின்னா அந்த node-mon அப்படின்ற இந்த பேக்கேஜுக்கு இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகே ஸோ அந்த லைனை காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதில் அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு node-mon உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணும். ஒன்ஸ் நீங்கள் node-mon இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு node-mon இன்ஸ்ட் ஆஃப் நோட் server.js பதிலாக node-mon server.js அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ உங்கள் சர்வர் ரன்னிங்கில் இருக்கும். ஸோ இப்போ ரீஃப்ரெஷ் பண்ண அப்படின்னா ஹலோ ஃப்ரம் சர்வர்னு இருக்கும். பட் இப்போ இங்கே ஏதாவது சேஞ்ச் பண்ண அப்படின்னா பேக் எண்ட் அப்படின்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக சர்வர் அதுவாக ரீஸ்டார்ட் ஆகும். ஒவ்வொரு நான் ஏதாவது சேஞ்ச் பண்ண அப்படின்னா சர்வர் ரீஸ்டார்ட் ஆகும். இப்போ இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணால் ஹலோ ஃப்ரம் பேக் எண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேயா ஸோ அந்த ஆட்டோமேட்டிக் ரீஃப்ரெஷ்க்காக தான் அந்த node-mon அப்படின்றது இட்ஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் பேக்கேஜ். அதை பற்றி தெரியல அப்படின்னா இன்னைக்கு ஒரு புது விஷயம் நீங்கள் வந்துட்டு அடிஷ்னல் நிறைய விஷயத்தோட இது ஒன்று பேக் எண்டில் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஓகே ஸோ let me move from here. ஓகே ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு we are going to go to the next one. ஸோ இப்போ என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்துட்டு எப்படி ஒரு பேக் அண்ட் சர்வர் ஒரு பேக் அண்ட் ஏபிஐ கிரியேட் பண்ண தெரிஞ்சுட்டு கரெக்டாக. ஸோ இதுலேருந்து என்ன பண்ண வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட்டு டிபியை கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேயா ஸோ இதில் const db url is equal to ஸோ db url. ஸோ db url எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு நம்ம டேட்டாபேஸ் கிளஸ்டருக்கு போனீங்க அப்படின்னா ஸோ இதில் கனெக்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கனெக்ட் வித் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும். இதில் கனெக்ட் யுவர் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்மளோட யூஆர்எல். ஓகே ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேயா ஸோ இதில் பெருசாக ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதான் வந்துட்டு நம்ம டிபி யூஆர்எல். அண்ட் இதில் இந்த மை ஃபர்ஸ்ட் டேட்டாபேஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லாஷுக்கு அடுத்து இதான் நம்ம டேட்டாபேஸ் நேமாக இருக்க போது. ஸோ என்ன நேம் வேணுமோ கொடுத்துக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு வாட்ஸ்அப் க்ளோன் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேயா அண்ட் இங்கே என்ன அப்படின்னா இங்கே ஜீஜோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இது என்னோட யூசர் நேம். அண்ட் இதில் என்ன அப்படின்னா என்னோட பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஸோ இதில் வந்துட்டு நான் என்னோட பாஸ்வேர்ட் கொடுத்துட்றேன். ஓகேயா ஸோ இதான் என்னோட டிபி யூஆர்எல். ஓகேயா ஸோ அவ்வளோதான் டிபியோட இது முடிஞ்சு. ஸோ இப்போ அந்த டிபி யூஆர்எலோட கனெக்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே mongoose.connect அப்படின்றதுல தட்ஸ் ஆல் கைஸ், நான் டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணிட்டேன். Can you believe this? Yes, of course. நான் என்ன அப்படின்னா வந்துட்டு டிபியோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேயா ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். பட் என்ன அப்படின்னா இங்கே நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இங்கே எந்த இது நீங்கள் வந்துட்டு டிபியோட கனெக்ட் பண்ணிருக்கிறது ஆக்சுவல் திங்ஸ் எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. பட் நம்பிதான் ஆகணும். ஓகே டிபியோட கனெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் எப்படி எவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்கன்னா ஐ ஜஸ்ட் ஷோ யூ. ஓகேயா ஸோ நம்ம டிபியோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இதை காமிக்கிறதுக்கும் ஐ ஜஸ்ட் ஷோ யூ சம் திங்ஸ். ஸோ வதன்குமார் ஒன் டோன் கிளாஸுக்கு வந்துட்டு லைக் ரியாக்டுக்கான லிங்க் வந்துட்டு நான் சேட்டில் வந்துட்டு ட்ராப் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ சேட்டில் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஓகேயா ஸோ தே ஆர் ஜஸ்ட் ஆல் தி டீட்டெயில்ஸ் தான். ஓகே ஸோ என்ன பண்ண வந்துட்டு இப்போ டிபி கனெக்ட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றது வந்துட்டு ஆக்சுவலாக செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இது இருக்குது. ஸோ என்ன பண்ணால் இதில் வந்துட்டு
const db is equal to mongoose dot connection அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. ஸோ அதை சொல்லிட்டு இந்த db அப்படின்றதுல நமக்கு ஒரு ஈவெண்ட் லிஸ்னர் உண்டு. ஸோ ஜென்ரலாக ஈவெண்ட் லிஸ்னர்ஸ்னா என்னன்னா ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆகும்போது ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது அது ஒரு ஃபங்க்ஷனை ட்ரிகர் பண்ணும். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு ஈவெண்ட் டாட் ஒன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ db டாட் ஒன்ஸ் எனக்கு வந்துட்டு ஓப்பன், அதாவது அந்த கனெக்ஷன் ஓப்பன் ஆகணும். இங்கே கனெக்ஷன் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன்ல இருந்தா அந்த ஒன்ஸ் அப்படின்ற ஈவெண்ட் லெசன் எடுத்திருக்கேன். ஸோ ஒன்ஸ் எனக்கு அந்த கனெக்ஷன் ஓப்பன் ஆகணும்னா இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு log db connected அப்படின்னு சொல்றோம். ஓகேயா, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா db connected வருதா, that's because நான் என்னோட டேட்டா பேஸோட கனெக்ட் ஆகிட்டேன். ஓகேயா, ஸோ இதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிபியோட கனெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் guys, ஸோ நம்ம டிபியோட கனெக்ட் பண்ணிட்டோம் அண்ட் அதோட ஒரு ஈவெண்ட் லிஸ்டரும் அட்டாச் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால நம்ம டிபியோட கனெக்ட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலி நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகேயா, இட்ஸ் ரியலி கிரேட் திங். ஸோ நவ் வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகேயா, which is pretty much this one. So guys, இது வரைக்கும் ஸ்ட்ரீம் உட்காந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா really thank you so much. Almost like more than 2.5 hours ஆயிட்டு. So just keep supporting, like முடிகிற வரைக்கும், because I just need your support guys. அண்ட் மறக்காம என்ன அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணலன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ லெட் மீ டேக் இட் ஃப்ரம் ஹியர். ஸோ என்ன பண்ணா வந்துட்டு டிபியோட கனெக்ஷன் அது எல்லாமே முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன பண்ணா வந்துட்டு நம்ம ஆக்சுவல் திங்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா வந்துட்டு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணா வந்துட்டு app.post விட்டு இதில் என்ன பண்ணால் /group/ கிரியேட் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ என்ன பண்ணால் நான் ரூம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ரூம் கிரியேட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இல்லை மெசேஜ் எல்லாத்துக்கும் வந்துட்டு நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணணும். பிகாஸ் அதான் மாங்கூஸோட ஒரு மெயின் திங். ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு db rooms.js அப்படின்னு ஒரு ஃபைல் சொல்கிறேன். ஸோ கைஸ் ஆல்ரெடி சொன்னதா இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன். ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே திருப்பி ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. பட் நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணணும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஓகேயா, ஸோ இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்ட் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரிக்வயர் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதில் கான்ஸ்ட் ரூம் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு நியூ மாங்கூஸ் டாட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என் ரூமில் வந்துட்டு இப்போ ஒரு ரூம் அப்படின்னா அதில் என்னென்ன டேட்டாலாம் இருக்க போகுது அப்படின்ட்டு ஸோ ஜஸ்ட் என்ன அப்படின்னா ரூமோட நேம் இருக்க போகுது அண்ட் அதோட டைப் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்க போகுது. ஓகேயா, அண்ட் இது போக என்ன அப்படின்னா வந்துட்டு இதில் கமா இந்த ஸ்கீமா அப்படின்ற ஃபங்க்ஷனில் கமா அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஸ்டாம்ப்ஸ் அதிலே சஜஷன் காமிக்க பார்த்தீங்களா, டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்றது ட்ரூன்னு சொல்லிடுறேன். அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டாக்குமெண்ட், பிகாஸ் இந்த ரூம் அப்படின்றது ஒரு டாக்குமெண்ட், ஒவ்வொரு ரூமும் ஒரு டாக்குமெண்ட். ஸோ அந்த டாக்குமெண்ட்ல வெறும் ரூமோட நேம் இருக்க போது அண்ட் அது எப்போ கிரியேட் பண்ணோம் அப்படின்ற அந்த டைம் ஸ்டாம்ப் இருக்க போது. ஓகேயா, ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இங்கே கான்ஸ்ட் ரூம்ஸ் இஸ் ஈக்குவல் டு mongoose டாட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரூம்ஸ் கமா ரூம் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேயா, இதுக்கு அடுத்தது மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸில் வந்துட்டு ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஸ்கீமா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கீமாஸ் தான் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா எப்போதுமே இந்த ஸ்கீமா வேணும் அண்ட் அந்த ஸ்கீமா கிரியேட் பண்ண பிறகு அதை வச்சு நீங்கள் ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த மாடல் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம கலெக்ஷன் மாதிரி. ஓகேயா, இந்த நேம் கொடுத்துருக்க பார்த்தீங்களா, இது வந்துட்டு என்னோட கலெக்ஷன். ஸோ இப்போ இதில் போயிட்டு க்ளோஸ் ப்ரௌஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்போ இதுக்கு போனேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ இதில் பை டிஃபால்ட்டாக எந்த ஒரு டேட்டா செட்டுமே இல்லை. பட் ஒன்ஸ் நான் ஒரு டிபி கிரியேட் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே டிபி கிரியேட் ஆயிரும் அண்ட் அதுக்கான டேட்டாவும் வந்துட்டு இதில் தான் எனக்கு லோட் ஆக போகுது. ஓகேயா, so let me start from here. Okay, so rooms and இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு const name is equal to request dot body dot group name அப்படின்னு சொல்கிறேன்.
ஸோ இந்த குரூப் நேம் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேமில் தான் வந்துட்டு என்னோட குரூப் நான் எந்த வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ண போகிறோம் அந்த குரூப்போட நேமை சென்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ அந்த ரூம் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா அந்த ரூம்ஸ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ண அந்த வேரியபிளை மறக்காம மேலே இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே என்ன அப்படின்னா அதில் டாட். ஸோ பார்த்தீங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வருதா, இதில் கிரியேட் அப்படின்ற ஃபங்க்ஷன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ல என்னென்ன ஃபீல்ட்ஸ் அந்த ரூமில் இருக்கணுமோ அதை பாஸ் பண்ணும். ஓகேயா. ஸோ இதில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன். நேம் கோலர் நேம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வேரியபிள் நேமும் ஃபீல்ட் நேமும் ஒரே இதாக இருக்கிறதுனால ஜஸ்ட் நேம் அப்படின்னு சொன்னாலே போதும். ஓகேயா. நீங்கள் என்ன பண்ண வந்துட்டு அடுத்து ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன், இதில் எரர் அண்ட் தென் டேட்டா. ஸோ ரெண்டுமே கிடைக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா இஃப் எரர் இருந்துச்சு அப்படின்னா இதில் என்ன சொன்ன அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றதுல வந்துட்டு 500 அப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது இன்டர்னல் சர்வர் எரர் அண்ட் என்ன எரரோ அதை அப்படியே சென்ட் பண்ண சொல்லிடுறேன். இல்லை அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் ரெஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு 201 அண்ட் தென் வந்துட்டு சென்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறேன். அதே அப்புறம் 201 அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு நிறைய HTTP கோட்ஸ் உண்டு. ஸோ 400 அப்படின்னா வந்துட்டு பேஜே வந்துட்டு அவைலபிளாக இல்லை அர்த்தம். 404 எரர் பேஜ் அன்அவைலபிள் அப்படின்னு ஒரு பார்த்துருக்கீங்களா. ஸோ 500 அப்படின்னா வந்துட்டு சர்வர் ரிலேட்டட் இஷ்யூஸ், 400 அப்படின்னா வந்துட்டு கிளைண்ட் சைட் ரிலேட்டட் இஷ்யூஸ், 200 அப்படின்றது வந்துட்டு டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிட்டு அப்படின்னா 200, டேட்டா ஒரு இடத்துல கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னா 201, டேட்டா அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னா 200. இந்த மாதிரி வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் திங்ஸ் உண்டு. ஸோ இங்கே வந்துட்டு நான் டேட்டா கிரியேட் பண்ணுறதுனால 201 ஸ்டேட்டஸ் கோட் சென்ட் பண்ணுறேன். ஓகேயா. ஸோ ப்ரிட்டி மச் இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா குரூப் கிரியேட் ஆகணும். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ் ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு அமேசிங் டூல் வந்துட்டு ஒன்று நான் அதில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன டூல் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேயா. ஸோ யூ கேன் ஜஸ்ட் வெயிட் a little bit பிகாஸ் அந்த டூல் வந்துட்டு அது எங்கேயோ வச்சேன், ஐம் ஜஸ்ட் சர்ச்சிங் இட். ஓகேயா. ஸோ அதனால தான். ஸோ இந்த மீன் டைம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ரிகார்டிங் திஸ் யூ கேன் ஜஸ்ட் ஆஸ்க். அண்ட் மறக்காம கைஸ் we are just 63 likes, just 2 likes away 65 reach பண்றதுக்கு. we can't do 65 likes. Come on guys, help me to reach that. Okay, yeah. So let me move here. So let me get back. Okay. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதான் நான் சொன்ன டூல் போஸ்ட்மேன். ஸோ போஸ்ட்மேனை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ போஸ்ட்மேன் இஸ் தான் ஏபிஐ செக்கிங் டூல். ஓகே. ஸோ ஏபிஐ ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான டூல் தான் போஸ்ட்மேன் அப்படின்றது. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா HTTP localhost 5000/group/create அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கெட்டு போஸ்ட்டு புட்டு பேட்ச் நிறைய உண்டு. நம்ம இப்போ போஸ்ட் மெத்தடு. ஸோ இங்கே வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே. /group/create போஸ்ட் மெத்தடு 5000ல். ஸோ அதை கொடுத்துறேன். நீங்கள் பாடி அப்படின்றது பார்த்தீங்களா, இதுக்கு போயிட்டு இதில் ரா அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் என்னென்னா பை டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட்டில் இருக்கும். இதை என்ன அப்படின்னா ஜேசானுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதில் இங்கே என்ன ரிக்வெஸ்ட் பாடியில் குரூப் நேம்னு சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா, இதே இதில் இங்கே கொடுத்துட்டு இங்கே அந்த குரூப் நேம் சென்ட் பண்ணுறோம். ஓகே. இதில் வந்துட்டு லெட்ஸ் சே டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். நான் இங்கே சென்ட் கொடுக்குறேன் அண்ட் எரர் வந்துருக்கு பாருங்கள், தெரியுதா. 500 இன்டர்னல் சர்வர் வந்திருக்கா. அண்ட் ஒய் வி ஆர் கெட்டிங் திஸ் எரர். ஸோ எதனால இந்த எரர் அப்படின்னு சொல்கிறேன். தட்ஸ் பிகாஸ் பை டிஃபால்ட்டாக என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ்னால வந்துட்டு ஜேசான் டைப் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேயா. ஸோ இதெல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டஃபாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேயா. நல்லா கவனிச்சிங்கன்னா பை டிஃபால்ட்டாக எக்ஸ்பிரஸ்னால வந்துட்டு ஜேசான் டைப் ஆஃப் டேட்டா நம்ம வந்து சர்வருக்கு சென்ட் பண்ணால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதனால தான் என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டாக நான் சென்ட் பண்ணுற டேட்டா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜேசான் டைப் ஆஃப் டேட்டா. பட் என்ன அப்படின்னா cannot read the property group name undefined இருக்கு பார்த்தீங்களா. that's because நான் சென்ட் பண்ணுற ஜேசன் டேட்டாவை இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதனால அது அன்டிஃபைண்டாக இருக்குது. ஓகேயா. அப்போ எப்படி அதை ரீட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னா இங்கே தான் மிடில்வேர் ஆட் பண்ணணும். எப்படி அதை ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்களா, இது app.use அப்படின்னு சொல்லிட்டு இதில் express.json அப்படின்னு சொன்னோன்னா ஸோ எப்படி வந்துட்டு json.parseof ஆர் json.stringify சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது மாதிரி express.json அப்படின்னா இன்கமிங் வர டேட்டா எல்லாத்தையும் அந்த ஜேசான் டேட்டா எல்லாத்தையும் கரெக்டாக பாஸ் பண்ணி ரீடபிள் ஃபார்மேட்டுக்கு மாற்றிருக்கும். ஓகேயா. ஸோ இப்போ சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நேம் டெவலப்பர்ஸ் _ID கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட்னு ஒரு டேட்டா ரிட்டர்ன் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா டேட்டா பேஸில் டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ CRUD ஃபங்க்ஷனாலிட்டியில் C பார்த்தாச்சு ஆல்மோஸ்ட் லைக்.
So if we just go here and let me refresh here. So இங்க பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் க்ளோன் ஒரு DB கிரியேட் ஆயிருக்கா அண்ட் இந்த ரூம்ஸ்ன்ற கலெக்ஷன் இருக்கா. ஸோ இதான் நமக்கு கொடுத்த கலெக்ஷன் நேம் அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னோட டாக்குமெண்ட் இருக்கா, நேம் டெவலப்பர்ஸ், ஒரு யூனிக் ஆப்ஜெக்ட் ஐடி அண்ட் கிரியேட்டட் அண்ட் அப்டேட்டட் டைம் ஸ்டாம்ப். ஓகேயா? ஸோ கைஸ் இதான் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தது. ப்ரிட்டி மச் நம்மளோட ஃபர்ஸ்ட் MongoDB டேட்டா வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ கைஸ் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, இது வரைக்கும் பண்ணிட்டு ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டேட்டா பேஸில் ஒரு டேட்டாவே ஆட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் அ கிரேட் திங். மறக்காமல் வந்துட்டு அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய டிஸ்கார்ட் லிங்க்கை இன்வைட் லிங்க்ல ஜாயின் பண்ணி டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்கள். ஐ வில் பி ஆல்வேஸ் தேர் டு ஹெல்ப் யூ கைஸ். ஓகேயா? ஸோ லெட் மீ கோ பேக் ஹியர். ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ண வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ரூம் நேம் ஆட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஸோ பிகாஸ் நம்ம இதை வந்துட்டு போஸ்ட் பண்ணது நம்ம பண்ணுறது முக்கியம் கிடையாது. கரெக்டாக நம்ம இங்கேருந்து இந்த ஆட் நியூ சாட் அப்படின்னோடனே அதை கொடுக்கணும், எனக்கு அந்த ரூம் கிரியேட் ஆகணும். ஸோ அப்போ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரெடி க்ளோஸ் தீஸ் திங்ஸ், கிளைண்ட் சைடு சோர்ஸ் அண்ட் இஃப் ஐம் நாட் ராங் அது வந்துட்டு சைட் பாரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சைட் பார் ஆட் சாட். ஓகே. ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஹியர். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு சைட் பார் சேட்டில் தான் இந்த ஆட் நியூ சாட் அப்படின்னு இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணால் இதில் தான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேயா? கான்ஸ்ட் கிரியேட் சாட் அப்படின்னு இட் இஸ் கோயிங் டு பி அசின்க்ரோனஸ் ஃபங்க்ஷன். அண்ட் இதில் என்ன பண்ணால் வந்துட்டு கான்ஸ்ட் ரூம் நேமை வந்துட்டு கெட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டோட ப்ராப்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் நேம் ஃபார் த குரூப். அண்ட் இதில் என்ன அப்படின்னா இஃப் ரூம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் ரூம் நேம் இருந்தால் மட்டும்தான் ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் ஆகணும், ரூம் நேம் இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்கூடாது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ட்ரை கேட்ச் மெத்தட் ஆட் பண்ணிட்டு ஸோ இதில் அவைட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் ஆக்சியோஸ் அப்படின்ற பேக்கேஜ். ஸோ இதை வச்சு பேக் எண்டுக்கு ஏபிஐ ரிக்வஸ்ட் மேக் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ இதில் ஆக்சியோஸ் டாட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூஆர்எல் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த யூஆர்எல் அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணால் செகண்ட் பேராமீட்டராக வந்து குரூப் நேம் அப்படின்ட்டு ஒரு ஃபீல்டில் வந்து ரூம் நேமை பாஸ் பண்ணுறேன். ஓகே. அண்ட் எரர் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் லாக் தி error அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே. let me save this and let me see. ஓகே, செக் பண்ணி பார்த்துடலாமா. அண்ட் இந்த ஃபங்க்ஷன் எங்கேருந்து கிரியேட் சாட் ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் பண்ண போகிறோம்னா இந்த ஆட் நியூ சாட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஹாட் கிளிக்கில். ஓகேயா? ஸோ இந்த இதில் ஆட் பண்ணிடலாம். அண்ட் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும். ஸோ கன்சோல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட் நியூ சாட். ஸோ ப்ராப்ட் ஓப்பன் ஆகுதா, இதில் வந்துட்டு லெட்ஸே டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுக்குறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பெரிய எரர் த்ரோ ஆகுது பாருங்கள். ஓகே. ஸோ இது காமனாக வரக்கூடிய ஒரு எரர் தான், நத்திங் டு வரி. ஸோ இது என்ன எரர் ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து பேக் எண்டுக்கு ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போது கிராஸ் ஆரிஜின் பாலிசியை வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ என்ன ப்ரோ அப்படின்னா ஆக்சுவலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா let me explain it. ஸோ ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என் பக்கத்தில் இருக்கவங்க பேக் எண்ட், நான் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா இப்போ நான் ஏன் அவங்க வீட்டிலேருந்து நான் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்க பர்மிஷன் வேணும். கரெக்டாக? ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு லெட்ஸே இப்போ நான் என்னோட பைக் இருக்குது. ஓகே. ஸோ என்னோட பைக் இருக்குது, என்னோட பைக்கை நான் பக்கத்து வீட்டில் பார்க் பண்ணியிருக்கேன். ஓகே. மேபி லைக் என்னோட வீட்டில் வந்துட்டு எனக்கு யாரும் இல்லை, ஸோ லேட்டாக வந்திருக்கேன், ஸோ ஏதோ சம்திங் லைக் தட் நான் வந்துட்டு பக்கத்து வீட்டில் பார்க் பண்ணியிருக்கேன். அப்போ என்னன்னா இவன் தான் அது என்னோடதாக இருந்தாலும் எனக்கு அது வேணும், பட் ஸ்டில் அது என்னன்னா பக்கத்து வீட்டில் இருக்குது. ஓகேயா? அப்போ அதை திருப்பி நான் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அவங்களோட பெர்மிஷன். நான் சும்மா வந்துட்டு நான் விட்டேன் அப்போ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ இதே மாதிரி தான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் கான்செப்ட். ஃப்ரண்ட் அண்ட் வந்து லோக்லோஸ் 3000 ரன் ஆகிட்டு இருக்கு, பேக் அண்ட் லோக்லோஸ் 5000 ரன் ஆகிட்டு இருக்கு. ரெண்டுமே கம்ப்ளீட்லி வேற வேற யூஆர்எல். ஸோ அப்போ என்ன ஆகுது, அப்போ ரெண்டுமே தனித்தனி கிட்டத்தட்ட வந்து ஒரு வெப்சைட் மாதிரி ஆயிடுது, கிட்டத்தட்ட தனித்தனி யூஆர்எல் அப்படின்றோம். அப்போ என்னன்னா அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து என் பேக் எண்டுக்கு நான் ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணி அந்த டேட்டாவை எடுக்கணும், இல்லை ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணினாலே
எனக்கு என்ன அப்படின்னா அந்த கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் வந்துட்டு ஆக்சசிபிளா இருக்கணும். ஸோ அந்த கார்ஸ் அப்படின்றது கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங் அதான் ஓகே கார்ஸ் அப்படின்றது. ஸோ என்ன அப்படின்னா அதை எனேபிள் பண்ணும். அது எங்கே எனேபிள் பண்ணுவோம் ஃப்ரண்ட் எண்ட்ல பேக் எண்ட்ல அப்படின்னா பேக் எண்ட்ல. பிகாஸ் இப்போ நம்ம இன்னொரு வீட்ல இருந்து ஒரு பொருள் எடுக்கணும் அந்த வீடை க்ளோஸ் பண்ணா நம்ம எடுக்க முடியாது கரெக்டா. அதே மாதிரி அந்த கார்ஸ் வந்துட்டு இப்போ அங்கே க்ளோஸ்டா இருக்குது எங்க பேக் எண்ட்ல. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும் பேக் எண்ட்ல போயிட்டு அப்பதான் என்ன பண்ண முடியும் நம்மளால ரிக்வஸ்ட் சென்ட் பண்ண முடியும் அந்த கார்ஸ் ரிசோர்ஸ் ஆரிஜின் ஷேரிங் முடியும் ஓகே. ஸோ அதை எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ ஜஸ்ட் இங்கே போயிட்டு சர்வரை ஸ்டாப் பண்ணிட்டு இதுக்கு இன்னொரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண என்ன அப்படின்னா கார்ஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்மளோட சர்வருக்கு போயிட்டு ஓகேயா. ஸோ என்ன அப்படின்னா அதை ஒரு மிடில் வேற ஆட் பண்ணும். ஸோ இங்கே கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஈக்குவல் டு ரிக்யூர் கார்ஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு அதை ஒரு மிடில் வேற ஆட் பண்ணணும் ஆட் டாட் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கார்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் ஜஸ்ட் லைக் தட் அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டெப் மட்டும் ஆட் பண்ணாலே போதும் எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகும் ஓகே. இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஓகே கிரேட். கம் பேக் ஹியர். இப்போ திருப்பி ட்ரை பண்ணலாமா ஆட் நியூ சேட் டஸ்டர்ஸ் ஓகே. ஸோ எந்த விதமான எரருமே வரல பார்த்தீங்களா. ஸோ எவ்ரிதிங் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துடலாமா. ஸோ ஸ்டில் ஒரே ஒரு டாக்குமெண்ட் தான் இருக்குது ப்ரோ அப்படின்னா டோன்ட் வரி ஜஸ்ட் மேக் அ குவிக் ரீஃப்ரெஷ். பிகாஸ் MongoDB பை டிஃபால்ட்டாக ரியல் டைம் டேட்டாபேஸ் கிடையாது ஓகேயா. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா டெஸ்டர்ஸ் கிரியேட் ஆயிருக்குதா. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் திங் பேக் எண்ட்ல இருந்து ஃப்ரண்ட் எண்டை கனெக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் ரிக்வஸ்ட் ஏபிஐ ரிக்வஸ்ட் மேக் பண்ணியிருக்கோம் ஓகேயா கைஸ். ஸோ இது வந்துட்டு லைக் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ அவ்வளோ ஈஸியாக சொல்லியிருக்கேன். ஸோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் இந்த சேட் இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் இருக்குது. ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் கேட்கலாம் ஓகேயா. ஸோ ஆல்வேஸ் மோர் தேன் வெல்கம். ஸோ லெட் மீ மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகேயா. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் கோயிங் டு பி லைக் ஸோ ரூம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இப்போ வந்துட்டு அந்த ஆக்சுவல் யூனோ லைக் சேட் மெசேஜஸ் ஓகே. பிகாஸ் சேட் மெசேஜ் நம்மளால ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும் கரெக்டாக. ஸோ அப்போ லெட் மீ கோ ஹியர். ஸோ பேக் எண்ட்ல என்ன வந்துட்டு சேட் மெசேஜுக்கு வந்துட்டு தனியாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு மெசேஜ் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. ஸோ db messages.js okay. Yeah, thank you Prasant, thank you Arjun Manu. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு கான்ஸ்ட் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வயர் மாங்கூஸ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன பண்ணால் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெசேஜுக்கான ஸ்கீமா கிரியேட் பண்ணும். எதுக்காக அப்படின்னா நம்ம மெசேஜ் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணால் அந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நம்ம அந்த டேட்டா சென்ட் பண்ணும்போது அதே ஸ்ட்ரக்சரில் அந்த டாக்குமெண்ட்டை டிபியில் கிரியேட் பண்ணோம் ஓகேயா. ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு மெசேஜ் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் நியூ mongoose டாட் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஸோ ஃபஸ்ட்டு நேம் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு அந்த மெசேஜை யார் சென்ட் பண்ணாங்க ஸோ அவங்களோட நேம், அப்புறம் அந்த ஆக்சுவல் மெசேஜ், அண்ட் தென் வந்துட்டு டைம் ஸ்டாம்ப் அந்த மெசேஜ் சென்ட் பண்ண அந்த டைம் ஸ்டாம்ப்பு, அண்ட் தென் யூசர் ஐடி. பிகாஸ் இந்த யூஐடி அப்படின்றது வந்துட்டு லாகின் பண்ண யூசர் வந்து ஒவ்வொரு யூசருக்கும் ஒரு யூனிக் ஐடி இருக்கும். அதை வந்துட்டு நமக்கு என்ன அப்படின்னா கூகுளே ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அந்த யூஐடி அண்ட் தென் வந்துட்டு ரூம் ஐடி. ஸோ எந்த ரூமில் இந்த மெசேஜ் வந்துட்டு சென்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஓகேயா. பிகாஸ் நம்ம ஜஸ்ட் மெசேஜ் ஜென்ரலாக கிரியேட் பண்ணுறோம். இந்த மெசேஜ் எந்த ரூமில் உள்ளது அப்படின்றதும் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அந்த ரூம் ஐடி. ஸோ இந்த ரூம் ஐடி எதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஒவ்வொரு ரூமுக்கும் இந்த அண்டர்ஸ்கோர் ஐடின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதான் நம்மளோட ரூம் ஐடி. பிகாஸ் எல்லா ரூமுக்கும் ஐடி யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த ஐடி அந்த அண்டர்ஸ்கோர் ஐடின்ற ஃபீல்டில் இருக்க ஐடியை தான் நம்ம ரூம் ஐடியை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேயா. ஸோ இதில் வந்துட்டு அண்ட் அதே மாதிரி என்ன அப்படின்னா இங்கேயும் கமா டைம் ஸ்டாம்ப்ஸ் அப்படின்றது ட்ரூ அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்தது கான்ஸ்ட் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் mongoose டாட் மாடலில் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் நேம் மெசேஜஸ் அண்ட் அதோட ஸ்கீமா என்ன அப்படின்னா அந்த மெசேஜ் ஸ்கீமா அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேயா. ஸோ ப்ரிட்டி மச் இந்த இதெல்லாமே
குட் அண்ட் கிரேட். ஸோ இப்போ என்ன பண்ண வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு மெசேஜை வந்துட்டு நம்ம ஆட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகேயா? ஸோ லெட் மீ கோ டு சர்வர். ஸோ இங்கே என்ன பண்ண வந்துட்டு app.post. ஸோ ஜென்ரலாக நம்ம ஒரு டேட்டா ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாலே போஸ்ட் அவுட் யூஸ் பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இதில் என்ன அப்படின்னா மெசேஜஸ் ஸ்லாஷ் நியூ அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் இதில் ரிக்வஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். அண்ட் இதில் என்ன அப்படின்னா கான்ஸ் டிபி மெசேஜ் இஸ் ஈக்குவல் டு ரிக்வஸ்ட் டாட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அந்த ரிக்வஸ்ட் டாட் பாடியிலே நான் ஆக்சுவலாக ஒரு ஜேசன் ஆப்ஜெக்ட் தான் பாஸ் பண்ண போகிறேன். அதை டேரெக்டாக டிபி மெசேஜ் அப்படின்றத கெட் பண்ணிட்டு இங்கே என்ன அப்படின்னா அந்த மெசேஜஸ் அப்படின்ற கலெக்ஷனை இம்போர்ட் பண்ணிவிட்டு இதில் டேரெக்டாக டாட் கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் டிபி மெசேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் இதில் கால்பேக் ஃபங்க்ஷனில் எரர் கமா டேட்டா. அண்ட் இதில் இஃப் எரர் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு return dress dot status, it's going to be 500, and then send the error. Else return rest dot status 201 dot send, because data create பண்ணிருக்கோம் அப்போ டேட்டா அப்படின்னு சொல்லிடும். ஓகேயா? ஸோ இப்போ இந்த மெசேஜ் வந்துட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கும் என்ன அப்படின்னா வந்துட்டு போஸ்ட்மானில் ஸோ ஸ்லாஷ் மெசேஜஸ் ஸ்லாஷ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாடியில் வந்துட்டு லைக் எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதில் ஹாய் ஃப்ரம் ஆண்டன். அண்ட் தென் இதோட டைம் ஸ்டாம்ப் என்ன அப்படின்னா வந்துட்டு நான் ஜஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு ரேண்டம் டைம் ஸ்டாம்ப் சென்ட் பண்ணுறேன். ஓகேயா? அண்ட் இது போக என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த குரூப்போட ஐடி, இப்போ டெவலப்பர்ஸ் அப்படின்ற குரூப்போட ரூம் ஐடி இதுதான். ஸோ இந்த ரூம் ஐடி கால் பண்ணிட்டு ஸோ இதில் ரூம் ஐடி அப்படின்ற ஃபீல்டில் அந்த ரூம் ஐடியை பாஸ் பண்ணிடுறேன். அண்ட் டைம் ஸ்டாம்ப் pretty much இதில் இருக்க எல்லாமே இருக்கா செக் பண்ணிக்கோங்க. நேம், மெசேஜ், டைம் ஸ்டாம்ப், யூஐடி, ரூம் ஐடி. ஸோ எல்லாமே இருக்குது எக்ஸப்ட் யூஐடியை தவிர்த்து. ஸோ யூஐடி ஆக்சுவலாக எங்கே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஸோ நீங்கள் கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் யூஐடி கொடுக்குறோம். ஓகேயா? some random. So message, name, timestamp, room ID, UID எல்லாமே இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணா சென்ட் கொடுக்குறேன். ஸோ டேட்டா ரிட்டர்ன் ஆகுதா? ஸோ இப்போ டிபியில் போய் செக் பண்ணிடலாமா? ஸோ லெட் மீ கோ டு த டிபி. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மாங்கோ டிபி ரியல் டைம் கிடையாது, பட் நம்ம ரியல் டைம் மெசேஜிங் தான் கொண்டு வர போகிறோம். ஓகேயா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பை டிஃபால்ட்டாக MongoDB ரியல் டைம் கிடையாது ஃப்ரீயில், பட் ஸ்டில் வி ஆர் கோயிங் டு மேக் இட் அ ரியல் டைம் ஒன். ஸோ பார்த்தீங்கன்னா மெசேஜஸ் கலெக்ஷன் கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் இதில் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா வந்து ஸோ நேம், மெசேஜ், டைம் ஸ்டாம்ப், யூஐடி, ரூம் ஐடி எல்லாமே கிரியேட் ஆகிருக்கா? எஸ். ஸோ வி ஹவ் டன் இட். ஓகேயா? ஸோ மெசேஜையும் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இதே மெசேஜை நம்ம இங்கே இருந்து, அதாவது நம்மளோட chatல இருந்து, ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம அந்த மெசேஜ் டைப் பண்ணி இதுலேருந்து சென்ட் பண்ணணும். ஸோ லெட் மீ ட்ரை தேட் ஒன். ஓகேயா? ஸோ லெட் மீ கோ டு த கிளைண்ட் சைடு. ஸோ என்னோட இஃப் ஐ எம் நாட் ராங் chat. ஸோ இந்த chat அப்படின்ற காம்பனண்ட்ல தான் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இங்கே தான் அந்த இன்புட் ஃபீல்டு அது எல்லாமே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த இன்புட்டை கெட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் இது பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன பண்ண வந்துட்டு ஒரு யூஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இன்புட் அப்படின்ட்டு ஸோ நம்மளோட ஆக்சுவல் இன்புட் டேட்டா கெட் பண்ணுறதுக்கு. ஓகேயா? ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக அந்த ஸ்டேட் வேரியபிளில் வந்து அந்த இன்புட் வேரியபிளை அசைன் பண்ணிடலாம். ஸோ ஆன் சேஞ்சில் வந்துட்டு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு செட் இன்புட்டில் ஈவெண்ட் டாட் டார்கெட் டாட் வேல்யூ, அப்புறம் வேல்யூ அப்படின்ற ஃபீல்டில் வந்துட்டு அந்த இன்புட் அப்படின்னு கொடுத்துறோம். ஓகேயா? ஸோ ஒவ்வொரு வாட்டி நான் டைப் பண்ணும்போது அது டேரெக்டாக அந்த இன்புட் அப்படின்ற அந்த ஸ்டேட் வேரியபிளில் எனக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ எனக்கு எது வேணுமோ அந்த ஸ்டெப் முடிஞ்சு. ஸோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஆக்சுவலாக அந்த மெசேஜை சென்ட் பண்ணும். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா ஸோ இதில் கான்ஸ்ட் சென்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு அசிங்க்ரனஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் இருந்து என்ன அப்படின்னா ஈவெண்ட் அப்படின்ற எடுத்து ஈவெண்ட் டாட் ப்ரிவெண்ட் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். பிகாஸ் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றத சொல்கிறேன். அண்ட் இங்கே என்ன அப்படின்னா லாக் இன்புட் அப்படின்னு சொல்லிடலாம். அண்ட் இந்த சென்ட் மெசேஜ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷனை இந்த பட்டன்லேருந்து கால் பண்ணிடுறேன். ஓகேயா?
இந்த பட்டனோட ஆட் கிளிக்ல இருந்து இதை கால் பண்ணிடுறேன். கிரேட். ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கன்சோல் அண்ட் இப்போ இதில் போயிட்டு ஹலோ தேர் அப்படின்னு சொல்கிறேன். என்டர் ப்ரெஸ் பண்ண அப்படின்னா ஹலோ தேர் அப்படின்னு சொல்லிட்டு chat.js லைன் நம்பர் 21 வந்துருக்கா. ஸோ எப்படி அப்புறம் இங்கே வந்துட்டு நீங்கள் பட்டன் எதுவுமே இல்லை அப்படின்னா எஸ் பட்டன் இல்லை. பட் என்ன அப்படின்னா இப்போ டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்ம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க பட்டனில் இருக்க ஆன் கிளிக் இவெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகும். எப்போனா அந்த ஃபார்மில் இருந்து நீங்கள் அந்த ஃபார்முக்குள்ள இருக்க இன்புட் ஃபீல்டில் இருந்து நீங்கள் டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்புட் ஃபீல்ட் ட்ரிகர் ஆகும். இங்கே நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். ஓகேயா. ஸோ ஓகே great. So guys, it's almost like 3 hours. So more than 3 hours of stream பண்ணிட்டு இருக்கோம். So still we got a lot to do. So just give me your support guys because எந்த அளவுக்கு நீங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்றீங்களோ so that's how I can keep going. So okay, so மறக்காம வந்துட்டு வீடியோக்கு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிருங்க because we are just 5 likes away 70 likes reach பண்றதுக்கு. So மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் மறக்காம லைக் பண்ண சொல்லுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. So let me keep going. So இப்போ என்ன பண்ணா வந்துட்டு நமக்கு அந்த ஆக்சுவல் மெசேஜ் இந்த இடத்துல இருந்து கிடைக்குது. ஸோ இது event.prevent the e.prevent default அப்படின்றது என்ன பை டிஃபால்ட்டாக எல்லா ஈவெண்ட் லிசனஸ்ல ஈவெண்ட் அப்படின்ற ஒரு பெராமீட்டர் கிடைக்கும். அதை தான் இங்கே நான் அப்படின்ற நேம்ல எடுத்திருக்கேன். ஓகேயா. அண்ட் அதில் என்ன ப்ரிவென்ட் டிஃபால்ட் இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரலாக எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா பை டிஃபால்ட்டாக ஒரு ஃபார்மோட பிஹேவியர் என்ன அப்படின்னா ஒரு ஃபார்முக்குள்ள இருந்து ஒரு இன்புட் ஃபீல்டு வச்சுட்டு நீங்கள் அந்த இன்புட் ஃபீல்டை என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னா இந்த ஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் என்டையர் பேஜையும் வந்துட்டு ரீலோட் பண்ணும். ஓகேயா. பட் சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக உங்கள் பேஜை நீங்கள் அடிக்கடி ரீலோட் ஆக விடக்கூடாது. ஸோ அதனால் என்ன அப்படின்னா event.prevent டிஃபால்ட் என்ன பண்ணும் அப்படின்னா பை அந்த ஃபார்மோட டிஃபால்ட் பிஹேவியர் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். ஓகேயா. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த event.prevent டிஃபால்ட் அப்படின்றது. ஸோ லெட் வி கேரி ஃப்ரம் ஹியர். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த இன்புட் அப்படின்றது ஆக்சுவல் இன்புட் இருக்குது. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா இஃப் நாட் இன்புட் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிடுறேன். எதுக்காக அப்படின்னா சப்போஸ் அவன் மெசேஜை டைப் பண்ணாமல் ஸோ இப்படி எந்த மெசேஜுமே இல்லாமல் ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணாங்கன்னா எதுவுமே நடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஓகேயா. வேற மெசேஜ் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு await axios dot post. ஸோ axios இம்போர்ட் பண்ணிடலாம். இம்போர்ட் axios and இங்கே axios போஸ்ட்டில் வந்துட்டு ஸ்லாஷ் சாரி இந்த கம்ப்ளீட் யூஆர்எல் லீவ் பண்ணும். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டேட்டாவில் மெசேஜ் அப்படின்றதுல வந்துட்டு அந்த இன்புட்டு. பட் அதை தவிர்த்து மற்ற எல்லா டேட்டாவுமே நம்ம தான் கொடுக்கணும். யூசரோட நேம் யூசரோட யூஐடி எல்லாமே. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம எப்படி எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக அப்படின்னா வந்துட்டு we just need to do something guys. So first என்ன பண்ணால் வந்துட்டு ஸ்டேட் வேல்யூ. ஸோ ஸ்டேட் வேல்யூ ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ அதுலேருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஆக்சுவல் யூசரோட டேட்டா நம்ம கான்டெக்ட்ல ஸ்டோர் பண்ணியிருக்க யூசரோட டேட்டா கிடைக்கும். ஸோ அதான் இங்கே எடுக்க போகிறோம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் எதுக்காக கான்டெக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு. ஸோ கான்டெக்ட் API ஸ்லாஷ் ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு கான்ஸ்ட் யூசர் அப்படின்ற டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுத்துடுறேன். யூஸ் ஸ்டேட் வேல்யூ. அண்ட் இப்போ இந்த யூசர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் வந்துட்டு மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பாஸ் பண்ண போகிறேன். லைக் வந்துட்டு யூசரோட நேம் அப்படின்னா யூசர் டாட் டிஸ்பிளே நேம் அண்ட் தென் டைம் ஸ்டாம்ப் அப்படின்றதுல வந்துட்டு நியூ டேட். யூஐடியில் வந்துட்டு யூசர் டாட் யூஐடி அண்ட் தென் ரூம் ஐடி வேணும். ஸோ ரூம் ஐடி வந்துட்டு எப்படி கெட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம app.jsல பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ரூம் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு டைனமிக்காக இங்கே ஒரு வேல்யூ பாஸ் பண்ண கோலன் ரூம் ஐடி அப்படின்னாலும் வந்துட்டு ஒரு ரவுட்டில் ரியாக்டை பொறுத்த வரைக்கும் அது டைனமிக் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேயா. ஸோ அப்போ அதுக்கு எப்படி ப்ரோ அதுக்கு ஆக்சுவலாக போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போதைக்கு ரூம் ஐடி வந்துட்டு நான் ஸ்டாட்டிக்காக கொடுத்துக்கிறேன். லேட்டராக வந்துட்டு அதை சேஞ்ச் பண்ணலாம். ஓகேயா. ஸோ let me give this room ID. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு மெசேஜ் சென்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். லேட்டராக வந்துட்டு எப்படி அந்த ரூம் ஐடி கொண்டு வர போகிறோம் அண்ட் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிக்கலாம். ஓகேயா. ஸோ ஓகே let me try this one. hello there என்டர். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிட்டேன். பெருசாக எதுவுமே நடக்கல. வி செக் ஹியர் ரீசெட். ஸோ பார்த்தீங்கன்னா 1 of 2 ஹலோ தேர்
நேம் Anton stream and timestamp and UID. ஸோ எல்லாமே வந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து நம்மளால் மெசேஜும் சென்ட் பண்ண முடியுது. ஓகேயா, பட் பார்த்தீங்கன்னா தெரியும் மெசேஜ் சென்ட் பண்ண பிறகும் ஸ்டில் இது வந்துட்டு இந்த மெசேஜ் இங்கேயே இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு செட் இன்புட் அப்படின்றது வந்துட்டு இப்படி கொடுத்துட்றோம். ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இதில் வேறு மெசேஜ் கொடுத்தேன் ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு. அண்ட் பார்த்தீங்கன்னா மெசேஜ் கிளியர் ஆகிட்டா. ஸோ அப்போ டிபியில் ஆட் ஆகிருக்கணும். ஸோ டிபியில் போய்ட்டு இந்த ரீசெட் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹாய் எவ்ரி ஒன் இருக்குதா. ஸோ மெசேஜ் எல்லாமே ஆட் ஆகுது. ஓகேயா, ஸோ கைஸ் இந்த மெசேஜ் ஆட் பண்ணுற வரைக்கும் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் ரியலி கிரேட், யூஆர் டூயிங் ரியலி ஆசம். ஓகேயா, ஸோ கைஸ் இட்ஸ் ஜஸ்ட் 2 likes away we are from. ஸோ 2 likes தான் guys. ஸோ if you just support we can just take the like grab the 2 likes. ஸோ ரொம்ப நேரமாக லைக் மோர் தென் 3 hours 15 minutes மேலே ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்குது. ஸ்டில் வி காட் லாட் ஆஃப் திங்ஸ் டு டூ அண்ட் ஐ எம் ஸ்டில் பம்ப்ட் அப் அண்ட் ஒன்லி பிகாஸ் ஆஃப் யூ கைஸ். ஸோ உங்களோட சப்போர்ட்டாக ஃபுல்லாகவே கொடுங்க. ஓகேயா, ஸோ ஜஸ்ட் 2 likes அவை 70 likes ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ ஐ ஹோப் வி கேன் டூ தட் ஒன் டூ. ஸோ லெட் வி ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஓகே ஃபைன். ஸோ I'll just take a small water break. ஓகே, ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு மெசேஜ் ஆட் பண்ணுறது. ஸோ இது வரைக்கும் ப்ரெடி மச் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ மெசேஜ் கிளியர் பண்ணுறதும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு நெக்ஸ்ட் எப்படி வந்துட்டு அந்த டைனமிக் ரூம்ஸ்க்கு போகிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா லெட் வி ஸ்டார்ட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ எப்படி வந்துட்டு அந்த ஆக்சுவல் ரூம்ஸை வந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பிகாஸ் இப்போ நம்ம இங்கே வந்துட்டு சும்மா நம்ம ஸ்டாட்டிக்காக ரூம்ஸ் டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம ஆக்சுவல் ரூம் டேட்டாவை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் நம்ம பேக் அண்ட் சர்வரில் போயிட்டு இன்னொரு ஏபிஐ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ இதில் போயிட்டு app.getRoute/all/rooms அப்படின்னு சொல்லிட்டு இதில் request, response. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் MongoDB query ஒன்று ரைட் பண்ண போகிறோம் rooms.find அப்படின்னு சொல்லிட்டு இதில் empty parenthesis கொடுத்தா அப்படின்னா ரூம்ஸ் கலெக்ஷனில் இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டையும் இது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா கால் பேக் ஃபங்க்ஷனில் இஃப் தேர் இஸ் எரர் ஆர் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இஃப் எரர் இருந்துச்சு அப்படின்னா ரிட்டர்ன் ரெஸ்டார்ட் ஸ்டேட்டஸில் வந்துட்டு 500 அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் தென் சென்டில் வந்துட்டு எரர் அப்படின்னு சொல்லிடுறேன். வேறாஸ் இல்லை அப்படின்னா வந்து ரிட்டர்ன் ரெஸ்டார்ட் ஸ்டேட்டஸில் வந்து 200 டாட் சென்டில் அந்த ஆக்சுவல் டேட்டா அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகே, அதாவது எல்லா ரூம்ஸோட டேட்டாவையும் வந்துட்டு சென்ட் பண்ண சொல்லிடுறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் ஒர்க்ஸ் கிரேட். ஸோ லெட் மீ செக் தட் ஒன். getRoute/all/rooms send. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா ரூம் டேட்டாவும் வருதா அதில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ என்ன அப்படின்னா அப்போ இந்த ஏபிஐ ஒர்க் ஆகுது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் ஹேண்ட்லேருந்து ட்ரை பண்ணலாம். ஓகேயா, ஸோ அது ஆக்சுவலாக எங்கேருந்து யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்மளோட சைட் பார் காம்பனண்ட்ல தான். ஓகேயா, ஸோ லெட் வி கோ டு அவர் சோர்ஸ் காம்பனன்ட்ஸ் சைட் பார். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணால் எனக்கு அந்த பேஜ் லோட் ஆகணுன்னே எனக்கு அது லோட் ஆகணும். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணால் அந்த ரூம்ஸ் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு யூஸ்டேஜ் வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறேன். rooms. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு ஒரு யூஸ் எஃபெக்ட் ஹூக் ஒன்று யூஸ் பண்ணலாம். யூஸ் எஃபெக்ட் ஓகே. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ டைரெக்டாக ஆக்சியோஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். axios.get இதில் அந்த திஸ் ஒன் all/rooms அப்படின்றத கொடுத்துட்டு அண்ட் இது ஜஸ்ட் கெட் மெத்தட்னால எந்த டேட்டாவும் பாஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இதில் டேரெக்டாக வந்து .then கால் பேக் ஃபங்க்ஷனில் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அண்ட் அதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா செட் ரூம்ஸில் response.data அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் பை டிஃபால்ட்டாக டேட்டா என்ன அப்படின்னா ஆக்சியோஸ் வந்துட்டு டேட்டா அப்படின்ற ஃபீல்டில் தான் சென்ட் பண்ணும். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும்
எனக்கு API டேட்டாவை ஜஸ்ட் ஒரு டைரக்ட் அரேவாக தான் ரிட்டர்ன் பண்ணுது. அப்போ அந்த டேட்டான்றதுல ஒரு அரே இருக்கும், அந்த அரே எடுத்து டேட்டா செட் பண்ணிடும். ஓகேயா? ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே லாக் ரூம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ செக் பண்ணலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் கன்சோல். ஸோ பார்த்தீங்கன்னா அரே ஆஃப் 2 டேட்டா இருக்கா? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம டிபியிலேருந்து டேட்டா வந்துருக்கு பாருங்க, தெரியுதா? ஸோ க்ரட்ல ரீட் ஃபங்க்ஷனாலிட்டி ஓவர். ஓகே, ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொரு தான் லைக் டிபியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது ஸோ இப்படி தான் நீங்கள் லைக் ஒரே பர்சன் பண்ணும்போது இப்படி தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வர மாதிரி இருக்கும். லைக் தனித்தனியாக பண்ணும்போது டிஃப்ரெண்ட்லி இருக்கும். ஓகேயா? ஸோ வி ஆர் டன் அப் டு திஸ். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இந்த ஆக்சுவல் ரூம்ஸ் டேட்டா இப்போ நம்ம ஸ்டாட்டிக்காக வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஆக்சுவல் ரூம் டேட்டாவை இது பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதில் என்ன பண்ணால் வந்துட்டு ரூம் ஸ்டார்ட் மேப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொரு ரூம் டேட்டாவை எடுத்து இங்கே என்ன பண்ணால் வந்து சைட் பார் சேட் காம்பனன்ட் கொடுத்துட்டு இதில் கீ அப்படின்ற யூனிக் ப்ராப் மென்ஷன் பண்ணும். பிகாஸ் ஜென்ரலாக மேப் ஃபங்க்ஷனில் கொடுக்குற காம்பனண்ட்டில் ஒரு யூனிக் வேல்யூ இருக்கணும். ஸோ இதே என்ன பண்ணால் அந்த ரூம் அப்படின்றத இருக்கிற அண்டர்ஸ்கோர் ஐடி கொடுத்துருவேன். பிகாஸ் ஐடி எப்போதுமே டாக்குமெண்ட் ஐடி எப்போதுமே யூனிக்காக தான் இருக்கும். அண்ட் தென் ஐடி அப்படின்றதுல வந்துட்டு room dot underscore id அப்படின்னு சொல்கிறேன். நேமில் வந்துட்டு room dot name அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேயா? ஸோ இந்த மூணுத்தையும் டெலிட் பண்ணிடலாம். அண்ட் அதை சேவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ சைட் பார் சேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஐடி அண்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபீல்டு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி 2 ப்ராப் பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இங்கே ஆக்சுவலாக எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ சைட் பார் சேட்டுக்கு போயிட்டு இதில் அதை டீஸ்ட்ரக்சர் பண்ணி எடுக்கலாம். if I'm correct name comma id அப்படின்ட்டு அண்ட் சைட் பார் சேட்டில் என்ன பண்ணால் அதை நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ணலாம். இந்த h2 டேக்கில் இந்த நேம் டிஸ்பிளே பண்ணது பதிலாக நேம் அப்படின்னும் அண்ட் என்ன அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணும்போது எனக்கு கம்ப்ளீட்டாக அந்த குரூப்புக்கு போகணும். ஸோ அதனால் என்ன பண்ணால் இந்த கம்ப்ளீட் இதையும் ஒரு லிங்க் காம்பனண்ட் வச்சு என்க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ அந்த லிங்க் காம்பனண்ட் என்ன நம்ம இது மாதிரி பார்க்கல. ஸோ என்ன அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க ஜென்ரலாக. பட் என்ன அப்படின்னா ரியாக்டில் வந்துட்டு ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு ரியாக்டரோட டாம்லேருந்து என்ன அப்படின்னா வந்து லிங்க் அப்படின்னு ஒரு காம்பனண்ட் உண்டு, அதை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணும். ஸோ இதில் என்ன அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் href2 அப்படின்னு சொல்லிட்டு இதில் டைனமிக்காக ரூம் ஸ்லாஷ் ஸோ என்ன ஐடி இந்த ப்ராப்ளம் பாஸ் பண்ணியிருக்கோமோ அந்த ஐடி இருக்கக்கூடிய ரூமுக்கு போகணும்னு செட் பண்ணிடுறேன். ஓகேயா? So now everything seems to be correct. ஸோ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ப்ரோ எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது, பட் ஸ்டில் நீங்கள் எதுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு. தட்ஸ் பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ரிட்டர்ன் யூஸ் பண்ணல. நம்ம பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணி தான் பண்ணணும். இல்லை ஒரே ஒரு தான் ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் அந்த கேர்லி பிரேஸ் எடுத்துடலாம். ஸோ அப்போ டேரெக்டாக வந்துட்டு இந்த இதை ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் லைனில் இல்லை அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் இது ஒரு இதில் என்க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தேன் அப்படின்னா ஸோ டெவலப்பர்ஸ் டெஸ்டர்ஸ் ரெண்டுமே வந்துருக்குதா. பட் என்ன அப்படின்னா இதில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்துட்டு லைக் ஆக்சுவலி அந்த சேட்டோட கலர் நேம் தான். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். சைட் பார் சேட் டாட் சிஎஸ்எஸ்க்கு போயிட்டு இதில் ஆங்கர் டேக்கு டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னு பிகாஸ் அந்த அண்டர்லைன் எடுக்கிறதுக்காக அண்ட் கலர் வந்துட்டு பிளாக் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியாது ஃபிக்ஸ் ஆகிட்டு. அண்ட் இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரூம் ஸ்லாஷ் அந்த ரூம் இதுக்கு வருது பாருங்கள், தெரியுதா? அண்ட் இப்போ இதை கிளிக் பண்ண அப்படின்னா வேறு ஐடி வருது பாருங்கள், ரூம் ஸ்லாஷ் அந்த இது. ஸோ இந்த மாதிரி என்ன அப்படின்னா டைனமிக்காக நம்ம வேறு வேறு பேஜுக்கு போய்க்கலாம். ஓகே, பட் என்ன அப்படின்னா எந்த பேஜுக்கு போனால் நம்ம சேட் காம்பனண்ட் வந்து டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம், அதனால் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஓகேயா? ஸோ ப்ரிட்டி மச் இப்போ இது பண்ணியாச்சு. இப்போ என்ன அப்படின்னா அந்த ஆக்சுவல் ரூம் ஐடியை நம்ம கெட் பண்ணலாம். ஓகேயா? ஸோ எப்படி அப்படின்னா வந்துட்டு சேட் காம்பனண்ட்டுக்கு போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூம்ஸ் ஸ்லாஷ் அந்த கோலன் ரூம் ஐடின்றதுல தான் அந்த ஐடி வருது நமக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அதை நம்மளால வந்துட்டு எடுக்க முடியும். ஓகேயா? ஸோ யூசிங் சம் திங்ஸ். ஸோ we need to import thing called use params அப்படின்ற ஒரு ஹூக்கை வந்துட்டு ரியாக்டரோட டாம்ல இருந்து இம்போர்ட் பண்ணும். use params அண்ட் இதில் இருந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்சுவலாக அந்த டேட்டா எடுக்கலாம். ஸோ இங்கே டேட்டா டீஸ்ட்ரக்சர் பண்ணுறேன் யூஸ் பராம்ஸை.
பிகாஸ் அந்த யூஸ் பெராம்ஸ் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணால் அந்த ஆப்ஜெக்டில் தான் என்ன அப்படின்னா அந்த ரூம் ஐடின்னு இருக்கும். எதனால கூட அது கரெக்டாக ரூம் ஐடி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்லி பிகாஸ் இந்த app.jsல இங்கே கோலன் ரூம் ஐடின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதனால இப்போ என் கோலன் வேறு ஐடி அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அப்போ இந்த இடத்துல எனக்கு ஐடின்னு தான் வந்திருக்கும். ஓகேயா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த ரூம் ஐடி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை இந்த இதில் பாஸ் பண்ணிடுறேன் அந்த மாதிரி. கிரேட். ஸோ இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஸோ பை டிஃபால்ட்டாக இப்போ எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு F26 எல்லா மெசேஜ்லேயும் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு டெஸ்டர்ஸ் இதுக்கு போயிடுறேன். பிகாஸ் டெவலப்பர்ஸுக்கு தான் F26. இப்போ டெஸ்டர்ஸுக்கு போயிட்டு இதில் போயிட்டு ஹாய் நியூ ஃப்ரம் டெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். என்டர். அண்ட் இப்போ டிபியில் போயிட்டு ரீசெட் பண்ணி பார்க்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரூம் ஐடி வந்துட்டு B0050 வந்துருக்கு பாருங்கள். ஸோ எது இங்கே இருக்குது பார்த்தீங்களா B0050. ஸோ கரெக்டாக இந்த டெஸ்டர்ஸ் அப்படின்ற இதுக்கு வந்துட்டு மெசேஜ் ரீச் ஆகிட்டு. ஓகேயா, ஃபைன். ஸோ கைஸ் we are reaching the end. பட் ஸ்டில் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்னும் நம்ம வந்து இதை ஃபினிஷ் பண்ணல. அதாவது வந்துட்டு லைக் இதை ரியல் டைம் இதை வந்துட்டு இன்னும் நம்ம ஆட் பண்ணல. ஓகேயா, ஸோ இன்னும் ரியல் டைம் இருக்குது அண்ட் இன்னும் இங்கே சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ ஸ்டில் இன்னும் லைக் இன்னும் ஒரு 25% ரிமைனிங் இருக்குது கைஸ். ஜஸ்ட் ஸ்டே டியூன்ட். ஸோ I don't know like why இதெல்லாம் லைக் பண்ணிட்டு எடுக்கீங்க அப்படின்னு தெரியல. ஜஸ்ட் we are like like 4 likes away 70 likes ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாம் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். பட் ஸ்ட்ரீம் ஸ்டார்டிங்கில் இருந்து ஸோ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என் கூட சப்போர்ட் பண்ணிட்டு இவ்வளோ நேரம் இருந்தவங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ ஸ்டில் we got some things, let's go and get it. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேலே இருக்க இந்த இதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேயா, ஸோ let me go here. ஸோ அது எப்படி ப்ரோ சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா இப்போ நமக்கு இந்த இதுக்கு வரும்போது ரூம் ஐடி மட்டும் தான் கிடைக்குது. கரெக்டாக. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த ரூம் ஐடியை வச்சு நம்ம என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ரூமோட டீட்டெயில்ஸை கெட் பண்ண போகிறோம். ஓகேயா, பட் அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு ஏபிஐ வேணும். ஸோ அந்த ஏபிஐ நம்மக்கிட்ட இல்லை. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஏபிஐ கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேயா, server.js. ஸோ இங்கே app.get/room/:id. ஸோ அப்படின்னா வந்துட்டு இங்கே நான் டைனமிக்காக /ரூமுக்கு அடுத்தது நான் கொடுக்குற வேல்யூ ஒரு டைனமிக் வேல்யூன்னு அர்த்தம். ஓகேயா, ஸோ இங்கே ரிக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த ஐடி எப்படி இங்கே அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு rooms.find அப்படின்னு சொல்லிட்டு _id இது request.params.id. ஸோ இங்கே என்ன நேம் கொடுத்துருக்கணும் அந்த கோலனுக்கு அடுத்து அதை இங்கே அப்படியே மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேயா, ஸோ இங்கே என்ன அப்படின்னா எரர் டேட்டா. ஸோ 2 இது கிடைக்கும். ஸோ இஃப் எரர் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் restore status 500.send அப்படின்றதுல எரர் அப்படின்னு சொல்லிடுறேன். else return restore statusல வந்துட்டு 200.send டேட்டா அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேயா, ஸோ இப்போ இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு சொல்லி போஸ்ட்மேனில் செக் பண்ணலாம். ஸோ இப்போ தெரிஞ்சிருக்கும் போஸ்ட்மேன் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான டூல் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன அப்படின்னா /room/let's say developers அப்படின்ற இந்த ரூமோட ஐடியை கொடுக்கலாம். சென்ட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா வருதா. ஸோ என்ன அப்படின்னா எனக்கு எப்போதுமே ரூம் ஐடி யூனிக்காக இருக்கனால ஒரே ஒரு டேட்டா தான் ரிட்டர்ன் ஆக போகுது. பட் ஜென்ரலாக என்ன அப்படின்னா மாங்கூஸோட ஃபைன் கொரி என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு டேட்டா தான் சரி ரிட்டர்ன் பண்ணும்போது ஒரு அரே டைப்பில் தான் ரிட்டர்ன் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு ஒரு அரே டைப்பில் தான் அரேக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. பட் எனக்கு அந்த அரே தேவையில்லை, வெறும் அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா மட்டும் தான் வேணும். ஸோ இங்கே டேட்டா ஆஃப் 0 அப்படின்னு சொல்லிடுறேன். அப்போ அந்த அரேயோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் பிகாஸ் எப்போதுமே ஒரே ஒரு டேட்டா தான் இருக்க போகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டை டேரெக்டாக அக்சஸ் பண்ணி சென்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டேரெக்டாக என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த டேட்டா மட்டும் அந்த ஆப்ஜெக்ட் டேட்டா மட்டும் சென்ட் ஆகும். ஸோ எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் லைக் என்ன அப்படின்னா வந்து டேட்டாவோட ஸ்ட்ரக்சரை வந்து இன்னும் டிஃபிகல்ட் ஆகணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேயா, ஸோ நமக்கு தேவை வெறும் இந்த சிங்கிள் ஆப்ஜெக்ட் டேட்டா தான். ஸோ அப்போ அதை மட்டும் நான் அதில் கொடுத்துட்றேன் டேரெக்டாக. ஓகேயா, ஸோ ப்ரிட்டி மச் இது வரைக்கும் எல்லாமே குட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ரவுட்டை வந்துட்டு நம்ம இங்கே ஸோ அதாவது நம்மளோட chat.jsல யூஸ் பண்ணலாம். ஓகேயா, ஸோ chat.jsல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மக்கிட்ட இங்கே ரூம் ஐடி இருக்குது. ஸோ அதை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு இதில் இன்னொரு யூஸ் எஃபெக்ட் ஹூக் ரைட் பண்ணலாம். எஸ், ஒரு காம்பனண்ட்டில் எத்தனை யூஸ் எஃபெக்ட் ஹூக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேயா,
அண்ட் இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இஃப் ரூம் ஐடி இருந்துச்சுன்னா மட்டும், பிகாஸ் சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா ஹோம் பேஜில் ரூம் ஐடி இருக்காது. ஸோ ரூம் ஐடி இருந்தால் மட்டும் axios.getல வந்துட்டு அந்த இதை அப்படியே பாஸ் பண்ணிடுறேன். பட் என்ன அப்படின்னா ஸோ இந்த இதில் இந்த ரூம் ஐடி இதுக்கு பதிலாக டைனமிக்காக அந்த ரூம் ஐடி அப்படின்ட்டு அந்த வேரியபிளை பாஸ் பண்ணிடுறேன். ஓகேயா, இங்கே என்ன அப்படின்னா டாட் கெட்டில் ரெஸ்பான்ஸில் ஸோ செட் ரூம் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அண்ட் அதுக்கு என்ன அப்படின்னா இங்கே ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிளையும் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ரூமோட நேமை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரூம் நேம் initially is going to be empty. and இங்கே என்ன அப்படின்னா செட் ரூம் நேமில் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா டாட் நேம் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டாவில் இந்த ஆப்ஜெக்ட் கிடைக்கும். அந்த ஆப்ஜெக்டில் நேம்ன்ற ஃபீல்டில் தான் அந்த ரூம் நேம் இருக்குது. அப்போ அதை கெட் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா செட் அப்டேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்டேட்டட்னு ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் வேல்யூவையும் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் கெட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா இங்கே இன்னொரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். யூஸ் ஸ்டேட் அப்டேட்டட் அப்படின்னு and it is initially going to be empty. okay so இங்கே என்ன பண்ணா வந்துட்டு updated வந்துட்டு response.data.updated அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா டேட்டா இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே கரெக்டாக இதாகும். ஸோ இப்போ இதை செக் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இந்த இதில் வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா கீழே. ஸோ இதில் வந்துட்டு சின்ன ட்வீக் இது பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு ரூம் நேம் அப்படின்ற வேரியபிளில் டேட்டா இருந்தால் ரூம் நேமை டிஸ்பிளே பண்ணு, இல்லை அப்படின்னா ஜஸ்ட் சே வெல்கம் டு வாட்ஸ்ஆப். அதே மாதிரி தான் டைம் ஸ்டாம்பும். ஸோ என்ன பண்ண வந்துட்டு ஜஸ்ட் இந்த மொத்தம் இதுலேயே என்ன அப்படின்னா ஸோ அப்டேட்டட் அப்படின்ற ஃபீல்டில் வந்துட்டு டேட்டா இருந்தால் மட்டும்தான் இது டிஸ்பிளே ஆகணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட்டு வெல்கம் டு வாட்ஸ்அப் கிளிக் ஆன் எனி குரூப் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் மெசேஜ் இது பண்ணிடுறேன். ஓகேயா, ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு டாலர் சிம்பிள் நியூ டேட் இதில் வந்துட்டு அப்டேட்டட் அட் அப்படின்ற டைம் ஸ்டாம்பையும் பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெஸ்டர்ஸ் லாஸ்ட் அப்டேட்டட் இது வந்திருக்கா. இப்போ டெவலப்பர்ஸ் கிளிக் பண்ண அப்படின்னா ஸோ சேனல் நேம் சேஞ்ச் ஆகுது. பட் இங்கே சேஞ்ச் இல்லை பாருங்கள். எதனால் அப்படின்னா யூசர்விக் ஃபங்க்ஷன் பை டிஃபால்ட்டாக அந்த காம்பனண்ட் லோட் ஆகும்போது ஒரு வாட்டி ரன் ஆகும், அதுக்கப்புறம் திருப்பி ரன் ஆகாது. பிகாஸ் நிறைய எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா. பட் எனக்கு என்ன அப்படின்னா இந்த இது வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு இந்த ரூம் ஐடி சேஞ்ச் ஆகும்போது மேலே இருக்க ரூம் ஐடி சேஞ்ச் ஆகும்போதும் எனக்கு இந்த ஃபங்க்ஷன் திருப்பி கால் ஆகணும் அப்படின்னா இங்கே இந்த ரூம் ஐடி அப்படின்ற வேரியபிளை மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா எப்பெல்லாம் அந்த ரூம் ஐடி அப்படின்ற அந்த வேரியபிள் இருக்க வேல்யூ சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு அந்த இது திருப்பி கால் ஆகும். ஓகேயா, ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் 68 லைக்ஸில் இருக்கும். அகெயின் வி ஆர். ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ரிகார்டிங்காக உங்களுக்கு லேட்டராக நீங்கள் பண்ணும்போது ஏதாவது டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க டிஸ்கார்ட் லிங்க்ல ஜாயின் பண்ணி டிஸ்கார்டில் ரீச் பண்ணுங்க என்ன. அண்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ஜாபில் பிளேஸ் ஆகணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா இல்லை ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரா இல்லை ஒரு பேக் அண்ட் டெவலப்பரா அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக என் கூட சேர்ந்து லைவ்ல ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் லேர்ன் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் HTML, CSS, JavaScript, React, Node.js, AWS இந்த மாதிரி லாட்ஸ் ஆஃப் மோர் தென் 12+ டெக்னாலஜிஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஸோ ஜஸ்ட் ஸ்டே டியூன். ஓகே, ஸோ லெட் மீ கெட் பேக் ஹியர். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெவலப்பர்ஸ் இருக்கா. இப்போ டெஸ்டர்ஸை கிளிக் பண்ணுறேன். டெஸ்டர்ஸ் அண்ட் அப்டேட்டட் டைம் மாறுது பாருங்க, தெரியுதா. ஸோ ப்ரிட்டி மச் எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டாக எனக்கு ஒர்க் ஆகுது. கரெக்டாக, கிரேட். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இந்த இது ஃபைன் அண்ட் இந்த சேட் மெசேஜ் சென்ட் ஆகுது, எல்லாமே ஃபைன். அண்ட் இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இப்போ இந்த சேட் மெசேஜை கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ இந்த சேட்டுக்கான மெசேஜஸ் எல்லாத்தையும் நான் கெட் பண்ணணும். கரெக்டாக, பிகாஸ் இப்போ நான் ஜஸ்ட் சென்ட் பண்ணுறது எல்லாமே இது எல்லாமே ரேண்டம் மெசேஜஸ். பட் எனக்கு என்ன அப்படின்னா இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா இப்போ இந்த குரூப்புக்குள்ள மெசேஜஸ் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அஃப்கோர்ஸ் நம்ம இன்னொரு ஏபிஐ தான் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ லெட் மீ கோ பேக் டு server.js. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கு இந்த app.get கீழே app.get இதில் வந்துட்டு /messages/:id அப்படின்னு சொல்கிறோம். இதில் request, response அப்படின்னு சொல்லிட்டு இதில் messages.find ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரூம் ஐடியை வச்சு ஃபைண்ட் பண்ண சொல்கிறேன் request.params.id அப்படின்னு. பிகாஸ்
மெசேஜஸ் கலெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், ரூம் ஐடின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எந்தெந்த நான் இப்போ சென்ட் பண்ணுற ஐடியோட எந்தெந்த டாக்குமெண்ட்டோட ரூம் ஐடிலாம் மேட்ச் ஆகுதோ அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் கெட் பண்ண சொல்கிறேன். ஓகேயா, நீங்கள் என்ன அப்படின்னா அதனால தான் ஒவ்வொரு மெசேஜ் கூட நான் அந்த ரூம் ஐடியை கரெக்டாக அட்டாச் பண்ணுறது. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும், அந்த ரூம் ஐடியை வச்சு அந்த ரூம் ஐடிக்கான அந்த ரூமில் உள்ள மெசேஜஸ் எல்லாத்தையும் நான் கெட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் எரர் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ரிட்டர்ன் ரெஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் 500.send எரர் அப்படின்னு, இல்லை அப்படின்னா வந்துட்டு எல்ஸ் ரிட்டர்ன் ரெஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் 200.send டேட்டா அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா, ஸோ இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே என்ன பண்ண வந்துட்டு, ஸோ ரூம் ஐடி அதே தான், மெசேஜஸ் அப்படின்னு மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு சென்ட் கொடுக்குறேன். ஸோ எரர் அப்படின்னு வருது, ஸோ அன்டிஃபைன்ட் அப்படின்னு வருது, request.params.id ஸோ பெராம்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதுதான், சாரி. ஓகே ஓகே. ஸோ இப்போ சென்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரூமில் நான் பண்ண எல்லா மெசேஜும் வருது பாருங்கள், தெரியுதா ஒரு அறையில். ஸோ இப்போ எனக்கு அந்த டேட்டா கிடச்சிட்டு கரெக்டாக. ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு இதையும் நம்ம என்ன அப்படின்னா chat.jsலேருந்து கால் பண்ணலாம். ஸோ நம்ம கோ டு chat.js. ஸோ ஸ்டில் நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்னும் எந்த ரியல் டைம் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் பிடிக்கல. ஒரு சோஷியல் மீடியா அப்ளிகேஷன், அதுவும் வித் சேட் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னாலே அதுக்கு ரியல் டைம் தான் ரொம்பவே முக்கியம். பிகாஸ் ஒவ்வொரு நம்ம சேட் பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ வில் டூ தட். ஓகே, ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு இதுக்கு அடுத்ததே, ஸோ இன்னொரு யூஸ்டேட் வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன், மெசேஜஸ் அப்படின்னு, and it's going to be an empty array. and இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு axios.get அப்படின்னு சொல்லிட்டு இதில் மேபி லைக் இதை அப்படியே காப்பி பண்ணி கூட இது பண்ணிடலாம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் ரூமுக்கு பதிலாக இதில் மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் த சேம் ரூம் ஐடி. ஓகேயா, நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு டாட் தென் ரெஸ்பான்ஸ், அண்ட் இங்கே என்ன அப்படின்னா வர ரெஸ்பான்ஸை செட் மெசேஜஸில், பிகாஸ் எனக்கு டேட்டா ஒரு அறையில் தான் வருது, பிகாஸ் மல்டிபிள் மெசேஜஸ். அப்போ ஜஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும். ஓகேயா, ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு இந்த ஆக்சுவல் மெசேஜஸை யூஸ் பண்ண போகிறோம் எங்கே அப்படின்னா வந்துட்டு இந்த இதில் நம்ம வந்துட்டு ஜஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி ஒரு மெசேஜ் இது பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதுக்கு பதிலாக நம்ம கெட் பண்ண அந்த அறையிலேருந்து இது பண்ண போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ணால் வந்துட்டு மெசேஜஸ் டாட் மேப் ஃபங்க்ஷன் ஒவ்வொரு மெசேஜ் அண்ட் அதோட இண்டெக்ஸை கெட் பண்ணிட்டு, ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன அப்படின்னா வந்து இந்த பேராகிராஃப் டேக் அப்படியே கட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடலாம். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சேட் இந்த நேம் வந்துட்டு மெசேஜ் டாட் நேமாக இருக்க போது, அண்ட் இந்த இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த சேட் மெசேஜ் அப்படின்றது லைக் இதை வந்து டைனமிக்காக வந்து இன்னொரு கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறதுக்கு இதை மாற்ற போகிறேன். எதுக்காக அப்படின்னா வந்துட்டு சேட் மெசேஜில் பை டிஃபால்ட்டாக இருக்க போது, பட் அதை தாண்டி இந்த மெசேஜில் இருக்கக்கூடிய யூஐடியும், ஓகேயா, பிகாஸ் இந்த மெசேஜில் ஒரு யூஐடி இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் லாகின் பண்ணியிருக்க யூசர் ஐடியும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த யூசர் தான் இந்த மெசேஜை சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்கிறேன், ஆட் சேட் ரிசீவர் அப்படின்ற கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்கிறேன். அர்த்தம் என்னன்னா நான் தான் அந்த மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். வேற அந்த மெசேஜில் இருக்க யூசர் ஐடியும் என்னோட யூசர் ஐடி லாகின் பண்ணிருக்க யூசர் ஐடி ஒன்றா இல்லை அப்படின்னா அப்போது அது வேறு அப்படின்னு அர்த்தம். ஓகேயா, அண்ட் அது போக என்ன அப்படின்னா இங்கே கீழே வந்துட்டு இந்த இண்டெக்ஸை வந்து யூனிக் ஃபீல்டாக கொடுத்துட்றேன். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு மெசேஜ் டாட் மெசேஜ் அப்படின்னு சொல்லிடுறேன், பிகாஸ் மெசேஜ்ன்ற ஃபீல்டில் ஆக்சுவல் மெசேஜ் இருக்குது. அண்ட் இதுக்குள்ளே என்ன அப்படின்னா மெசேஜ் டாட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகேயா, ஸோ இது கீழே இருக்க அந்த பேராகிராஃப் டேக் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை சேவ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஜாக்சன் ஹை ஃப்ரம் ஆண்டன் ஸ்ட்ரீம் ஹாய் எவ்ரி ஒன் இருக்கா. ஸோ இப்போ டெஸ்டர்ஸுக்கு போகிறேன், ஹாய் நியூ ஃப்ரம் டெஸ்டர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ லெட்ஸே இப்போ இதில் இன்னொரு மெசேஜ் ஆட் பண்ணுறேன், ஹே எவ்ரி ஒன் அப்படின்னு என்டர். ஸோ ஆல்ரெடி இருக்கிறது ஹாய் எவ்ரி ஒன், பட் இப்போ நான் சென்ட் பண்ணேன் ஹே எவ்ரி ஒன். பட் ரியல் டைம் ஃபங்க்ஷனாலிட்டி இல்லாததுனால என்னால் அந்த மெசேஜை பார்க்க முடியல. பட் நான் வேறு குரூப்புக்கு போயிட்டு திருப்பி இந்த குரூப்புக்கு பார்த்தேன் அப்படின்னா இருக்குதா ஹே எவ்ரி ஒன். இப்போ நான் சென்ட் பண்ண 7/11 அந்த டைம் ஸ்டாம்ப்பு டேட்டு ஆண்டன் ஸ்ட்ரீம். ஓகேயா, ஸோ காய்ஸ்
கிட்டத்தட்ட like functionalities எல்லாமே வந்துட்டு pretty much we are done up to it. And guys, almost 71 likes la irukom, and really thank you so much guys. So we can reach 75 likes if you guys think neenga nenachinga apna 75 likes we can reach for this video. So just 4 likes away. Yarada like பண்ணாம இருந்தீங்க அப்படினா மறக்காம லைக் பண்ணிருங்க. இல்ல உங்ககிட்டயே ரெண்டு ஃபோன் இருந்துச்சு அப்படினா இன்னொரு ஃபோன் வந்து லைக் பண்ணுங்க. ஓகே, so just 4 likes away we can do it. So இப்போ என்ன பண்ணா வந்துட்டு கிட்டத்தட்ட எல்லா ஃபங்க்ஷனாலிட்டி வைஸ் எல்லாமே ஓகே, எல்லாமே ஃபைன், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது. பட் என்ன அப்படினா ரியல் டைம் ஃபங்க்ஷனாலிட்டி இல்ல நமக்கு கரெக்ட்டா. ஸோ என்ன பண்ணா இந்த ரியல் டைம் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு நம்ம இன்னொரு தேர்ட் பார்ட்டி ஒரு லைப்ரரி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, தேர்ட் பார்ட்டி டூல் அப்படின்னு கூட சொல்லலாம், விச் இஸ் கால்ட் அஸ் புஷர். ஓகேயா, ஸோ இந்த டூலுக்கு பேரு புஷர். இது வந்துட்டு ரியல் டைம் ஃபங்க்ஷனாலிட்டி வந்துட்டு கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் தான் இது. இதை நம்ம டைரக்டா என்ன அப்படின்னா வந்துட்டு டிபியோட Node.js எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ let me go to that website. So here is it. So Pusher, leader in real-time technologies for mobile and web applications. So பாத்தீங்கன்னா தெரியும் like JS, Android, iOS, Swift, iOS, Object-C and PHP, Node pretty much எல்லாத்துக்குமே அவைலபிளா உண்டு. So இங்க என்ன பண்ணா வந்துட்டு first நீங்க account create பண்ணணும். So I'm just signing up for a new account and you can just sign up with Google or GitHub. Okay, yeah. So நான் என்னோட Gmail account வச்சு sign up பண்றேன். Yes, and here we are. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு பிளாட்ஃபார்ம் ஃபார் பில்டிங் ஸ்கேலபிள் ரியல் டைம் ஃபீச்சர்ஸ் அண்ட் பீம், ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ அந்த சேனல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் போயிட்டு கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுங்க. அண்ட் இதில் என்ன அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனோட நேம் அண்ட் தென் வந்துட்டு pretty much இங்கே நிறைய ஸ்டாப்ஸ் கேட்கும். பிகாஸ் எதுக்காக அப்படின்னா அவங்களே உங்களுக்கு கோடையும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓகேயா, ஸோ இந்த கிளஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சிங்கப்பூர் அண்ட் அயர்லாந்து, ஆர்கியன், டோக்கியோ நிறைய இருக்குது. நமக்கு மும்பை இட்ஸ் பெஸ்ட். And name your app வந்துட்டு WhatsApp clone. And இதில் என்ன அப்படின்னா front end வந்துட்டு we are using react and back end வந்துட்டு we are using Node.js. ஸோ செலக்ட் பண்ணிட்டு create app கொடுத்துடலாம். ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு நமக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு தேவையான certain திங்ஸை கொடுத்துரும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு போத் ஃப்ரண்ட் end அண்ட் பேக் end கோட் இருக்கும். பட் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் endல ஜாவாஸ்கிரிப்ட் கோடு தான் இருக்கும். அதை நம்ம தான் எடுத்து react யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேயா, ஸோ இங்கே என்ன பண்ண வந்துட்டு ஃபர்ஸ்ட் Node.jsல செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த npm install pusher இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஸோ let me go to a server, stop it and ஃபர்ஸ்ட் pusher இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஓகே, can start our server back. ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு டிவி கனெக்டட் இருக்கா, ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு புஷரோட கான்ஃபிகரேஷன் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஓகேயா, ஸோ எங்கே அப்படின்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு கான்ஸ் புஷர் அப்படின்றத காப்பி பண்ணிட்டு இங்கே அதை ஆட் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த புஷரோட இந்த கான்ஸ் புஷர் நியூ புஷர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை காப்பி பண்ணிட்டு அதையும் வந்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ புஷரோட கான்ஃபிகரேஷன்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா வந்துட்டு புஷரோட மற்ற இது எல்லாத்தையும் இது பண்ணலாம். பட் எப்படி இதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு எனக்கு அந்த டிபியில் டேட்டா ஆட் ஆகணும் தான் புஷர் வந்துட்டு ஒர்க் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் என்ன அப்படின்னா அந்த ஈவெண்ட் லிசனருக்குள்ள தான் ஆட் பண்ண போகிறோம். ஓகேயா, ஸோ ஒன்ஸ் டிபி கனெக்ட் ஆன பிறகு ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு pretty much எல்லாமே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா கான்ஸ்ட் ரூம் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு நான் கிரியேட் பண்ண டிபி வேரியபிளில் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷன் நேம் ரூம்ஸ் அப்படின்ற கலெக்ஷனை மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா இன்னொரு வேரியபிள் சேஞ்ச் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஒரு வேரியபிள். ஓகேயா, இதில் என்ன அப்படின்னா ரூம் கலெக்ஷன் டாட் வாட்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு இது நமக்கு டிபியில் இருக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட் லிசனர். பிகாஸ் டிபினால ரியல் டைமில் டேட்டாவை சென்ட் பண்ணவோ கெட் பண்ணவோ முடியாது. பட் அது ஈவெண்ட் லிசனர்ஸ் இருக்கிறதுனால ஈவெண்ட் லிசனர்ஸ் கிட்டத்தட்ட ரியல் டைம் மாதிரி தான். ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆனோன்னா நமக்கு வந்துட்டு லைக் எப்படி சொல்லுவோம், ஈவெண்ட் ட்ரிகர் ஆனோன்னா நமக்கு வந்துட்டு இப்போ ஒரு ஈவெண்ட் ட்ரிகர் ஆயிருக்கு, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி நடந்திருக்கு, ஒரு ஒர்க் நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேயா, ஸோ இங்கே அந்த சேஞ்ச் ஸ்ட்ரீம்ன்றதில் வந்துட்டு அதான் செட் பண்ணுறேன். என் ரூம் கலெக்ஷனை வந்துட்டு நான் வந்துட்டு வாட்ச் அப்படின்ற ஒரு ஈவெண்ட் லிசனர். ஸோ ஒரு ஈவெண்ட் லிசனர் அதை அட்டாச் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு சேஞ்ச் ஸ்ட்ரீம் டாட் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது என் கலெக்ஷனில் ஏதாவது சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் இந்த கால் பேக் ஃபங்க்ஷனில் எனக்கு சேஞ்ச் அப்படின்றது கிடைக்கும். அன்றைக்கி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கன்சோல் லாகில் அந்த சேஞ்ச் அப்படின்றது மட்டும் கொடுக்குறேன். ஓகேயா, வேறு எதுவுமே இது பண்ணல.
ஸோ இதை கொடுத்துட்டு இங்கே லாக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா லெட்ஸ் சே இப்போ இதில் இருந்து ஒரு மெசேஜ் செட் பண்ணுறோம். ஓகே, டெவலப்பர்ஸ் சேனலில் ஆர் டெஸ்டர்ஸ் சேனலில் செட் பண்ணுறோம். ரைட், டெஸ்டர்ஸ் என்டர். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ப்ரிட்டி மச் இப்போ இதில் நமக்கு எதுவுமே இதாகலை. ஸோ எந்த விதமான இதுவும் நடக்கல. தட்ஸ் பிகாஸ் நம்ம மெசேஜில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு இதே இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஓகேயா, ஸோ சின்னதாக ஒரு கேப் லீவ் பண்ணிட்டு இதில் என்ன அப்படின்னா வந்து மெசேஜ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி மெசேஜ் கலெக்ஷன் டாட் வாட்ச் டிவி டாட் கலெக்ஷன் வந்துட்டு மெசேஜஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேயா, அண்ட் சேவ். ஸோ சேஞ்ச் ஸ்ட்ரீம் இதை 1 அப்படின்னு மாற்றிடுறேன் பிகாஸ் ஆல்ரெடி சேஞ்ச் ஸ்ட்ரீம்னு ஒரு வேரியபிள் இருக்கிறதுனால. ஓகே, யோ டெஸ்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஈவெண்ட் ட்ரிகராக இருக்கா. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இதான் எனக்கு ட்ரிகரான ஈவெண்ட். என்ன அப்படின்னா ஃபுல் டாக்குமெண்ட் அண்ட் தென் ஐடி. ஸோ இதான் எனக்கு கிரியேட் ஆன ஐடி, நேம், ஆண்டன் ஸ்ட்ரீம், யூ டெஸ்டர்ஸ், டைம் ஸ்டாம்ப், யூஐடி, ரூம் ஐடி. ஸோ இதான் எனக்கு வந்து டேட்டா கரெக்டாக. ஸோ இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஆப்ஜெக்டில் சேஞ்ச் அப்படின்ற ஆப்ஜெக்டில் ஃபுல் டாக்குமெண்ட் அப்படின்ற ஃபீல்டில் தான் டேட்டா இருக்குது. ஓகே, அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் டைப்னு இன்னொரு ஃபீல்டு இருக்குது பாருங்க, தெரியுதா. ஸோ இது இன்சர்ட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு if change stream 1 sorry change dot operation type is equal to insert இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்கிறேன், கான்ஸ்ட் ரூம் டீட்டெயில்ஸ். சாரி, கான்ஸ்ட் ரூம் இல்லை, ஃபஸ்ட்டு மெசேஜ் டீட்டெயில்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது. message details is equal to change dot full document அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து என்ன பண்ணால் அந்த மெசேஜில் சென்ட் பண்ண போகிறேன். எப்படி சென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த புஷரில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், புஷர் டாட் ட்ரிகர் அப்படின்றது பார்த்தீங்களா. ஸோ என்ன பண்ணால் புஷர் டாட் ட்ரிகரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சேனல் நேம் கிரியேட் பண்ணும், அப்புறம் அந்த சேனலில் ஒரு ஈவெண்ட்டு, அப்புறம் தேர்ட் பேராமீட்டராக நம்ம என்ன டேட்டா சென்ட் பண்ணுமோ அந்த டேட்டாவை சென்ட் பண்ணும். ஓகேயா, ஸோ இப்போ இதில் போயிட்டு pusher dot triggerல channel name messages and event வந்துட்டு inserted and இதில் என்ன அப்படின்னா message details பாஸ் பண்ணிடுறேன். ஓகேயா, வேற இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு if insert இல்லை அப்படின்னா வந்துட்டு log just என்ன அப்படின்னா வந்துட்டு not expected event to trigger அப்படின்னு வந்துட்டு சொல்லிடுறேன். ஓகே, கிரேட். pretty much இந்த இது முடிச்சு. ஸோ இதே மாதிரி என்ன அப்படின்னா வந்துட்டு ரூமுக்கு ஆட் பண்ணும். ஸோ ரூமுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு மேபி லைக் இதை அப்படியே இந்த இஃப் கண்டிஷனை காப்பி பண்ணிட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். பட் இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ இதுக்கு பதிலாக ரூம் அப்படின்ற ஈவெண்ட் நேம், சாரி சேனல் நேம், பட் ஸ்டில் த ஈவெண்ட் சேம் தான். நீங்கள் என்ன அப்படின்னா வந்துட்டு மெசேஜ் டீட்டெயில்ஸுக்கு பதிலாக அந்த வேரியபிள் நேமை மட்டும் ரூம் டீட்டெயில்ஸ் மாற்றி வச்சுடுறேன். ஸோ இட் வுட் மேக் சம் சென்ஸ், அதுக்காக தான். ஓகே, fine, we are pretty much done up to here. And so awareness babu perfect full stack developer ஆக எவ்வளோ இயர் ஆகும். ஸோ ஆனஸ் பாபு நாட் இயர்ஸ்லாம் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் அ மந்த்ஸ். இன் ஃபேக்ட் ஆஃப் மந்த்ஸில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகிடலாம். பட் என்ன அப்படின்னா லைக் பர்ஃபெக்ட் அப்படின்றது வந்துட்டு எப்போதுமே நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. பிகாஸ் த டெக்னாலஜி கீப்ஸ் ஆன் அப்டேட்டிங். நீங்கள் வந்துட்டு அது அந்த பேஸ்லேயே சேர்ந்து நீங்களும் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இட் காண்ட் ஆல்வேஸ் பி அ பர்ஃபெக்ட், இட் கேன் பி அ பெட்டர், அவ்வளோதான். ஓகேயா, ஸோ என்ன பண்ணால் வந்துட்டு வித்தின் 4 months நீங்கள் ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ணிடலாம். பிகாஸ் ஐ ஆம் கண்டக்டிங் அ பூட் கேம்ப் வேர் 4 months வந்துட்டு கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் starting from beginning, like complete scratchல இருந்து advanced AWS like react node stuff வரைக்கும் டீச் பண்ணுறேன். within 4 months they are learning it. பட் என்ன அப்படின்னா if you want to become well versed, it just takes some time. Okay, because நீங்கள் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். Okay, so that's the important thing. So let me come back here. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் இதெல்லாமே கிரியேட் பண்ணியாச்சு. பட் இது எப்படி இது ஒர்க் ஆகும், இது எப்படி ட்ரிகர் ஆகுதா இல்லையான்றதுலாம் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா ஸோ தட் இஸ் வேர் வி கோ டு த ஃப்ரண்ட் எண்ட். ஓகேயா, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த புஷரோட ஈவெண்ட்ஸ் வந்து இதில் டிசைன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. ஸோ புஷர் டாட் சப்ஸ்கிரைப். ஸோ அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஸோ கிட்டத்தட்ட யூடியூப் தான். ஓகேயா, ஸோ சேனல் இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், 2 சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். மெசேஜஸ்னு ஒரு சேனல், ரூம்னு ஒரு சேனல். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த டேரெக்டாக அந்த ஈவெண்ட்டை பைண்ட் பண்ணி
அதில் வந்து நம்ம ஈவெண்ட்ஸ் லிசன் பண்ணலாம், டேட்டாவை லிசன் பண்ணலாம். ஓகேயா? ஸோ லெட் மீ டூ தட். இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு பேக் எண்டில் அதை முடிச்சாச்சு. ஸோ பேக் எண்ட் ஒர்க் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் டன். ஓகேயா? ஸோ ஃப்ரண்ட் எண்டில் என்ன பண்ணால் வந்துட்டு வி ஜஸ்ட் நீட் டு இன்ஸ்டால் அ பேக்கேஜ். ஸோ லெட் மீ கோ ஹியர், ஸ்டாப் தி ஃப்ரண்ட் எண்ட் சர்வர். இதில் என்ன பண்ணால் வந்துட்டு யான் ஆட் புஷர் ஜேஎஸ். ஓகேயா? பிகாஸ் எதுக்காக பண்ணால் வந்துட்டு இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வந்துட்டு நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட், வேற நம்ம யூஸ் பண்ண ரியாக்ட். ஸோ அதனால் புஷர் -js அப்படின்ற இந்த பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும், புஷரை ரியாக்ட்லேருந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேயா? ஸோ இது எதுவுமே அவங்க டாக்குமெண்டேஷனில் இருக்காது. இது எல்லாமே வந்துட்டு வி ஜஸ்ட் நீட் டு டூ சம் ரிசர்ச் அண்ட் ஃபைண்ட் த திங்ஸ். ஸோ இப்போ என்ன அப்படின்னா இந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுதா இல்லையான்றதை நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா இதில் டீபக் கன்சோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா நம்ம ஈவெண்ட்ஸ் செக் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா வந்துட்டு ஸோ ஆட் நியூ சேட், லெட்ஸ் சே ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சேனல் ரூம் இன்சர்ட்டட் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் என்ன டேட்டா வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதா? அந்த டேட்டா எனக்கு வந்திருக்கு, ரிசீவ் ஆகுது பாருங்கள், இல்லை தெரியுதா? ஸோ சேனல் வந்துட்டு ரூம் அப்படின்ற சேனலில் ஈவெண்ட் இன்சர்ட்டடு. ஸோ இந்த ஈவெண்ட் எனக்கு ட்ரிகர் ஆயிருக்கா. ஸோ இதே ஈவெண்ட்டை என்ன அப்படின்னா இந்த கன்சோலில் பார்த்த மாதிரி என்னால் ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து ரிசீவ் பண்ண முடியும். ஸோ லெட் மீ கோ ஹியர். ஓகே, புஷர் இன்ஸ்டால் ஆகிட்டு யான் ஸ்டார்ட். Guys, we are just one like away. ஸோ யாராவது லைக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் ஒன் லைக். ஓகேயா? ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இட்ஸ் கோயிங் டு பி லைக் 4 hours. ஸோ கண்டினியூஸாக வந்துட்டு 4 hours we are just streaming it. ஐ திங்க் ஸோ தமிழில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லைக் 4 hours வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். லைக் ஒரு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் வந்துட்டு லைக் வீடியோவை ட்ராப் பண்ணாமல் கம்ப்ளீட் ஸ்ட்ரீம். ஐ திங்க் ஸோ, ஐம் நாட் ஷுர், பட் நான் பார்த்த வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ கைஸ், நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறது வந்துட்டு உங்களுக்கு சேட்டில் லீவ் ஆகாதுன்னு நினைப்பீங்க. ஸோ சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா யூடியூப் வந்துட்டு அது ஹோல்டில் வச்சிருது. ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியல. பட் என்ன பண்ணால் வந்துட்டு என்னை ரீச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கார்ட் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போய்ட்டு ரீச் பண்ணுங்கள். ஓகே, பிகாஸ் மேக்ஸிமம் வந்துட்டு நான் மற்ற எதுலையுமே அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ எய்தர் இன்ஸ்டாகிராம், ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதில் டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக டிஸ்கார்ட் சர்வர் லிங்க் கீழே இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஸோ அது வழியாகவும் நீங்கள் வந்துட்டு என்ன டவுட்ஸ் என்ன எதுனாலும் வந்துட்டு நீங்கள் அதில் கேட்கலாம். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் அந்த டிஸ்கார்ட் சர்வர் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு டெவலப்பராக இனிமேல் அப்கிரேட் ஆகிறதுக்கு. ஓகேயா? Because I'm just trying to like give you lot of support, technical support, and then lot of references. Okay, yeah. Right. I think so. Okay, front end server start ஆயிட்டிருக்கு. Let me like wait for some time. So guys, in the meantime வந்துட்டு நீங்க என்கிட்ட இருந்து like full stack development learn பண்ண நினைச்சாலோ இல்ல அப்படின்னா வந்துட்டு எப்படி இந்த மாதிரி applications வந்துட்டு build பண்றது, because இப்போ நான் காமிச்சது வந்துட்டு just a sample, பட் இந்த மாதிரி எப்படி இன்னும் நிறைய applications build பண்றது, எப்படி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அப்ளிகேஷன் பில்ட் பண்ண திங்க் பண்ணுறது, எப்படி வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு புது ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கன்னா அதை அப்ரோச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்துட்டு நிறைய டவுட்ஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஃபுல் ஸ்டாக் லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க, இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டு இதை எப்படி க்ளவுடுக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஸோ க்ளவுடுக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி இந்த ஃப்ரண்ட் எண்ட் டிப்ளாய் பண்ணுறது, எப்படி பேக் எண்ட் டிப்ளாய் பண்ணுறது, எப்படி வந்துட்டு இது ஒரு எண்ட் யூசருக்கு ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ண நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஐ ஆம் ஜஸ்ட் டீச்சிங் யூ கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வந்துட்டு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ மோர் தேன் 12+ டெக்னாலஜிஸ் 4 months கம்ப்ளீட் பூட் கேம்ப், இன்டென்சிவ் ட்ரைனிங் பூட் கேம்பாக இருக்கும் போது ஸோ என் கூட சேர்ந்து டேரெக்டாக தமிழில் நீங்கள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எவர் தமிழ் பூட் கேம்ப் ஃபுல் ஸ்டாக்கு. ஸோ திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டோன்ட் வேஸ்ட் இட். ஓகேயா? ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. So almost there, I think so. The server is starting up. So let me wait for some time. Okay.
ஓகே ஃபைன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் எனக்கு சர்வர் ஸ்டார்ட் ஆகிட்டு. ஸோ pretty much we are done up to that. So let me take it from there. Okay. Okay. So sign in with Google. ஓகே ஹியர் ஐ ஆம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் இது எல்லாமே இருக்குதா. கிரேட். ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்துட்டு டேரெக்டாக நம்ம கிளைண்ட் சைடில் புஷரோட ரியல் டைம் டேட்டா ஃபெச்சிங் இதை வந்துட்டு ஆட் பண்ணலாம். ஓகேயா. ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட சைட் பாரில். ஸோ சர்வரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் அங்கே நம்மளோட ஒர்க் முடிஞ்சு. ஸோ காம்பனன்ட்ஸ் சைட் பார் ஜேஸ். ஓகே. ஸோ இங்கே என்ன பண்ணால் வந்துட்டு இதில் தான் நம்ம புஷர் இதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணால் இங்கே ஒரு யூஸ் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். அண்ட் இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு ஸோ இதில் இருக்குது பார்த்தீங்களா இந்த புஷரோட. ஸோ கெட்டிங் ஸ்டார்டடுக்கு போனீங்க அப்படின்னா தெரியும். ஸோ கான்ஸ் புஷர் இஸ் ஈக்குவல் டு நியூ புஷர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இதை இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. பட் என்ன அப்படின்னா வந்து ஸோ அதை வேறுலேருந்து கான்ஸ்ட்டுக்கு மாற்றிக்கலாம் பிகாஸ் இட்ஸ் மச் பெட்டர். ஸோ புஷர் என்ன அப்படின்னா இம்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா இம்போர்ட் புஷர் ஃப்ரம் புஷர் ஜேஎஸ்ல இருந்து. ஓகேயா. ஸோ இப்போ என்ன அப்படின்னா அந்த புஷரோட இது பண்ணியாச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னா டேரெக்டாக pretty much இந்த கோடை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே என்ன அப்படின்னா கான்ஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறேன். அண்ட் சேனல் என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு ரூம் அப்படின்ற சேனல். அண்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா வந்துட்டு இன்சர்ட்டட் அப்படின்ற ஈவெண்ட். அண்ட் இதில் என்ன அப்படின்னா ஒரு ரூமோட டேட்டா வரப்போகுது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா வந்துட்டு லாக் ரூம் அப்படின்னு சொல்கிறேன். ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஸோ we go here. ஓகே ஆட் நியூ சேட் செக்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ ரூம் கிரியேட் பண்ணிட்டேன். பட் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த ஈவெண்ட் எதுவுமே இதான மாதிரி இல்லை. ஸோ let me check it one time. ஸோ server.js. ஓகே ரூம் இன்சர்ட்டட் சேஞ்ச். ஓகே. ஸோ இதில் வந்துட்டு ஆன் சேஞ்ச் ட்ரிகர் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எனக்கு ட்ரிகர் ஆகுது. பட் என்ன அப்படின்னா இங்கேருந்து புஷர் ட்ரிகர் தான் வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இல்லை. ஸோ புஷர் ட்ரிகர் ரூம் இன்சர்ட்டட். ஓகே. அண்ட் இதில் சேனல் டாட் பைண்ட். ஸோ let me check in the debug console. ஸோ debug console ஒரு வாட்டி செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. ரூம் இன்சர்ட்டட் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. அதான் கரெக்டாக பண்ணியிருக்கோமா. புஷர் கான்ஸ் சேனல் இஸ் ஈக்குவல் டு புஷர் டாட் சப்ஸ்கிரைப் டு ரூம் அண்ட் சேனல் டாட் பைண்ட் வந்துட்டு இன்சர்ட்டட் ஃபங்க்ஷன். இது pretty much எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. இங்கேயும் ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. Can't listen the event from here. Let me refresh here one time. Sign in. Okay, add new chat. Test this one. Okay. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைமில் எனக்கு டேட்டா வருது பாருங்கள். டெஸ்ட் திஸ் ஒன் அப்படின்றது. ஸோ ஆட் பண்ணுவேன் தெரியுதா. பிகாஸ் அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகிற ஈவெண்ட் வந்து நான் இங்கே லாக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே லாக் பண்ணுறதுக்கு பதிலாக இதே என்ன பண்ணால் அந்த ரூம்ஸ் அப்படின்ற அந்த ஸ்டேட் வேரியபிளை டேரெக்டாக அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரூம்ஸ் அப்படின்ற ஒரு யூஸ் ஸ்டேட் வேரியபிளில் தான் எல்லா ரூம் டேட்டாவும் கெட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஸோ கால் பேக் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி பழைய ரூம் ஸ்டேட் எல்லாத்தையும் கெட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா ஒரு புது அரே. இதில் பழைய ரூம் ஸ்டேட்டா அந்த பழைய அறையில் இருக்க எல்லா டேட்டாவையும் ஸ்ப்ரெட் பண்ணி அந்த புது அறையில் வச்சுட்டு புது ரூம் டேட்டாவை இதில் டேரெக்டாக ஆட் பண்ணிடும். ஓகேயா. ஸோ கைஸ் இந்த மாதிரி சின்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே அட்வான்ஸ் கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய சின்டாக்ஸ். இதை நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஸோ சீக்கிரமாக வந்துட்டு ஸோ இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஜூன். ஸோ ஃபுல் ஸ்டாக்
complete web developer bootcamp வந்துட்டு it's a 4 months complete training come like a placement regarding training course இருக்க போது. so complete full stack complete scratch வந்து so நான் உங்களுக்கு தமிழ்ல full stack development teach பண்ண போறேன். so கீழ descriptionல இருக்க first google form link check பண்ணி பாருங்க. ஓகேயா? so இதுல வந்துட்டு pretty much எல்லாமே done. then என்ன அப்படினா வந்துட்டு so இங்க பாத்தீங்கன்னா தெரியும் test this one அப்படிட்டு வந்துட்டா. so இப்போ என்ன பண்ணா வந்துட்டு add new chat, let's say backend guys. okay and பாத்தீங்கன்னா தெரியும் backend guys அப்படின்றது வந்துட்டா. so pretty much real time எனக்கு இந்த இது கிரியேட் ஆக ஆரம்பிச்சிட்டு. ஓகே so rooms எல்லாமே. so இப்போ என்ன பண்ணா அந்த chat messages வந்துட்டு real timeல கிரியேட் ஆகிறதுக்கு இது பண்ணிடலாமா? so இதுக்கு என்ன பண்ணா வந்துட்டு chat.js ல போயிட்டு இதே இது real timeல ஆட் பண்ணனும். so chat.js ல போயிட்டு maybe like இந்த sidebarல இருக்க அந்த use effect அப்படியே காப்பி பண்ணி, so let me copy this use effect and paste it over here and also import pusher அப்படின்றதையும் இத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க என்ன அப்படினா வந்துட்டு instead of roomக்கு பதிலா messages அப்படிட்டு நீங்க என்ன பண்ணா set messages அப்படினு சொல்லிடுறேன். and இதுல so அதே நேம்லயே வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. just என்ன பண்ணா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஓகேயா? ஓகே so சேவ் பண்ணிடுறேன். so எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்தா இப்போ இங்க எனக்கு புது மெசேஜ் வரணும். so set messages to spelling mistake. yes so செக் பண்ணி பார்த்துடலாமா? hey new one. so பாத்தீங்கன்னா தெரியும் real timeல எனக்கு அந்த மெசேஜ் வருதா? so you can see that, right? so அந்த real timeல மெசேஜ் வருது. so இப்போ என்ன அப்படினா வந்துட்டு pretty much application complete finish ஆயிட்டு. ஓகே so இது இன்னுமே டெஸ்ட் பண்றதுக்காக என்ன பண்றேன் அப்படினா let me do one thing. so என்ன பண்ணா ரெண்டு டிஃபரண்ட் இதுல இருந்து லாகின் பண்ண போறோம். ஓகேயா? so let me do that quickly. just give me a quick second guys, because application complete finish at last phase, testing phase. so we are in the testing phase. okay yeah so let me show you how this completely works, because in that way like you can also understand how this one works. okay okay here we are. so என்ன பண்ணா வந்துட்டு ரெண்டு டிஃபரண்ட் அக்கவுண்ட்ல இருந்து நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். so ரெண்டு இதெல்லாம் பார்க்கலாம் நீங்க. so என்ன பண்ணா வந்துட்டு இப்போ நான் லாகின் பண்ணிருக்கேன், பட் என்ன அப்படினா வந்துட்டு நான் ஹோம் பேஜ்ல இருக்கேன் அப்படினா எனக்கு இந்த ஃபூட்டரை காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. so அதனால என்ன அப்படினா வந்துட்டு அந்த ஃபூட்டரை நான் வந்து ரிமூவ் பண்ணனும்னு நினைக்கிறேன். so இதுக்கு என்ன அப்படினா chat.js ல என்னன்னா கீழ போய்ட்டு இந்த ஃபூட்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த டிவ கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிட்டு என்ன சொல்றேன்னா ரூம் நேம் இருந்தா மட்டும் தான் வந்துட்டு எனக்கு அந்த ஃபூட்டரை டிஸ்ப்ளே பண்ணும் அப்படினு சொல்லிறேன். ஓகே பிகாஸ் இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரூம் நேம் இருந்தால் தான் வெல்கம் டு ரூம் நேம் இருந்தால் ரூம் நேம் இல்லை வெல்கம் டு வாட்ஸ்அப்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிடலாம். ஸோ ஹியர் ஸோ என்ன பண்ண வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிபியிலேருந்து எல்லா டேட்டாவையும் ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேயா? ஸோ இப்போ ஆட் நியூ சாட் கொடுக்குறேன். டெவலப்பர்ஸ் ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு லெட் மீ செக் வித் டிபி, பிகாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கலெக்ஷனே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் என்ன அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் டேக் சம் டைம், ஐ ஹோப் ஸோ. யா ஓகே. ஸோ ரூம்ஸ் இதெல்லாமே கிரியேட் ஆகிட்டு ஃபைன். ஸோ ஐ ஜஸ்ட் மேக் சம் ட்வீக்ஸ் ஹியர். ஓகே ஃபைன்.
ஸோ இப்போ என்ன பண்ணா வந்துட்டு லைக் திருப்பி அந்த லாகின் ப்ராசஸ் மட்டும் ஒரு வாட்டி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 2 டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கேன். ஸோ டெவலப்பர்ஸ் அப்படின்ற சேனல் இருக்கா. ஸோ இதில் என்ன அப்படின்னா வந்து ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மெசேஜ் லீவ் பண்ணியாச்சு. ஸோ என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அந்த கலெக்ஷன் கிரியேட் ஆகும்போது அந்த ரியல் டைம் இது இருக்காது. பட் லெட்ஸே இப்போ நான் இங்கே வந்துட்டு புது ரூம் கிரியேட் பண்ணுறேன். ஓகேயா. ஸோ லெட் மீ சே ஹியர் testers. ஓகே, ஸோ pretty much the real time இது work ஆகணும். பட் somehow it's not coming out. I think that's just because of this error. Okay, let me try again. Okay, yeah. So yeah, so the delete இது serverல console log change. ஸோ ரூம் இன்சர்ட்டில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ புதுசாக ஒரு ரூம் க்ரியேட் பண்ணுறேன். டெஸ்ட் ரூம்ஸ், லெட் மீ செக் இட், ரூம்ஸ் க்ரியேட் ஆயிருக்கா அப்படின்னு. ஓகே, ரூம்ஸ் எல்லாமே இதாக இருக்குது. Fine, let me do it one more time. So let me refresh this, sign in here. ஓகே, ஸோ எல்லா இதுவுமே இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்குது. ஸோ இட்ஸ் ஃப்ரம் Anton ஸ்ட்ரீம். நீங்கள் அப்படின்னா ஹே அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் ஸ்டில் த ரியல் டைம் இஸ் நாட் ஒர்க்கிங். வாட் ஹேப்பன்? So everything okay, fine. So வந்துட்டு I think so just the refresh is the problem there. ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோ எப்படின்னு வந்திருக்கா. ஸோ ஹாய் எவ்ரி ஒன் இது எல்லாமே வந்திருக்கா. ஸோ இதில் அப்படின்னா ஹலோ நியூ கைஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஹலோ நியூ கைஸ் நான் இங்கேருந்து சென்ட் பண்ணியிருக்கேன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஹலோ நியூ கைஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள், தெரியுதா. ஸோ இதில் லெட்ஸ் ஆட் நியூ சேட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்றது ரியல் டைமில் ஆட் ஆகிட்டா. அண்ட் இங்கே டெஸ்ட்டுக்கு போகிறேன். அண்ட் இதில் போய்ட்டு என்ன அப்படின்னா ஹே டெஸ்டர்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்கிறேன். மேபி லைக் எமோஜி ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹே டெஸ்டர்ஸ் ஹவ் ஆர் யூ மெசேஜ் சென்ட் பண்ணா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு டெஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா ஆண்டன் ஃப்ரான்சிஸ் ஜீஜோ ஹே டெஸ்டர்ஸ் ஹவ் ஆர் யூன்னு சென்ட் பண்ணியிருக்கான்னு வந்துருக்கா. ஸோ இங்கே நான் செட் பண்ணுறேன் we are good and emoji maybe like okay, so we are good அப்படின்னு சென்ட் பண்ணிட்டேன்னா. ஸோ இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா we are good அப்படின்னு இருக்கு பாருங்க, தெரியுதா. ஸோ கம்ப்ளீட் ரியல் டைமில் we have finished this guys. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரியல் டைமில் ரூம் ஆட் பண்ண முடியுது, ரியல் டைமில் மெசேஜ் பண்ண முடியுது வித் கம்ப்ளீட் MERN ஸ்டாக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேயா. we have used MongoDB, we have used Express, we have used React and we have also used Node.js. ஸோ guys இது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன் தான். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் நிறைய MERN ஸ்டாக் அப்ளிகேஷன்ஸ் பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகி வித் நெக்ஸ்ட் 6 monthsல ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆகும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்கை செக் பண்ணி பாருங்கள். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், இட்ஸ் அ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தமிழில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்துட்டு ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்பர் புட் கேம்ப் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் யோர் டைம் ஜஸ்ட் செக் திஸ் அவுட். அண்ட் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, கம்பெனியில் ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ்லையோ காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க, ஏதாவது ப்ராஜெக்ட்லையோ டவுட் இருக்குது, இல்லை யூடியூப்பில் நம்ம சேனல்லேருந்து பார்த்து பண்ண ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட் இருக்குங்க, அது எரர் வருது அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டிஸ்கார்ட் சர்வர் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் டிஸ்கார்டில் உங்கள் கொஸ்டின்ஸை ஷூட் பண்ணலாம், நான் உடனே வந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகேயா. So why I'm saying this is because
உங்களுக்கு வந்துட்டு இந்த கண்டென்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் கைஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ டவுட்ஸ் அப்படின்னா டிஸ்கார்ட் சேனல். அதே இது நீங்கள் இப்போ தான் லேர்ன் பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்துட்டு ஜாப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, ஒரு ஜாபில் வந்துட்டு பிளேஸ் ஆகணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு நினைக்கிங்க அப்படின்னா வந்துட்டு யூ கேன் ட்ரை த ஃபர்ஸ்ட் கூகுள் ஃபார்ம் லிங்க். ஸோ அதை விட உங்கள் டீடைல்ஸை டக்குன்னு ஃபில் பண்ணுங்கள், பிகாஸ் இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஜூன். ஓகேயா? ஸோ ரெடியாக இருங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு டேரெக்டாக நான் உங்களுக்கு பர்சனலாக வந்து full stack web development தமிழ்ல starting from HTML, CSS, JavaScript, React, Node.js, MongoDB